Hello. Hello, my dear students. பார்க்க முடியுதா, கேட்க முடியுதா? Hello டா. Hello டா. Am I live? Yes. Yes, I can see everyone. Oh. Yes. Yes, I can see everyone. Oh. Okay. Hello. Yes. Hello. Yes. Yes, உங்களோட ப்ரிப்பரேஷன் எல்லாம் எப்படி போகுது? ஸோ ஃபர்ஸ்ட் அது சொல்லுங்க, உங்களோட ப்ரிப்பரேஷன் எல்லாம் எப்படி போகுதுடா? நல்லா போகுதா? இல்லைன்னா எங்கேயாச்சும் டிஃபிகல்ட் ஃபீல் பண்ணுதா? எப்படி போகுது உங்களோட ப்ரிப்பரேஷன்? குட் ஈவினிங். எஸ், குட் ஈவினிங். ஸோ டெல் மீ, எப்படி உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் போகுதுன்னு? உங்களோட ப்ரிப்பரேஷன் நாட் நைஸ். ஓஹோ. எஸ் மேம், ஆல் குட். All set. Preparation is going good, ma'am. Okay. Nice to hear that. Physical chemistry over. Oh, nice. So, organic concentrate pannu. Suppose physical chemistry mudichena organic nana proper concentrate pannu. And inorganic. Okay. So, because inorganic oda speciality என்னன்னா actually 2 chapters தான் இருக்கு. Coordination compounds and D block elements. இது actually நீங்க ஒரு half a day போதும் உங்களுக்கு இது படிக்கிறதுக்காக. Okay. So, proper-ஆ yes Kavita, definitely I will teach. Okay. So, proper-ஆ நீங்க அந்த half day-ல உங்களோட inorganic முடிச்சிட்டேனா, okay, அந்த half day-ல inorganic முடிச்சிட்டேனா உங்களுக்கு சூப்பரா ஏன்னா நெக்ஸ்ட் இல்லைன்னா ஒரு 2 hours எடுத்து ரிவிஷனும் பண்ணால் உங்களுக்கு அங்கேருந்து ஆக்சுவலி இன்ஆர்கானிக் 1 சாப்டர்லேருந்து 7 மார்க் தான் வருது. அப்போ டோட்டல் 14 மார்க்ஸ் அங்கேருந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோ ஈஸி அண்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர் தான். ஓகே. அண்ட் அந்த சாப்டர் எனக்கு குட்டி சாப்டர்ஸ் தான். ஓகே. ஸோ உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஓகே. டூ வெல் மேம். ஓகே. ஃபிசிக்ஸ் ஓகேடா. ஃபிசிக்ஸ் முடிஞ்சிடுக்குல்ல ஆல்ரெடி, இட்ஸ் ஓவர். ஸோ எஸ், நீங்கள் இப்போ கான்சென்ட்ரேட் கெமிஸ்ட்ரியில் பண்ணுங்கள். பிகாஸ் இப்போவுமே அந்த டென்ஷனில் இருந்தால் என்ன ஃபிசிக்ஸும் போகும் கெமிஸ்ட்ரியும் போகும். ஃபிசிக்ஸ் ஆல்ரெடி போயிடுச்சுன்னா ஃபிசிக்ஸும் போகும் கெமிஸ்ட்ரியும் போகும். இப்போ நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது கெமிஸ்ட்ரி தான். ஓகே. ஓகே, நான் ஆல்ரெடி நேற்று ஒரு பிடிஎஃப் ஷேர் பண்ணியிருக்கு. எல்லாரும் டவுன்லோட் பண்ணியாச்சா? நேற்று பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணியிருந்தது. ஸோ அது டவுன்லோட் பண்ண உங்களுக்கு முடிஞ்சதா? ஸோ உங்களுக்கு முடிஞ்சதா? அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண முடிஞ்சதா? Half day, it's enough, ma'am. Yes, half day easier. It is enough, da. For inorganic chemistry, half day is enough. Half day I will tell you more than enough. So, and I will show you one more PDF, okay? So, இன்னைக்கு I will give you a full organic ஓட worksheet. Okay, உங்களுக்கு வேணுமா full organic ஓட worksheet? இப்போ வேணும்னா I will share. Okay, வேணுமா? ஃபுல் ஆர்கானிக்கோட ஒரு ஒர்க் ஷீட் வேணுமா? PYQ 10 year PYQ ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கு. ஸோ உங்களுக்கு போய் பார்த்தா அங்கேருந்து கிடைக்கும். ஃபுல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட ஒரு ஒர்க் ஷீட் வேணுமா? எஸ் மேம், நீட். ஓகே, ஐ வில் ஷோ யூ அந்த ஒர்க் ஷீட். ஐ வில் ஷோ யூ.
ஓகே, இதுதான் அந்த ஒர்க் ஷீட். உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருந்து இதை டவுன்லோட் பண்ண முடியும். ஓகே, ஸோ கம்ப்ளீட் சாப்டரோட ஒர்க் ஷீட்ஸ் இருக்குது. ஓகே, ஹாலோ ஆல்கீன்ஸ், ஹாலோ அரீன்ஸ், ஆல்கஹால், ஃபீனால், ஈத்தர்ஸ். ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் ஆக்சுவலி ஆர்கானிக்கில் மேக்ஸிமம் கொஸ்டின் ப்ராக்டிஸ் தான் பண்ணணும். ஸோ உங்களுக்கு அங்கேருந்து போனால் லைக் இதில் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின் ப்ராக்டிஸ் வேணாலும் இந்த பிடிஎஃப்லேருந்து பண்ணலாம். ஓகே, வித் ஆன்சர்ஸ். ஓகே, லைக் உங்களுக்கு ஆன்சர்ஸும் தேவையில்ல. ஸோ இதில் ஆன்சர்ஸும் கம்ப்ளீட் ஆன்சர்ஸும் இருக்குது. ஓகே, கொஸ்டின் லைக் இது அசர்ஷன் ரீசன் டைப் கொஸ்டின் தான். ஸோ அந்த அசர்ஷன் ரீசன் டைப் கொஸ்டினோட ஆன்சரும் இருக்குது. கம்ப்ளீட் என்ன டீட்டெயில் ஆன்சரும் இந்த பிடிஎஃப்ல கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க. ஸோ ஐ வில் அப்லோட். ஓகே, லிங்க் இந்த செஷனுக்கு அப்புறம் நான் இது வேணும்னா சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸில். வேணுமா? Okay. So anyway, I will share that PDF also. Okay. So start பண்ணலாமா? Session start பண்ணலாமா? எல்லாரும் ரெடின்னு நினைக்கிறேன். So உங்களுக்கு வேணும்னா I will share. Okay. Please upload, ma'am. Okay, definitely I will upload. Okay. So yes, we can start coordination compounds. So என்னடா coordination compounds now? Do you have any idea what is coordination compounds? So coordination compounds normally நமக்கு தெரியும் different type of ionic compounds இருக்கு. For example NaCl. NaCl னா என்ன? அது ஒரு ionic compound. Okay, so Na plus-உம் இருக்கு, Cl minus-உம் இருக்கு. And MgCl2. MgCl2 ஒரு ionic compound தான். அதுல Mg2 plus-உம் இருக்கு, Cl minus-உம் இருக்கு. Okay, so coordination compound ஓட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டா that is a complex compound. okay, அது என்ன? ஒரு காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் தான். ஸோ இங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் லைக் ஆனியான் இருக்கு, கேட்டியான் இருக்கு. பட் ஆனா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் எப்படி இருக்கும்? இட் இஸ் a காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட். ஓகேடா, கிளியரா? இது என்ன? காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் தான். ஸோ காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் in which metal atoms are bounded to a number of anions or neutral molecules. okay, இங்க neutral moleculesம் இருக்கலாம். okay, இதுல என்ன? metal atom. okay, metal atom தான் main. okay, central metal atom. okay, நீங்க நிறைய வாட்டி கேட்டிருக்கும். so most important term தான் என்ன? central metal atom. so this central metal atom are bonded. okay, it's bonded with number of anions. okay, number of anions or neutral molecules. okay, sharing electrons. okay, electron என்ன share பண்ணி இருக்கும். yes, கொஞ்சம் ஸ்பீடா. okay, definitely I will. so இதோட definition தான். யாரும் உங்ககிட்ட என்ன கோஆர்டினேஷன் காம்பவுண்டோட டெஃபினிஷன் டைரக்டா கேட்க மாட்டேன். ஓகே, டைரக்டா அந்த மாதிரி क्वेश्चन வராதுடா. டைரக்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்டோட என்ன கோஆர்டினேஷன் காம்பவுண்டோட டெஃபினிஷன் என்னன்னு கேட்க மாட்டேன். ஸோ வார்னர்ஸ்னு ஒரு சயின்டிஸ்ட் இருந்தது. ஸோ ஐ வில் ஜஸ்ட் ஒரு ப்ரீஃபாக சொல்லித்தரேன். ஸோ வார்னர்ஸ்னு ஒரு சயின்டிஸ்ட் இருந்தது. ஸோ வார்னர் என்ன பண்ணியிருக்கு? ஸோ வார்னரோட லைக் 1866 to 1919 வரைக்கும் அந்த பீரியட்ல தான் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் வார்னர் என்ன கண்டுபிடிச்சிருக்கு. ஓகே, ஸோ இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ஆக்சுவலி ஹீ மிக்ஸ்ட் என்ன கொபால்ட் குளோரைடும் அமோனியாயும் மிக்ஸ் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ என்ன கொபால்ட் குளோரைடும் அமோனியாயும் மிக்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதில் என்ன ஆட் பண்ணிட்டேன்? சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் ஆட் பண்ணிட்டேன். ஓகே, அதில் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் கொபால்ட் குளோரைடும் அமோனியம் மிக்ஸ் பண்ணியிருந்தது. அதில் என்ன ஆட் பண்ணிட்டேன்? சில்வர் நைட்ரேட் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த சில்வர் நைட்ரேட் ஆட் பண்ணும்போது என்ன நடந்திருக்கு? obviously precipitation will happen ல. ஸோ என்ன precipitate ப்ரொடியூஸ் ஆகும்? AgCl ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, AgCl ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அவங்க என்ன பண்ணிட்டேன்னா என்ன அமோனியாவோட கான்சன்ட்ரேஷன் கம்மி பண்ணிட்டேன். ஓகே, அமோனியாவோட கான்சன்ட்ரேஷன் கம்மி பண்ணிட்டேன். அமோனியாவோட கான்சன்ட்ரேஷன் கம்மி பண்ணாலும் என்ன ப்ராப்பரா AgCl precipitate வரணும்ல. ஸோ சேம் அமௌண்ட் ஆஃப் AgCl
precipitate வரணும். ஓகே, ஸோ இங்க 6 அமோனியா, இங்க 5 அமோனியா, பட் இங்க என்ன COCl3 சேம் தான் இருக்கு. ஓகே, COCl3 1 COCl3 1 COCl3 1 COCl3 1 COCl3. பட் இங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் இங்க அமோனியா 6 5 4 4. ஸோ இங்க என்ன AgCl ஆட் பண்ணும்போது AgCl precipitate வேணும்ல, பட் AgCl ஓட நம்பர் என்ன கம்மி ஆகுது. எதனால? அமோனியா டிக்ரீஸ் பண்ணும்போது, அமோனியாவோட கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் பண்ணும்போது AgCl ஓட என்ன நம்பர் இல்லைன்னா AgCl ஓட என்ன மோல்ஸ் கம்மி ஆகுது. அதுக்கு ரீசன் என்ன? அதுக்கு ரீசன் பார்த்த போதுதான் என்ன ஆக்சுவலி கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் வந்தது. ஸோ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்னா என்ன? ஸோ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப், இங்க என்ன அமோனியா கம்மி பண்ணும்போது என்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அயோன்ஸ் ஃபார்ம் ஆகுது, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அயோன்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ உங்களுக்கு இங்க பார்த்தா தெரியும் CONH3 6 times 3+. ஓகே, 6 times 3+னா இது கம்ப்ளீட் இதோட சார்ஜ். ஓகே, இந்த கம்ப்ளீட் அயனோட சார்ஜ் தான் 3+. ஓகே, நாட் 6+, 3+. அண்ட் இங்க 3Cl- வருது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் என்ன வருது காம்பவுண்ட் வருது. ஓகே, ஸோ அப்போ தான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு, அந்த டைம்ல தான் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. ஸோ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகே, ஸோ ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கு உங்களுக்கு இங்க பார்த்தா தெரியும். ஸ்கொயர் பிராக்கெட்ல சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஓகே, ஸ்கொயர் பிராக்கெட்ல என்ன இருக்குடா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், அதுக்கப்புறம் யார் இருக்கு லிகாண்ட். ஓகே, அதுக்கப்புறம் லிகாண்ட். ஸோ லிகாண்ட் என்ன எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். ஓகே, லிகாண்ட் என்ன எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். ஓகே, கிளியரா? லிகாண்ட் என்ன 1 pair ஆஃப் எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். ஸோ இங்க CN இருக்கு. ஓகே, CN என்ன 6 நம்பர் ஆஃப் CN இருக்கு. ஓகே, 6 நம்பர் ஆஃப் CN bonds இருக்கு. தட் மீன்ஸ் என்ன 6 நம்பர் ஆஃப் என்ன பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். ஸோ இங்க 6 இருக்குல்ல, ஸோ இங்க உங்களுக்கு பார்க்க முடியும் 6 இருக்கு. தட் இஸ் த நம்பர். ஓகே, ஸோ தட் நம்பர் இஸ் ஆக்சுவலி கோல்ட் கோஆர்டினேஷன் நம்பர். தட் நம்பர் இஸ் ஆக்சுவலி கோல்ட் வாட் இஸ் தட்? இட் இஸ் கோஆர்டினேஷன் number. Yes, we will discuss primary, secondary, everything. Okay, don't worry. So this number, what is this number? This number is a coordination number. Clear? So this is called ligand. இல்லனா இதை என்ன சொல்ல முடியும் coordination sphere னு சொல்ல முடியும். இந்த complete part என்ன சொல்ல முடியும் coordination sphere. அந்த square bracketல இருக்கிற part தான் என்ன coordination sphere. Clear? Then இந்த வெளியே இருக்கிற part that is counter ion. Okay, counter ion தான். Okay, வெளியே இருக்கிற part is counter ion. Square bracketல இருக்கிற அந்த complete part என்ன coordination sphere. So அந்த coordination sphereல central metal atom இருக்கும் and ligands இருக்கும். Clear-ஆ இது வரைக்கும்? Don't worry, I will tell you. Okay, I will explain everything. Okay, so next central metal atom. So central metal atom என்ன electron accept பண்ணும். Okay, who will accept electron? Central metal atom will accept electron. Then who will donate electron? So obviously ligands. Okay, ligands will donate electron. Clear? So ligands will donate electrons. So what is coordination number? What is coordination number is very important. So what is coordination number? So the coordination number of metal ion in a complex can be defined as the number of ligands. Okay, number of ligands donor atom to which the metal is directly bonded. எவ்வளோ donor atoms? So donor atom தான் நம்மளோட ligands. Number of ligands. Okay, simple சொன்னா number of ligands தான் என்னடா coordination number. So I hope it's clear. Ma'am, I already shared PYQ டா. So உங்களுக்கு போய் பார்த்தா தெரியும். So இப்போவே பார்த்தா தெரியும்ல. So PYQ already share பண்ணி இருக்கு. Okay. So yes, postulate. So Werner theory எல்லாம் வந்திருக்கு. So Werner theoryல postulates தான் important. Okay, Werner theoryல postulates தான் important. So postulates important தான். Okay, so first என்ன metal possess two type of linkage. metalக்கு actually two type of linkage இருக்கு.
பிரைமரி லிங்கேஜும் இருக்கு, செகண்டரி லிங்கேஜும் இருக்கு. இல்லைன்னா எப்படி சொல்ல முடியும்? பிரைமரி வேலன்சியும் இருக்கு, செகண்டரி வேலன்சியும் இருக்கு. ஓகே, பிரைமரி வேலன்சியும் இருக்கு. என்னது ஒர்க் ஆகல? பிரைமரி வேலன்சியும் இருக்கு, செகண்டரி வேலன்சியும் இருக்கு. ஸோ பிரைமரி வேலன்சினா என்ன? ஸோ இது என்ன? அயனைசபிள் வேலன்சி. ஓகே, அயனைசபிள் தான் என்ன? பிரைமரி வேலன்சினா. செகண்டரி வேலன்சினா என்ன? நான் அயனைசபிள். ஓகே, நான் அயனைசபிள் வேலன்சி தான் செகண்டரி வேலன்சி. கிளியரா தர்ஷு? கிளியரா? ஸோ அயனைசபிள் வேலன்சி தான் என்ன? பிரைமரி வேலன்சி. ஓகே, ஸோ அயனைசபிள் வேலன்சி தான் அண்ட் செகண்டரி வேலன்சி இஸ் நான் அயனைசபிள். எஸ், கிளியர். ஸோ தென் என்ன? டூ டைப் ஆஃப் வேலன்சி இருக்கு அண்ட் primary linkage or primary valency. Okay, primary valency nama we can call it as என்ன? Primary linkage also. Okay, so primary valencies are ionizable and satisfied by anions. Okay, satisfied by anions. And இது already சொன்னதுதான் secondary. Okay, secondary valency na என்ன? It is secondary valencies are ionizable or non ionizable? Ionizable னு எழுதி இருக்கு. It's actually non ionizable. Okay, so it is non ionizable. Non ionizable. Okay, so they are satisfied by neutral molecule or anion. Neutral molecule இல்லனா anion. So I will இது என்ன? இது ஒரு coordination compound தான். So இந்த coordination compoundல இருந்து ions எப்படி ஃபார்ம் ஆகும்? இந்த coordination compoundல இருந்து ions எப்படி ஃபார்ம் ஆகும்? என்ன? 4k plus ion கிடைக்கும். 4k plus ion கிடைக்கும் and இது complete as FeCN 6 times 4 minus ion. இது complete என்ன? என்ன? anion part மாறும். Okay, இது anion part. So இதுதான் anion part. இது என்ன? cation part. Clear? இது cation part. இது என்ன? ionize ஆகாது. Okay, இது again ionize ஆகாது. Normally நமக்கு தெரியும் MgCl னா என்ன? MgCl னா என்ன? Mg plus ஆகும், Cl waterல dissolve பண்ணும்போது Mg plusம் Cl minusம். இது ionizable தான். Okay, இது ionizable. But FeCN 6 times actually அது என்ன? Together இருக்கும். Okay, so என்ன? அது கம்ப்ளீட்டா Fe3 plus இல்லனா Fe2 plus ஃபார்ம் ஆகாது. Cn minus அப்படியும் ஃபார்ம் ஆகாது. கிளியரா? ஸோ இந்த சாப்டர் முடிகிற வரைக்கும் ஓகே, இது வரைக்கும் கிளியர் இல்லை? இது ரெண்டும் coordination compounds எப்படி ionization எல்லாமே. So the secondary valency is equal to coordination number. Secondary valency is equal to coordination number and fixed for metal. Okay, secondary valency என்ன? It is equal to the coordination number and it is fixed. Okay, அது depend தான். So அது எல்லாமே explain பண்ணி தர்றேன். இது வரைக்கும் no D and F block is there. The end of block we will discuss. Okay, so primary valency that is equal to oxidation number. நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருக்குல்ல, ஸ்கூல்ல இருந்தே படிச்சிருக்கு. So that is actually yes 3 chapter or 2 chapter. I don't know how much I can finish. So maximum I will finish. Okay, so primary valency ஸ்கூல்ல இருந்தே படிச்சிருக்கு. ஆனா secondary valency னா என்ன? That is coordination number. Okay, coordination number தான். So நீங்க பாருங்க, ஸோ இங்கே என்ன இருக்குது? CO NH3 எல்லாமே 6 NH3 வருது. ஸோ Cl 3 டைம்ஸ் இருக்குது. தட் மீன்ஸ் 1 Cl ஓட சார்ஜ் என்ன? 1 Cl ஓட சார்ஜ் நெகட்டிவ். ஸோ இங்கே -3 டோட்டல் -3 தான். ஸோ இதோட இந்த கம்ப்ளீட் காம்பவுண்டோட கம்ப்ளீட் என்ன? கேட்டையானோட சார்ஜ் என்ன? +3 தான். ஓகே, கம்ப்ளீட் கேட்டையானோட சார்ஜ் என்ன? +3 தான். டவுட் இருக்கா? கம்ப்ளீட் கேட்டையானோட சார்ஜ் என்னடா? +3. ஓகே, ஓகே. ஸோ கிளியர்? இது வரைக்கும் கிளியர்? தென்
we can move to double salt and complex compound. So double salt and complex compound avlo important illa, idhula main point idudha. Okay, they dissociate in aqueous solution. So double salt and aqueous solution la dissociate agum. Okay, so ions kadaikum. And complex compound oda speciality enna, complex compound or complex ion does not dissociate in aqueous solution. For example, so inge enna water la idu complete dissociate panna namakku enna kadaikum, inga or ion kadaikum. Okay, inga or ion means coordination sphere complete or ion maru, that is positive charge, that is cation. Okay, so this is negative charge, it is anion. No, it is not important. Okay, double salt உங்களுக்கு ப்ராப்பரா இல்ல. ஸோ அதனால இது இந்த டிஃபரன்ஸ் மட்டும் படிச்சா போதும். ஓகே, இது மட்டும் படிச்சா போதும். டபுள் சால்ட் என்னன்னா, டபுள் சால்ட் என்ன, வாட்டர்ல டிசாசியேட் பண்ணா என்ன கிடைக்கும், அயன்ஸ் கிடைக்கும். பட் ஆனால் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் ஆர் காம்ப்ளெக்ஸ் அயன்ஸ், காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் இல்லை, காம்ப்ளெக்ஸ் அயன்ஸ் என்ன வாட்டர்ல டிசாசியேட் பண்ணா அங்கிருந்து என்ன கிடைக்காது, அயன்ஸ் டிசோசியேட் ஆகாது or அயன்ஸ் கிடைக்காது. ஓகே, so complex ion does not dissociate in aqueous solution. Okay, and in a double salt la they cannot ionic bond, double salt la they contain ionic bond. Okay, avanga enna ionic bond la dhaan irukum, ana complex compound la eppadi irukum, anga கோஆர்டினேஷன் பாண்டு தான் இருக்கு, அங்க என்ன இருக்கு, கோஆர்டினேஷன் பாண்டு தான் இருக்கு. கிளியரா? ஸோ இது ரெண்டுமே படிச்சா போதும். ஓகே, இது ரெண்டும் மட்டும் போதும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டபுள் சால்ட்ல டபுள் சால்ட் வாட்டர்ல இல்லைன்னா aqueous சொல்யூஷன்ல டிசால்வ் பண்ணா யூ வில் கெட் அயன்ஸ். பட் இன் த கேஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட், த காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் or complex ion does not dissociate in water. Okay, and next point enna, double salt they contain ionic bond. Okay, double salt la enna irukku, ionic bond irukku. But in the case of complex compound la anga endha bond irukku, coordinate bond. Okay, endha bond irukku, coordinate bond. PYQ la irundirukka double salt, then you can, okay, in the 2 points நீங்க படிச்சு வச்சிருக்கணும். ஓகே, so இது ரெண்டுமே. ஓகே, so then we are இது அப்போ இது இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, PYQ ல கேட்டு இருக்குன்னா this is important. Okay, then we can move to homoleptic complex and heteroleptic complex. So homoleptic complex na enna, homo na enna, same. So these are complex in which central atom is bonded to one type of ligand. So inga parunga, inga enna irukku, CN mattum da ligand. Okay, inga CN mattum da ligand. Okay, CN mattum da enna, ion ku electron donate பண்றாங்க. Okay, so here CN is donating electrons to iron. Okay, iron க்கு என்ன, CN மட்டும் தான் எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது. பட் ஆனா heterolepticல அந்த நேம்லயே இருக்கு, hetero means different. Okay, hetero means different. So here you can see Cl is there. Cl என்ன, chlorine ஒரு ligand. So ammonia என்ன, ammonia வேற ஒரு ligand. So two different type of ligands இருக்கு. If more than one ligand is present means we can say that it is heteroleptic complex. So what is homo? Homo means only one type of ligand is present. What is heteroleptic complex means more than one type of ligand. Okay, so here you can see actually 6 ligands irukku. Okay, CN என்ன 6 இருக்கு. Okay, CN என்ன 6 இருக்கு. பட் என்ன, எல்லாமே complete CN தான். Okay, only one ன்னு சொல்லாமது one type. Okay, one type ன்னு சொல்லணும். Okay, then we are moving to oxidation number. So oxidation number actually easy calculate பண்ணலாம். Okay, central metal atomோட என்ன oxidation number தான் calculate பண்ணணும். ஏன்னா central metal atomோட oxidation number we should calculate. Okay, so then we can calculate. Okay, so இந்த compound-ஓட cobalt இருக்குல்ல, cobalt தான் central metal atom. So இதோட oxidation number என்ன, cobalt ஓட oxidation number, அதுக்கு முன்னாடி we can do one. இங்க என்ன இருக்கு,
இங்க அயனோட ஆக்சிடேஷன் நம்பர் தான் கால்குலேட் பண்ணணும் பிகாஸ் அயன் தானே நம்மளோட சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஸோ ஹவு டு கால்குலேட் த ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் அயன்? ஸோ வி நோ தட் என்ன கே பொட்டாசியத்தோட சார்ஜ் என்ன? பொட்டாசியத்தோட சார்ஜ் இஸ் +1. So here you can see 4 potassium atom is there. So that means +4 charge. Okay, +4 charge தான் outsideல இருக்கு. Okay, so counterpartல +4 charge இருக்கு. So what is the oxidation number of Cn? Cn is like for 1 Cn it is -1. Okay, so how many Cn is there? So you can see -6. Okay, so total 6 is there. So -6. So இங்க +4 and -6 இருக்கு. So எல்லாமே add பண்ணா we know that we should get 0. Okay, எல்லா oxidation numberம் add பண்ணா நமக்கு என்ன கிடைக்கணும்? 0 கிடைக்கணும். So what is the oxidation number of iron here? So that is 1 into 4. 4 na inga enna 4 தான் positive charge இருக்கு. 4 positive charge இருக்கு. Listen பண்ணுங்க. So plus x na enna iron oxidation we should calculate. So we can take it as x plus 6 into -1. 6 into -1 that is equal to 0. So idhila irundhu x value calculate பண்ணலாம். What is the x value? X value is equal to +2. Okay, what is the x value? X value is +2 da. Okay, then next molecule. Okay, FeCN4 இங்க -4 தான் இருக்கு. Okay, so இங்க என்ன இங்க actually உங்களுக்கு பார்த்தா தெரியும் இங்க counter ion இல்ல. Okay, counter ion is missing. Okay, counter ion இல்ல. ஆனா இந்த compoundக்கு okay complex compoundக்கு என்ன இருக்கு? Charge இருக்கு. Okay, coordination sphereக்கு charge இருக்கு. அந்த charge என்ன? That charge is -4. Okay, -4. Then we can calculate fluorinoட oxidation number. So எப்படி calculate பண்ணலாம்? We don't know oxidation number of fluorine. So I am taking it as x. Okay, x plus 6 into cyanide ஓட CN ஓட என்ன nitrile ஓடது -1 தான். So that is equal to -4. இங்க equal to 0 வரல because இந்த compoundக்கு okay coordination sphereக்கு charge இருக்கு that is -4. So you can write -4. So x is equal to +2. X value என்ன? +2. So I will give you the oxidation number of iron is here it is +2. Here also it is +2. Then I will give you a question you can calculate. What is the oxidation number of cobalt? So quick-ஆ calculate பண்ணுங்க. What is the oxidation number of cobalt? quick-ஆ answer வேணும்டா. I want to see some fire in the chat box. 5 or 3 ma'am. Why or you will write in exam 5 or 3 ma'am ne? Yani +3 5 fire. Okay. 3 ma'am 3. Okay. So we know we are taking this as x. Okay. So chlorine order then 3 chlorine irukku. For 1 chlorine it is -1 plus NH3 oda oxidation number enna? Ammonia oda oxidation number enna? Quick-ஆ சொல்லுங்க. What is the oxidation number of ammonia? parada சொல்லுடா. Come on, quick-ஆ. Yes, it is 0. Okay, quick-ஆ answer பண்ணணும். Okay, it is 0. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. The oxidation number of ammonia is 0. So, then what is x plus -3? Okay, x plus -3 is equal to 0 because inga charge illa. Okay, is equal to 0. So, what is x? X is equal to +3. Clear? X is equal to +3. எப்படி calculate பண்ண முடியுதுன்னு தெரியுதுல்ல? Then next, ligand and denticity. Okay, denticity யாரோ கேட்டிருந்தது doubt. So, ligand என்ன? Ligand நான் already சொல்லியிருக்கு. Ligand எப்படி இருக்கு? Ligand it will donate electron. Okay, it will donate electron to central metal atom. Who will donate? Ligand will donate. Okay, ligand will
donate. So the anion or cation or neutral molecule which combine with the central ion. Okay, so ligand maybe it can be anion, it can be cation, or it can be neutral molecule also. Okay, ligand can be anion, cation, or neutral molecule. Okay, and it should donate electron to central metal atom. So that is actually ligand. Ligand clear? Then we are moving to denticity. What is denticity? Denticity means it is the number of lone pair. Okay, it is the number of lone pair donated to. Okay, so here this ligand, okay, ligand will give lone pairs. Okay, so we will finish maximum chapters today. Okay, so we will give not we will this ligand will give lone pair of electron. Okay, lone pair of electron in the two chapters. Okay, we will finish இன்னைக்கு என்ன ஆனாலும் I will finish D block and F block. Sorry, D block, F block and coordination compounds. Definitely என்ன finish பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் இங்க இருந்து கிளம்பு. Okay, இந்த life end ஆகும். Okay, that is my promise. So and amines இருக்கு. So amines எல்லாம் question timeல practice பண்ணலாம். amines எல்லாம் சின்ன சின்ன chapter தான். Okay, so அது question timeல practice பண்ணலாம். So number of ions of, okay, number of lone pair. Okay, எவ்வளோ lone pair donate பண்ணுது? யாருக்கு donate பண்ணுது? donate to என்ன central metal atom. central metal atomத்துக்கு எவ்வளோ number of electron donate பண்ணுது? அதுதான் என்னடா? denticity. Okay, அதுதான் என்ன? denticity. clear-ஆ? இதில் ஏதாச்சும் doubt இருக்கா? denticity and ligandsல ஏதாச்சும் doubt இருக்கா? denticity and ligandsல ஏதாச்சும் doubt இருக்கா? And my dear students, everyone, please like the session. So நீங்கள் session like பண்ணா மட்டும்தான் இது என்ன மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ரீச் ஆகும். Okay, so like is very important. Okay, so everyone like the session. So நம்மளோட target is 100. Okay, 100 is our like target. Okay, 100 is our like target. Okay, yes, but 90 in the, so 80 more. Okay, 80 more. How to find lone pair? So already உங்களுக்கு தெரியும் lone pair. நைட்ரஜன்ல lone pair இருக்கு, ஆக்சிஜன்ல lone pair இருக்கு, and வாட்டர்ல lone pair இருக்கு. Okay, okay, lone pair na actually lone pair na என்ன? So some molecules இருக்கு. Okay, for example I will show you. என்ன NH3. So nitrogenோட atomic number என்ன? nitrogenோட atomic number is 7, NH3. So nitrogenோட atomic number 7. So outermost shellல எவ்வளோ electron இருக்கு? 5 electron இருக்கு. So I am right. This is 1, 2, 3, 4, 5. So hydrogen என்ன? இங்க 1 hydrogen இங்க bond form ஆகும். இங்க ஒரு hydrogen இங்கேயும் bond form ஆகும். hydrogenோட electron இங்க ஒரு hydrogen இங்கேயும் bond form ஆகும். But இங்க பார்த்தா outermost shellல 2 electron ஃப்ரீயா இருக்கு. Okay, yes, இந்த 2 electron actually free electrons தான். Okay, unbonded electrons. This actually unbonded electron is actually called what? That is lone pair of electron. Clear ah Jenny? So lone pair of electron means unbonded electron. Okay, bond பண்ணாத ஃப்ரீயா இருக்கிற outermost shellல இருக்கிற electron, that is lone pair. Okay, so coordination number clear தானே இது? Okay, coordination number clear தானே? number of lone pair donated to CMA. What is CMA? central metal atom to form coordinate bond is called. coordinate bond form பண்றதுக்காக எவ்வளோ lone pairs donate பண்ணுது? Okay, எவ்வளோ lone pairs donate பண்ணுது? that is actually என்ன? denticity. Okay, is it clear? If it is clear, give me some thumbs up, guys. If it is clear, give me some thumbs up. Then we are moving to next question. Monodendate ligand. Okay, so different type of dendate ligands dendates irukku. So first one is monodendate ligand. It's also called unidendate ligand. Okay, so in the
monodendrite ligand இல்லனா unidendrite ligand அந்த நேம்லயே இருக்கு mono 1 uni 1 so இங்க என்ன இருக்கு can donate a pair of electron to the central atom okay so இங்க இருக்கிற ligand will donate only one pair of electron okay this ligand will donate one pair of electron that is monodendrite ligand okay then next is so monodendrite ligand oda examples தான் so anionic ligand தான் இது so இது எல்லாமே note உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் இது note நான் I will post it in the description box and these all are anionic ligands so anionic ligands தான் இதோட charges very important okay halide okay halogen group வந்தா நமக்கு டைரக்ட்டா halogen னு சொல்ல முடியாது that means chlorine னு சொல்ல முடியாது bromine னு சொல்ல முடியாது anionic partல வந்தா okay listen anionic partல halogen வந்தா அதோட charges -1 and அது என்ன halido that means chlorido bromido iodido okay so அப்படி ஆகும் okay clear so anion and fluorine fluorido chlorido bromido iodido okay suppose OH வந்தா anionic partல OH வந்தா okay anionic ligand OH வந்தா அதோட charge என்ன OH ஓட charge 1 தான் -1 தான் okay so next என்ன H minus na என்ன hydro okay H minus வந்தா அது hydro Cn minus வந்தா அது cyanido okay cyanido clear cyanido Cn minus வந்தா என்ன anionic liganda okay listen anionic liganda okay and next என்ன இது எல்லாமே charge -1 தான் so Nc okay இங்க பாருங்க Cn வந்தா okay listen Cn வந்தா அது cyanido okay Cn வந்தா cyanido but இங்க Nc வந்தா isocyanido okay isocyanido so இங்க கார்பன் தான் அங்க நைட்ரஜன் தான் okay clear so next என்ன NO2 minus what is NO2 minus NO2 minus means nitrato N okay nitrato N so NO2 மட்டும் இல்ல so இங்க charge என்ன next ONO nitrato N means இங்க யாரு electrons donate பண்ணும் நைட்ரஜன் தான் நைட்ரஜனோட கையிலயும் lone pairs இருக்கு you can see oxygen is also containing lone pair okay oxygen also have lone pair but nitrato N இல்ல so in the case of nitrato N okay in the case of nitrato N who will donate electron obviously it is nitrogen only it is nitrato N இல்ல so ONO that means or we can say NO2 okay NO2 minus same only this is same molecule but here you can see it is nitrato O what is the difference so here oxygen will donate electron lone pair okay so the charge is same SCN minus okay SCN minus லியும் சல்ஃபர் கிட்டயும் இருக்கு என்ன lone pair என்ன நைட்ரஜன் கிட்டயும் இருக்கு lone pair SCN minus okay இதோட சார்ஜும் -1 தான் so SCN that means thiocyanate SCN னா என்னடா thiocyanate S இருக்கு thiocyanate N இருக்கு then what is the meaning of thiocyanate S so here sulfur will donate electron and thiocyanate N means nitrogen will donate electron okay next NCS okay this is NCS so NCS is thiocyanate N okay thiocyanate N this is thiocyanate S ரெண்டுமே clear தானே then NH2 minus is amido okay NH2 minus னா என்ன இதெல்லாமே anionic ligands okay anionic ligands வரும்போது NH2 minus means amido okay amido and NH2 2 minus is imido okay NH2 2 minus is imido and அதோட charge என்ன imido ஓட charge is -2 so இதை நீங்க ப்ராப்பரா நோட் பண்ணி வெச்சுக்கோங்க இல்லனா என்ன இந்த செஷனுக்கு அப்புறம் I will share the note okay இந்த செஷனுக்கு அப்புறம் I will share the note okay
So if you want the note, just give me some thumbs up in the chat box. Okay, if you want the note, okay, if you want this note, give me some thumbs up in the chat box. Then I can see. உங்களுக்கு வேணுமா? Also, yes, definitely, IUPAC naming is very important. Like, ட்ரிக்குன்னு சொல்ல முடியாதுடா. ஆக்சுவலி ட்ரிக் இல்லைன்னு தான் சொல்லணும். இது நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து ஃபோக்கஸ் பண்ணால் இது உங்களுக்கே தெரியும். என்ன வருது, தயோசைனேட்டோ, ஓகே, அவ்வளோதான். அவ்வளோ ட்ரிக் இல்லை. எல்லா ட்ரிக்கும் பை ஹார்ட் எப்படி நீங்கள் பண்ணுண்டா. ஸோ நெக்ஸ்ட் என்ன, நியூட்ரல் லிகான்ஸ். நியூட்ரல் லிகான்ஸில் அக்வா, அமைன், என்ன நைட்ரோசைல், கார்பனியல் அண்ட் சல்ஃபரஸ் ஃபைன், phosphines and pyridine. Pyridine and pyridine is also a neutral ligand தான். Pyridine is also a neutral ligand. And இது எல்லாமே நியூட்ரல் லிகாண்ட் தான். நியூட்ரல் லிகாண்டோட சார்ஜ் என்ன, 0 தான். ஓகே, நியூட்ரல் லிகாண்டோட சார்ஜ் என்னடா, 0. ஆனியானிக் லிகாண்டோட சார்ஜ் எப்பவுமே நெகட்டிவ் தான். ஸோ நெக்ஸ்ட் cationic ligands. So cationic ligands actually symbol na 3 ligand மட்டும் தான் இருக்கு. NO+, NO2+, NH3, NH2, NH3+. That is என்ன, hydrazinium. Okay, clear? Hydrazinium எல்லாமே என்ன, positive charge தான். Clear? இது வரைக்கும் clear-ஆ? Then we will start naming. Okay, இது வரைக்கும் clear-ஆ? Okay, I hope yes, எல்லாருக்கும் நோட் வேணும். Okay, so next என்ன, bidentate ligand. What is actually bidentate ligand? So bidentate ligand means when a ligand can bind through 2 donors atom. Okay, so same time la 2 donors ஆட்டத்துக்கு பாண்ட் பண்ண முடியும், இல்லைனா எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ண முடியும். ஷேர் இல்லை, எலக்ட்ரானை டொனேட் பண்ண முடியும். ஓகே, எலக்ட்ரானை டொனேட் பண்ண முடியும் சேம் மாலிக்யூல்ல 2 ஆட்டத்துக்கு. ஓகே, சேம் மாலிக்யூல்ல 2 ஆட்டத்துக்கு. ஸோ ஐ வில் கிவ் யூ எக்ஸாம்பிள். எஸ், இங்க பாருங்க, this is oxalato. Okay, oxalatoல இந்த oxygen 2 oxygen atoms இருக்கு. Okay, oxalatoல 2 oxygen atoms இருக்கு. Okay, இந்த 2 oxygen atom at the same time it will donate electron. Okay, 2 donor atom in the same molecule and it will donate electron at the same time. Okay, 2 donor atom, இங்க என்ன 2 donor atom is actually oxygen. So next என்ன, இங்க ethylene diamine. Ethylene diamine is very important. Mark பண்ணி வெச்சுக்கோங்க. ethylene diamine mark பண்ணி வெச்சுக்கோங்க. So ethylene diamine En னு represent பண்ணலாம். Okay, ethylene diamine En னு represent பண்ணலாம். It is not important. ரியாக்ஷன் எழுதும்போது எப்போவுமே என்ன ஸ்டேட் எழுதணும்னு லைக் இல்லை. ஓகே, பட் ப்ராப்பராக எழுதும்போது, ப்ராப்பர் ரூல் பார்க்கும்போது, ரியாக்ஷன் எழுதும்போது ரியாக்டன் சைட்லேயும் ப்ராடக்ட் சைட்லேயும் ஸ்டேட் எழுதணும், சாலிட் லிக்விட் கேஸ்னு. பட் உங்களுக்கு அவ்வளோ லைக் நீங்கள் எழுதின லைக் ஸ்டேட் எழுதலைனாலும் யூ வில் கெட் மார்க். ஓகே, நோ வரிஸ். ஸோ எஸ், டோனர் ஆட்டம். ஸோ இங்கே என்ன, எத்திலீன் டயமீனில் இதுதான் எத்திலீன் டயமீன். ஓகே, எத்திலீன் டயமீனோட ஸ்பெஷாலிட்டி என்ன, அட் த சேம் டைம் இங்கேயும் நைட்ரஜனில் லான் பெயர் இருக்குது, இங்கேயும் நைட்ரஜனில் லான் பெயர் இருக்குது. ஸோ இந்த லான் பெயர் என்ன, எலக்ட்ரானை இந்த 2 lone pairs at the same time it will donate electrons. Okay, at the same time it will donate electrons. Clear? So next one is glycinato. Okay, glycinato important. Glycinato is also a bidentate. Okay, so இங்கேயும் என்ன 2 donor atom இருக்கு, 1 donor atom என்ன, nitrogen. 1 donor atom is oxygen. Okay, 2 donor atoms இருக்கு, nitrogenum oxygenum. Clear? At the same time in the nitrogenum oxygenum at the same time it will donate electron. Okay, clear? Then we are moving to polydentate ligand. What is polydentate ligand? அந்த நேம்லயே இருக்குல்ல, at the same time என்ன, more than 2 என்ன donor atoms இருக்கும். Okay, so same one molecule more than
2 donor atom. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் EDTA. ஓகே, EDTA அதுக்கு எக்ஸாம்பிள் தான். ஸோ EDTAல ஆல்மோஸ்ட் 4 donor atoms இருக்கு. ஓகே, EDTAல ஆல்மோஸ்ட் 4 donor atoms இருக்கு. எஸ், EDTA. ஓகே, EDTA 4 minus. ஸோ 4 donor atoms இருக்கு. Clear? Yes, more than 2 donor atom, that is polydentate ligand. Then we are moving to another important type of ligand, that is ambidentate ligand. What is ambidentate ligand da? Enada ambidentate ligand means? Ambidentate ligand means ஒரு molecule. Okay, for example cyanidum isocyanidum. Okay, so இந்த மாலிக்யூலோட ஸ்பெஷாலிட்டி என்ன? நைட்ரஜனுக்கும் எலக்ட்ரானை டொனேட் பண்ண முடியும், நைட்ரஜனுக்கும் எலக்ட்ரானை டொனேட் பண்ண முடியும், கார்பனுக்கும் எலக்ட்ரானை டொனேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ நைட்ரஜனும் டொனேட் பண்ணும், கார்பனும் எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். ஸோ இங்க கார்பன் எலக்ட்ரானை டொனேட் பண்ணா we will call cyanide. ஓகே, ஸோ ஒன் என்ன இங்க they are monodendate. ஆக்சுவலி இவங்க என்ன monodendate ligand தான். ஆக்சுவலி ambidentate means monodendate, ஒன் சைடு மட்டும் at a time ஒன் சைடு மட்டும் தான் டொனேட் பண்ணும். ஓகே, மேபி உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கும், ரெண்டு சைடு இருக்குல்ல, பட் அந்த ரெண்டு சைடு இருந்தாலும் ஓகே, ரெண்டு சைடு இருந்தாலும் அதுல ஒன் சைடு ஓகே ஒன் டோனர் ஆட்டம் at a time ஒன் டோனர் ஆட்டம் மட்டும்தான் இருக்கும். பட் பாலிடென்டேட் இல்லைன்னா என்ன பைடென்டேட் லிகாண்டோட ஸ்பெஷாலிட்டி இந்த at a time two atoms at a time ஒரு மாலிக்யூல்ல இருந்து 2 atom will donate electron. Okay, at a time. But in the case of ambidentate ligand, at a time only one pair of electron மட்டும் தான் donate பண்ண முடியும், and one atom மட்டும் தான் donate பண்ணும். கிளியரா என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு கிளியரா? பாலிடென்டேட் அண்ட் ஆம்பிடென்டேட்டோட இல்லைனா பைடென்டேட் அண்ட் ஆம்பிடென்டேட்டோட டிஃபரன்ஸ் என்னன்னு கிளியரா? If it is clear, give me thumbs up in the chat box. Yes. Anyway. Linkage. இது வரைக்கும் clear, I hope. Then we are moving to next, coordination number. Coordination number na C என்னன்னு போடலாம். ஓகே, coordination number. ஸோ கோஆர்டினேஷன் நம்பர்னா என்ன? எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கு, எவ்வளோ லிகாண்ட்ஸ் இருக்கு, அதுதானே மேம் ஈஸியாக கோஆர்டினேஷன் நம்பர்னு சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாலிக்யூல் பாருங்க, இங்கே எவ்வளோ நம்பர் ஆஃப் லிகாண்ட்ஸ் இருக்கு, ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் செஷன் லைக் பண்ணுங்க, பிகாஸ் நம்மளோட டார்கெட் என்ன? 100 தான் டார்கெட். ஓகே, ஃபர்ஸ்ட் டார்கெட் 100 தான். ஸோ எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் லைக் பண்ணியிருக்கு? என்னடா லைக் பண்றதுக்கு உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கா? கிளாஸ் எடுத்துருக்குல்ல, என்னடா? ஓகே, இப்போ ஒரு 27 ஆயிருக்கு. ஓகே, ஸோ எஸ் கோஆர்டினேஷன், பிகாஸ் நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் இது என்ன எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரீச் ஆகணும்ல. ஸோ லைக்கோட நம்பர் ஆஃப் லைக் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன நடக்கும்? ஈஸியாக எல்லாருக்கும் ரீச் ஆகும். ஓகே, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரீச் ஆகணும். ஓகே, ஸோ எஸ் கோஆர்டினேஷன் நம்பர். ஓகே, ஸோ கோஆர்டினேஷன் நம்பர்னா என்ன மேம்? இட்ஸ் வெரி சிம்பிள். நம்பர் ஆஃப் லிகாண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது அதுதான் கோஆர்டினேஷன் நம்பர். நம்பர் ஆஃப் லிகாண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது அதுதான் கோஆர்டினேஷன் நம்பர். எஸ் கன்ஜூஸ், எஸ் ஒப்வியஸ்லி கன்ஜூஸ் தான் நீங்கள். ஸோ இங்கே பார்த்தா சொல்லுங்க, இந்த மாலிக்யூல் இந்த காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டில் கோஆர்டினேஷன் நம்பர் என்ன? இந்த காம்பவுண்டில் கோஆர்டினேஷன் நம்பர் என்ன? குயிக்கா சொல்லுங்க. You guys are very confused. என்ன ஒரு லைக் போடுறதுக்கு இவ்வளோ பிரச்சனையா உங்களுக்கு? 6 மேம், 6 lots of 6. Yes, 6 because என்ன 6 NH3 இருக்கு, 6 ligands இருக்கு. ஓகே, கிளியரா? 6 ligands இருக்கு. ஆனா இந்த காம்பவுண்ட்ல ஓகே, இந்த காம்பவுண்ட்ல எவ்வளோ கோஆர்டினேஷன் நம்பர்? இந்த காம்பவுண்டோட கோஆர்டினேஷன் நம்பர் என்ன? கம் ஆன்,
இந்த காம்பவுண்ட் K4FeCN6. 6. Everyone is saying 6. So CN ஓட ஸ்பெஷாலிட்டி என்னடா? இங்க CN இருக்கு. CN ஓட ஸ்பெஷாலிட்டி என்ன? CN பைடென்டேட்டா, பாலிடென்டேட்டா, இல்லனா ஆம்பிடென்டேட்டா? சொல்லடா. CN, ஓகே, CN சைனைட்டோ நைட்ரைட்டோ, இது என்ன? பாலிடென்டேட்டா, பைடென்டேட், ஆம்பிடென்டேட், மோனோடென்டேட். இது ஃபுல் என்ன ராமாயணம் ஸ்டோரி சொல்லிட்டு ராமன் யாரு சீதையோட, சீதை யாரு ராமனோடன்னு கேட்ட மாதிரியா இருக்கு. எல்லாமே இருக்கு. ஆம்பிடென்டேட் இருக்கு, பைடென்டேட் இருக்கு, மோனோடென்டேட் இருக்கு, பாலிடென்டேட் இருக்கு. ப்ராப்பரா சொல்லுடா. ஆன்சர் என்ன? என்னடா ஆன்சர்? CNடா. CN cyanide. ஓகே, cyanide and isocyanide. So cyanide இல்லனா isocyanide, it is a ambidendate. Okay, ambidendate னா என்ன? At a time one donor atom தான் இருக்கும், பட் என்ன 2 donor side இருக்கு, பட் என்ன at a time one என்ன atom தான் donate பண்ணும் at a time. Okay, so இங்க 6 தான் correct. Okay, 6 தான் correct. Suppose I am taking COEN. Okay, COEN 6 times இல்லனா 3 times 3 plus. இதோட இங்க உங்களுக்கு பார்க்க முடியுதுல. ஸோ இந்த மாலிக்யூலோட, இந்த காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டோட கோஆர்டினேஷன் நம்பர் என்ன? இந்த காம்ப்ளெக்ஸ், ஓகே, இந்த காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டோட கோஆர்டினேஷன் என்ன? டே, ஆல்ரெடி ஆர்கானிக் எல்லாம் சொல்லி இருக்கு, நீங்க இது வரைக்கும் பார்க்கலையா? 6 இனி அதான் நம்பர் வேற ஏதாச்சும் நம்பர் இருக்கா? ஸோ எஸ், இங்க என்ன ஆக்சுவலி இங்க EN 3 டைம்ஸ் தான் இருக்கு. 3 டைம்ஸ். அப்போ நீங்க எப்படி 6ன்னு சொல்ல முடியும்? எப்படி 6ன்னு சொல்ல முடியும்? இட் இஸ் ஏ டைடென்டேட் லிகாண்ட். இட்ஸ் ஏ டைடென்டேட் லிகாண்ட். சப்போஸ் டைடென்டேட் லிகாண்ட்னா எப்படி கால்குலேட் பண்ண முடியும்? சப்போஸ் கோஆர்டினேஷன் நம்பர் எப்படி கால்குலேட் பண்ண முடியும்? டைடென்டேட் லிகாண்ட்னா, if it is டைடென்டேட் லிகாண்ட், you should do 2 into என்ன நம்பர் ஆஃப் டைடென்டேட் ligands. Okay, 2 into என்ன டைடென்டேட் ligands. Okay, number of didendates ligands. 2 into number of didentates. Number of didentates ligands. clear-ஆ? டவுட் இருக்கா? clear இது வரைக்கும்? hi எப்சி, hi edits, தர்ஷு. so yes, என்ன then we are moving to next. இது வரைக்கும் clear இல்ல? இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? எப்படி கால்குலேட் பண்ணணும்னு டவுட் இல்லல்ல? குயிக்கா சொல்லுங்க, ஆன்சர் ஸ்பீடா சொல்லுங்க. clear? understand chemistry. Then we are moving to nomenclatureக்கு கொஞ்சம் ரூல்ஸ் இருக்கு. ஓகே, nomenclatureக்கு என்ன? no doubts ma'am. okay, keep it up. okay, all clear. ஓகேடா. ஸோ எஸ், நாமென்க்ளேச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இந்த சாப்டர்ல இருந்து டெஃபினட்டாக நாமென்க்ளேச்சர்ல இருந்து வர்றதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி தான். ஓகே, நாமென்க்ளேச்சர்ல இருந்து குவெஸ்டன் வர்றதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி தான். ஸோ நாமென்க்ளேச்சர் பண்ணும்போது என்ன நேம் எழுதும்போது கொஞ்சம் ரூல்ஸ் இருக்கு. ஒப்வியஸ்லி IUPSC ரூல்ஸ் எல்லாம் இருக்கும்ல. ஸோ சேம் ரூல்ஸ் இங்கேயும் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரூல், இஃப் த கோஆர்டினேட் காம்பவுண்ட் இஸ் அயனிக், ஓகே, அயனிக் காம்பவுண்ட், ionic, then the cation is named followed by anion. First உங்களுக்கு தெரியும்ல, for example MgCl2. Mg தான் இங்க பாசிட்டிவ், Cl தான் நெகட்டிவ்.
இல்லைன்னா AlCl3. Al actually Al3 plus and this is minus. Okay. So first என்ன வருது? cation தான் வருது. Okay. Name எழுதும் போது cation தான் first வருது. Okay. Aluminum chloride, magnesium chloride. அப்படிதானே நம்ம சொல்லும். Aluminum chloride. இல்லைனா chloride magnesium, chloride aluminum அப்படி சொல்லாதுல்ல. Aluminum chloride magnesium. So first என்ன எழுதணும்? First naming பண்ணும்போது you should write cation. Okay, cation on name the first எழுதணும். If it is ionic compound, neutral compounds இருக்கும்ல. So already yes, we discussed neutral compounds also. Okay, so neutral compounds இருக்கும். என்ன normally first neutral compound இல்லாம ionic compound வரும்போது first என்ன எழுதணும்? cations ஓட name தான் first எழுதணும். It is very important. So nomenclature actually ரொம்ப important ஆன topic. So I will give star topic. Actually இது என்னடா? Star topic தான். So next என்ன? In the coordination sphere. Coordination sphere னா என்ன? So அந்த square box இருக்குல்ல. So coordination. In the coordination sphere, first ligand are written in alphabetical order. So more than one ligand இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. Okay. So 2-3 ligands எல்லாம் இருக்கு. So நீங்க என்ன எழுதணும்? First அதோட alphabetical orderல தான் எழுதணும். Okay. So alphabetical orderல தான் எழுதணும். And then the central metal atom. Central metal atom எப்படி replace பண்ணணும்? Suppose sulfate. Sulfate னா sulfide ன்னு எழுதணும். Okay. And it is sulfide na we should replace to sulfido. Okay, sulfido and sulfate. Okay, sulfate is replaced with ATO. Okay, 8. Suppose sulfate na ATE தான் லாஸ்ட் வருதுல, sulfatone எழுதணும். Okay, 8 வந்தா 8 எழுதணும். Okay. Okay. 8 வந்தா 8 வந்தா ATO, ATO எழுதணும். Sulfate na sulfido. Okay, sulfido. Okay. And IDE வந்தா ido. Okay, ido. Okay, clear ah? So adu. Next we are moving to, if for example iodine, also like iodide, adu vanda iodone எழுதணும். Okay. So the same ligand is present more than once. Okay, same ligand more than once irunda we can use di, tri, tetra. Okay, so we can use என்ன suffix use பண்ண, prefix use பண்ணலாம். Okay, so same ligand என்ன 3-4 ligands இருந்தா same அப்படி எழுத முடியுமா? chlorido, chlorido, chlorido னு இல்ல. so அதுக்கு பதிலா நீங்க எழுதணும் di, tri, tetra use பண்ணலாம். Okay, next di is already used. Suppose di, okay, for example ethylene diamine. Ethylene diamine enna en. Okay, ethylene diamine என்னடா en. So ethylene diamine, so இதுக்கு again 2 ethylene diamine இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. 2 ethylene diamine இருக்கு. எப்படி எழுத முடியும்? இது எப்படி இதோட நேம் எழுத முடியும்? I will tell you how to use 8 naming பண்ணும்போது we can do. Okay, so yes, we should write என்ன, this is already ethylene diamine தான். Suppose என்ன இங்க 2 ethylene diamine இருக்கு, அப்போ di ethylene diamine சொல்ல முடியுமா? No, அதுக்கு பதிலா we will use என்ன bis, tris, okay, tetrakis. Okay, bis, tris, tetrakis. Okay, clear ah? Then next, after writing ligand முடிச்சதுக்கு அப்புறம், okay, after writing ligands, the central metal atom is written along with its oxidation number. So central metal atom last தான். இது என்ன ligands எல்லாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன ஸ்டார்ட் பண்ணும்? Central metal atom we will start to write their names. Okay, so if you are writing central metal atom, at the last you should write what? Its oxidation number in the bracket. Okay, in the oxidation number in the bracket also we should write. The coordination sphere is ionic. Okay, coordination sphere enna ionic ah irundha, the central metal atom named ends with 8. Okay, so listen பண்ணுங்க proper ah. Suppose the coordinate sphere is anionic. Okay, coordinate sphere enna
நெகட்டிவ் சார்ஜில் தான் இருக்கு. ஓகே, ஸோ அப்படின்னா தென் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட நேம் எப்படி எழுதணும்? லாஸ்ட் ATE வச்சு எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன? O suffix is provided to name of anionic ligand and IUM suffix is provided to name of cationic ligand. Anionic ligand வரும்போது என்ன போடணும்? O suffix போடணும். Okay, O suffix is provided to name of anionic ligand. Anionic ligand வரும்போது IUM suffix is provided to name of cationic ligand. So name of anionic ligand and cationic ligand. Neutral ligand, cationic ligand. Okay. IUM, nitrosonium. Okay, nitrosonium, hydrazinium. Okay, இது எல்லாமே என்ன? cationic ligand. Cationic ligand வந்தா இப்படி. Okay, IUM எழுதணும். Suppose anionic வந்தா IDO. Okay, IDO எழுதணும். So chlorido, fluorido, bromido, iodido. Okay, clear தானே? Clear. இது வரைக்கும் ஓகேன்னு நினைக்கிறேன். Then we can move to next. Next we are going to write the name. Okay, so அதுக்கு முன்னாடி மெட்டல் வரும்போது அயன் வரும்போது ஐரன் எழுத முடியாது, ஃபெரைட்னு தான் எழுதணும். ஓகே, ஃபெரைட், பிகாஸ் லாட்டின் நேம்ஸ் தான் இது எல்லாமே, லாட்டின் நேம்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணும். ஓகே, ஃபெரைட், ஓரேட், ப்ளம்பேட். எஸ், தென் எஸ், ஃபர்ஸ்ட் மாலிக்யூல். ஸோ இந்த மாலிக்யூலோட இந்த காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டோட IUPAC நேம் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸோட யூ கேன் ரைட். ஓகே, ஸோ ஐ வில் வெயிட் இன் த சாட் பாக்ஸ். எஸ், ஒன்லி 36 லைக். Come on, I am waiting for the answers. Okay, what is the name of the compound? Complex compound. Zincate. எதடா சிங்கேட்? எதடா சிங்கேட்? ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? ஸோ டை amine silver 1 chloride. Okay, diamine. So space venda. Okay, space venda. You can write together. Okay, diamine silver 3 chloride, diamine silver 1 chloride. Any other answers? Any other answers? So first உங்களுக்கு இப்படி கிடைச்சா you can write எல்லா உங்களுக்கு தெரியும்ல, லிகாண்ட் என்ன, கோஆர்டினேட் லைக் லிகாண்ட் என்ன, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் என்ன, அனியோன் என்ன, கேட்டியோன் என்ன, யூ கேன் ஜஸ்ட் ரைட் எல்லாமே வி கேன் ரைட். இது என்ன? ஏஜின்னா என்ன? ஏஜி இஸ் சில்வர். ஓகே, ஏஜி என்னடா? சில்வர். சில்வர். NH3னா என்ன? NH3 இஸ் amine. amine. And Cl என்ன? Cl என்ன? Cl என்ன? That is chlorine. So name எழுதும்போது first என்ன எழுதணும்? name எழுதும்போது first என்ன எழுதணும்? first என்ன எழுதணும்? we should start with ligand. Okay, so ligand தான் இருக்கு. So எவ்வளோ ligand இருக்கு? 2 ligand இருக்கு. So I am writing diamine. So நீங்க என்ன ஸ்பேஸ் விட வேண்டாம், அப்படியே எழுதலாம். ஓகே, diamine. So diamine. And அதுக்கப்புறம் யாரு வருது? சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இங்கே யார் இருக்கு? சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். So here it is silver. So you can write diamine silver. So இதுதான் என்னோட ஆக்சிடேஷன் நம்பர் எழுதுறதுக்கு ஸ்பேஸ் இருக்கு. So then you should write counterpart. counterpart யாருங்க? chlorine. So chlorine. So எதனால நாம actually chlorine negative தான். Okay, chlorine negative தான். இந்த complete part என்ன? positive தான். So நமக்கு தெரியும் என்ன? நமக்கு தெரியும் என்ன தெரியும்? I can't see your charts. Okay.
ஸோ நமக்கு தெரியும் என்ன ஃபர்ஸ்ட் வரும்போது பாசிட்டிவ் அயன் தான் வரும்ல, நேம் பண்ணும்போது என்ன பாசிட்டிவ் அயன் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகே, பாசிட்டிவ் அயன் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். இங்கே நெகட்டிவ் குளோரினா இருக்கு, நெகட்டிவ் குளோரின் நெகட்டிவ் தான். ஸோ we can write at the end. Okay, we can write at the end. So diamine, silver and என்ன இருக்கு chlorine இருக்குல்ல, so we can write chlorine. Okay, chlorine, direct chlorine எழுதலாம். So we should calculate the என்ன oxidation number of silver. silver ஓட oxidation number எப்படி calculate பண்ணணும்? chlorine ஓட actually minus 1 தெரியும், இங்க 1 chlorine தான் இருக்கு. and NH3 is actually 0. okay, NH3 ஓட oxidation number என்னடா 0. so அப்போ Ag ஓட oxidation number என்ன 1 தான் வரும். so correct answer is 1. and என்ன Roman letterல எழுதணும் oxidation number, you should write in Roman letter. clear-ஆ? யாரோ 3 எல்லாம் சொல்லி இருந்தது, யாரு 3 சொல்லி இருந்தது, யாரு 3 சொல்லி இருந்ததுடா, யாரு 3 சொன்னது? தர்ஷு and தர்ஷு. clear-ஆ? 3 எப்படி 1 வருதுன்னு clear-ஆ? எப்படி 1 வருதுன்னு clear-ஆ? okay, so next, what is the name of this compound? this compound potassium tetra chloro nickelate 3. okay, so let me check. okay, so என்ன first start என்ன எங்க ஸ்டார்ட் பண்ணணும்? பாசிட்டிவ் அயன். ஓகே, பாசிட்டிவ் அயன், that means a cation எங்க இருக்குன்னு பார்க்கணும். ஓகே, cation எங்க இருக்குன்னு பார்க்கணும். so we know that here the cation is potassium. பொட்டாசியத்தோட சார்ஜ் நமக்கு தெரியும் பாசிட்டிவ் தான். ஸோ இங்கே 2+ இருக்கு, டோட்டல் சார்ஜ் 2+ இருக்கு. அப்போ இதோட சார்ஜ் என்ன 2- தான் வரும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா இதோட நேமிங்? ஸோ ஐ எம் ரைட்டிங் ஃபர்ஸ்ட் நேம் என்ன பொட்டாசியம். ஸோ இங்கே பொட்டாசியம் இருக்கு, ஐ எம் ரைட்டிங் பொட்டாசியம் நிக்கல் இருக்கு அண்ட் குளோரின் இருக்கு. ஸோ ஐ எம் ரைட்டிங் குளோரின் இருக்கு. ஸோ we can write இல்ல. ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பொட்டாசியத்துல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ பொட்டாசியம் எவ்வளோ பொட்டாசியம் இருக்கு? 2 பொட்டாசியம் தான் இருக்கு. ஸோ we can write பொட்டாசியம் அதுக்கப்புறம் என்ன வருது? லிகாண்ட். ஓகே, பொட்டாசியம் அதுக்கப்புறம் நீங்க லிகாண்ட் எழுதணும். லிகாண்டுக்கு அப்புறம் தான் என்ன எழுதணும்? central metal atom. so we can write ligand. what is ligand here? ligand, it is chlorine. how many chlorines are there? எவ்வளோ chlorine இருக்குடா? எவ்வளோ chlorine molecules இருக்கு? 4 chlorine molecules இருக்கு. so we can write tetra. okay, I am writing tetra. so here இங்க என்ன? it is anionic ligand. இங்க என்ன? anionic ligand தான். so anionic ligand வரும்போது என்ன வரணும்? anionic ligand வரும்போது chlorido. you should write chlorido. tetra chlorido and அதுக்கப்புறம் என்ன? நிக்கல் தான், நிக்கலேட். ஓகே, நிக்கல் என்ன? நிக்கலேட்னு தான் எழுதணும். ஓகே, ஸோ நிக்கலேட். ஓகே, நிக்கலேட். ஸோ நிக்கலேட் ஸ்மால் லெட்டரில் தான் எழுதணும். ஓகே, நிக்கலேட். ஆக்சிடேஷன் நம்பர் என்ன? நிக்கலோட ஆக்சிடேஷன் நம்பர் சொல்லுங்க. நிக்கலோட ஆக்சிடேஷன் நம்பர் கியூக்கா சொல்லுங்க. இது +2, இது 2, இது -2. அப்போ டோட்டல் -2 வருது. அண்ட் குளோரினோடது இஸ் -4. ஸோ வாட் இஸ் ஆன்சர்? 2. எஸ். ஸோ நிக்கல் என்ன 2 தான் வரும். ஸோ இது -4 வருது, இங்கே 2 தான் வருது. ஸோ நியூட்ரலைஸ் பண்ணும்போது +2 வரும். ஸோ யூ கேன் ரைட் Roman letter 2 வித் ப்ராக்கெட். கிளியரா? நிக்கலேட். ஸோ நிக்கலேட்டு தான் வரும். பிகாஸ்
நிக்கலேட்டு தான் வரும். பிகாஸ் என்னடா நிக்கலேட்டு தான் வருதுடா, நிக்கலேட்டு தான் வரும். அதுக்கு ரீசன் என்ன, நிக்கலேட் வர்றதுக்கு ஆனியானிக் லிகாண்ட் இருக்கு. நிக்கல் வரும்போது 8 வரும், ATE ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க. மெட்டலுக்கு லிகாண்ட் சென்ட்ரல் ஆட்டம் இஸ் அலாங் வித் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப்டர் already சொல்லியிருக்கு. So 8. Okay, the coordination sphere is anionic. Okay, coordination sphere anionic ஆகும்போது கேட்டியோனிக்கா இது ஆனியோனிக் தானே. ஆனியோனிக்னா என்னடா, கோஆர்டினேஷன் ஸ்பியரோட சார்ஜ் நெகட்டிவாக இருக்கணும். இங்கே கோஆர்டினேஷன் ஸ்பியரோட சார்ஜ் நெகட்டிவ் தான், இட் இஸ் ஆனியோனிக். ஸோ அப்போ என்ன வரணும், நிக்கலேட்டு தான் வரணும். கிளியரா கான்செப்ட் கிளியரா? நிக்கல் இல்லடா, நிக்கலேட்டு தான் வரணும். ஓகே, ஆனியோனிக் ஸ்பியர் என்ன, கேட்டியோனிக் ஸ்பியர் என்னன்னு புரியுது இல்லை? இங்கே K2 என்ன, K2 NiCl 4 டைம்ஸ் இதுதான் இருக்கு. ஸோ இந்த ஸ்பியரோட ஓகே கோஆர்டினேஷன் ஸ்பியரோட சார்ஜ் என்னடா இங்க, கோஆர்டினேஷன் நோ ஒரு கன்ஃபியூஷன் இல்லை. கோஆர்டினேஷன் ஸ்பியரோட சார்ஜ் என்ன, கோஆர்டினேஷன் இது பாசிட்டிவ், எனக்கு என்ன பாசிட்டிவ் தான். ஸோ கோஆர்டினேஷன் ஸ்பியரோட சார்ஜ் இஸ் நெகட்டிவ். கிளியரா? கோஆர்டினேஷன் ஸ்பியரோட சார்ஜ் இஸ் -2. ஓகே, ஸோ இதோட சார்ஜஸ் +2 மீன்ஸ் இந்த அயனோட கோஆர்டினேஷன் லிகாண்டோட கவுண்டர் பார்ட்டோட சார்ஜ் இஸ் +2. தென் கோஆர்டினேஷன் பார்ட்டோட சார்ஜ் என்ன, இட் இஸ் negative. So 2. So it is a anionic sphere. Clear? It is a negative sphere. That is a anionic sphere. Anionic sphere vanda enna, if it is anionic sphere, okay, after writing ligand, then the coordination sphere is anionic. Listen, the coordination sphere is anionic. Then the central metal atom names end with 8, ATE. Clear, Jenny? I hope it's clear. Then we are moving to next question. Then write the name of this molecule, this complex compound. Quick எழுதுங்க because it's ரொம்ப easy. Okay, and my dear students, session எல்லாரும் like பண்ணுங்க and share பண்ணுங்க, friends எல்லாரும் வந்து பார்க்கட்டும். because exam time வருதுல்ல, so எல்லாருக்கும் மார்க் கிடைக்கணும்ல. Clear? Okay, so you can write the name. டெட்ரா அக்வா டைக்ளோரோ. எடா நீங்கள் ஸ்பேஸ் வேண்டா. ஓகே, யூ கேன் ரைட் டுகெதர். ஓகே, இஃப் யூ ஆர் லைக் லிவிங் ஸ்பேஸ் தென் த ஆன்சர் இஸ் ஆக்சுவலி ராங். அப்படி நேம் எழுதக்கூடாது. ஸோ இஃப் யூ ஆர் ரைட்டிங் நேம்ஸ், ஸோ யூ ஷுட் என்ன, தெர் இஸ் நோ ஸ்பேஸ். டெட்ரா அக்வா டைக்ளோரோ குரோமியம் 3 நைட்ரேட். லெட் மீ செக். ஸோ இங்கே என்ன இருக்குது? எஸ், குரோமியம் இருக்குது. குரோமியம். ஸோ ஒரு கொஸ்டின் கிடைச்சா நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் இப்படி எழுதணும். ஓகே, என்ன இருக்கு? அக்வா இருக்கு, அண்ட் என்ன இருக்கு? குளோரின் இருக்கு, அண்ட் இந்த பார்ட் என்ன? நைட்ரேட் பார்ட். ஸோ நைட்ரேட் இருக்கு. ஸோ வி கேன் ரைட்ல. ஸோ என்ன? குரோமியம் அக்வா. ஸோ இந்த பார்ட் என்ன? இந்த பார்ட் இஸ் ஆக்சுவலி அவர் coordination sphere is actually positive. நம்மளோட coordination sphere என்னடா? அது positive தான். coordination sphere positive and NO2 part is actually negative. So NO2 part என்ன? -1 தான். அப்போ total sphere ஓட charge என்ன? +1. ஓகே, அது ஃபர்ஸ்ட் எழுதலாம். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம். ரெண்டும் ஏதோ எந்தெந்த சார்ஜ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் we should calculate. So we can start. So என்ன? Yes, we should start with positive. Okay, positive, that means cation part. Okay, cation part inga sphere la da cation irukku, coordination sphere la first ligands எழுதணும். இங்க aquaயும் இருக்கு, chlorine-ம் இருக்கு. So ligands எழுதும்போது எந்த ligand first எழுதணும்? alphabetic order ல ligands எழுதணும். Okay,
லிகாண்ட்ஸ் எழுதும் போது ஆல்பபெட்டிக் ஆர்டரில் எழுதணும். ஸோ எவ்வளோ எக்வா இருக்கு? 4 எக்வா இருக்கு. ஸோ வி கேன் ரைட் டெட்ரா எக்வா குளோரோ. எவ்வளோ குளோரின் இருக்கு? 2 குளோரின் இருக்குல்ல. ஸோ டெட்ரா எக்வா டை குளோரிடோ. ஓகே, ஆனியானிக் பார்ட்டு தான் லிகாண்டில் ஆனியானிக் பார்ட்டு தான் குளோரின் வருது. ஸோ அப்போ என்ன எழுதணும்? குளோரிடோ. ஓகே, குளோரிடோ. அதுக்கப்புறம் we should write என்ன? ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? we should write a metal part. metal என்ன? chromium. okay, metal என்ன? chromium. you can directly write chromiumத்தோட oxidation number calculate பண்ணணும். so I am leaving space for that. and அதுக்கப்புறம் என்ன இருக்கு? nitrate. so nitrate. okay, so clear. so next என்ன? chromiumத்தோட oxidation number calculate பண்ணணும். oxygenோட H2ஓட oxidation state is actually 0 and chlorineோட oxidation state இங்க 2 chlorine இருக்கு. so chlorineோட oxidation state is actually -2. so இங்க -1 வருது. so இங்க actually இது confusion ஆகுது. NO minus is -1, NO3 is -1, chlorine is -2, H2 ஓடது 0, so chromium is +3. so you can write 3. clear-ஆ? ஏதாச்சும் டவுட் இருக்கா? clear-ஆ? ஏதாச்சும் டவுட் எங்கேயாச்சும் இருக்கா நேமிங்ல? ஸோ டெஃபினட்டாக நேமிங்ல இருந்து குவெஸ்டின் வரும், அதில் டவுட்டே இல்லைடா. நேமிங்ல இருந்து குவெஸ்டின் வரும். ஓகே, ஸோ நேமிங் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, நேமிங் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் தான். ஸோ டெஃபினட்டாக நேமிங்ல இருந்து குவெஸ்டின் வரும். ஸோ நேமிங் நீங்கள் கன்ஃபார்மாக படிச்சிருக்கணும். ஸோ அண்ட் ஆக்சுவலி நேமிங் இவ்வளோ சிம்பிள் தான். ஸோ இந்த செஷன் பார்த்தாலே உங்களுக்கு ப்ராப்பராக நேமிங் பண்ண தெரியும். ஓகே, and உங்களுக்கு ஒரு 2 more question practice பண்ணா clear பக்கா. okay, then I will give you another question. tetraamine aqua chlorido cobalt 3 chloride. so write the formula, write the complex formula. இப்போ இது வரைக்கும் நம்ம நேம் எழுதி இருக்குல்ல. so write the complex formula. நேம் கொடுத்திருக்கு. may they ask. okay, இப்படியும் கேட்கலாம்ல question. write the formula or match the formula னு இப்படியும் வரலாம் questions. can you explain again oxidation number? so இது பேக்ல பார்த்தா நான் ஆல்ரெடி oxidation number சொல்லி இருக்கு. ஓகேடா? come on க்யூக்கா. சொல்லுடா. ஈஸிடா இதோட நேம். and guys don't forget to like the session. okay, நம்மளோட டார்கெட் 100 likes. so session முடியறதுக்கு முன்னாடி 100 like டெஃபினட்டா வேணும். okay, so then only இந்த செஷன் இந்த வீடியோ ரீச் ஆகணும்ல எல்லாருக்கும். CONH3 4 times H2O Cl2. okay, let me check. okay, tetraamine. so amine என்னடா? tetraamine na that is actually NH3, aqua H2O and chlorido na என்ன? Cl, cobalt CO, chloride Cl. so இதுதான் நம்மளோட பாசிட்டிவ் பார்ட். ஓகே, chloride என்ன? நெகட்டிவ் பார்ட் தான். இதுதான் பாசிட்டிவ் பார்ட். so we can write so tetraamine aqua chlorido. so cobalt. so first என்ன எழுதணும்? first நீங்க central metal atom தான் எழுதணும். so இங்க என்ன? cobalt. so I'm writing cobalt and after என்ன வருது?
tetraamine and aqua chlorido. Okay, tetraamine வருது. So amine என்னடா simple that is NH3. Okay, NH3. So I am writing tetraamine. So that is NH3. எவ்வளோ டைம் இருக்கு? 4 times இருக்கு. tetraamine aqua. aqua என்ன? That is H2O. aqua chlorido. chloridoனா என்ன? Cl. ஓகே, ஸ்பேஸ் வேண்டாம். ஓகே, ஸ்பேஸ் வேண்டாம், அப்படியே பக்கத்தில் எழுதலாம். ஓகே, chlorido cobalt 3. ஓகே, chloride. ஸோ இங்கே இது ஓகே. ஓகே, நம்மளோட ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது? கோஆர்டினேஷன் ஸ்பியர். ஓகே, கோஆர்டினேஷன் ஸ்பியரோட டோட்டல் சார்ஜ் ஆக்சுவலி குளோரின் நெகட்டிவ் லாஸ்ட்டு தான் வருது. ஸோ இதோட சார்ஜ் என்ன ஆனாலும் பாசிட்டிவ் தான். ஸோ குளோரின் எவ்வளோ குளோரின் இருக்குது அது நமக்கு தெரியணும்ல. ஸோ குளோரின் இருக்குது. ஸோ ஆனால் எவ்வளோ குளோரின் இருக்குது எப்படி கால்குலேட் பண்ண முடியும்? இங்கே ஆக்சிடேஷன் நம்பர் கொடுத்துருக்கு. ஓகே, யாரோட ஆக்சிடேஷன் நம்பர்? கொபால்ட்டோட ஆக்சிடேஷன் நம்பர். ஸோ ஐ எம் ரைட்டிங் கொபால்ட்டோட ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் +3. ஸோ என்ன அமீனோட ஆக்சிடேஷன் நம்பர் ஆக்சுவலி என்ன? நியூட்ரல் தான், 0. வாட்டரோடதும் 0. அண்ட் இங்கே 1 குளோரின் தான் இருக்குது. ஸோ 1 குளோரினோடது இஸ் -1. ஸோ -1ம் 3யும் நியூட்ரல் பண்ணும்போது இங்கே எவ்வளோ வரும்? இட் இஸ் -1 3 -2. -2 மீன்ஸ் இங்கே 2 வரணும். கிளியரா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் கேட்கணும். பிகாஸ் இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகே, இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். இந்த நேமிங்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஓகே, நேமிங் ஆக்சுவலி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நாமென்க்ளேச்சர்ல இருந்து டெஃபினட்டாக கொஸ்டின் வரும். ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த சாப்டரில் இதுதான் இம்பார்ட்டன்ட். Then we are moving to next question. இது வரைக்கும் ஓகே. நெக்ஸ்ட் டாபிக் இது வரைக்கும் ஓகேன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். ஸோ ஸ்டில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. கிளியர்? ஓகே. Then we are moving to isomerism. Okay, isomerism. So உங்களுக்கு நார்மலி ஐசோமெரிசம்னா என்னன்னு தெரியும். ஸோ ஐசோமெரிசம் இஸ் ஆல்சோ ஏ இம்பார்ட்டன்ட் டாபிக். ஆக்சுவலி இந்த சாப்டரில் 3 டாபிக் தான் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் IUPAC நேமிங், அதுக்கப்புறம் ஐசோமெரிசம், அண்ட் அதுக்கப்புறம் என்ன வருது? எஸ், VBT. ஓகே, VBT அண்ட் கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி. ஸோ இந்த 4 டாபிக்ஸில் தான் இந்த சாப்டர் இருக்குது. அவ்வளோதான் இருக்குது. ஓகே, அவ்வளோதான் இருக்குது இந்த சாப்டரில். பட் நீங்கள் ப்ராப்பராக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, எப்படி கால்குலேட் பண்ணணும், IUPAC நேம் எப்படி எழுதணும்னு. ஓகே, Yes, you are right, Gaurija. Same formula but different structure. Okay, same formula but different structure. So actually isomerism is here we are considering 2 isomerism. One is structural isomerism, another one is stereo isomerism. What is structural isomerism means? Compound having same molecular formula but different structure. Okay, same molecular formula but different structure. What is next stereo isomerism? What is stereo isomerism means? Stereo isomerism means same molecular formula is same, structure is same, but spatial arrangement is different. Okay, spatial arrangement different ah irukku, baaki ellame சேம் தான். அதுதான் என்னடா? ஸ்டீரியோ ஐசோமெரிசம். பார்க்க முடியுதா? இல்லைல்ல. ஸோ அதுதான் என்னடா? ஸ்டீரியோ ஐசோமெரிசம். ஸோ ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட். மாலிகுலர் ஃபார்முலா இஸ் கரெக்ட், ஸ்ட்ரக்சரல் எவ்ரிதிங் இஸ் சேம், பட் டிஃபரெண்ட் இஸ் ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட். சேம் பட் டிஃபரெண்ட். ஓகே, இட் இஸ் ஆக்சுவலி என்ன ஐசோமர்ஸ்னு சொன்னால் சேம் பட் டிஃபரெண்ட் தான். Okay, yes. Then we are moving to structural formula. Structural isomerism, it is also called okay, so yes, structural formula actually 4 type irukku. Okay, 4 type structural formulas irukku. First one is ionization isomerism. And second one is solvate isomerism or hydrate isomerism. Okay, solvate or hydrate isomerism. Third one is linkage isomerism. And fourth one is coordination isomerism. Clear? And geometrical illana stereo isomerism. Geometrical isomerism is also called stereo isomerism.
So stereoisomerism or geometrical isomerism. Stereoisomerism is classified into geometrical isomerism and optical isomerism. Also called stereoisomerism thoda classification da enna geometrical and optical. Okay, start பண்ணலாமா இதோட details. இது detail class start பண்ணலாமா? So yes, structural isomerism. So structural isomerismத்துல என்ன same compound இருக்கும் பட் என்ன ஸ்ட்ரக்சர்ல டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகே, சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர், அதுதான் என்ன ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம். ஸோ டைரக்டா என்ன ஒரு எக்ஸாம்பிள் வச்சே சொல்லலாம். ஓகே, எக்ஸாம்பிள் வச்சே சொல்லலாம். ஸோ இங்க பாருங்க, CrNH3 5 times SO4Br. ஓகே, SO4Br. ஸோ இது என்ன பென்டா அமீன் சல்ஃபேட்டோ chromium 3 bromide. Okay, so 3 bromide தான். So இங்க சேம். ஓகே, இங்க என்ன டிஃபரெண்ட் இருக்கு, அதோட ஐசோமரிசம். ஓகே, அயனைசேஷன் ஐசோமரிசத்துல CrNH3 5 times ClSO4. ஸோ இங்க SO4 லிகாண்டா இருந்தது, இங்க SO4 கோஆர்டினேட் பார்ட்ல இல்லனா கவுண்டர் அயனா இருக்கு. ஓகே, கவுண்டர் அயனா இருக்கு, கவுண்டர் அயனா வருது. இங்க என்ன லிகாண்ட். ஸோ லிகாண்ட் அண்ட் கவுண்டர் அயனோட எக்ஸ்சேஞ்ச் தான். ஓகே, லிகாண்ட் அண்ட் கவுண்டர் அயனோட எக்ஸ்சேஞ்ச் தான் ஆக்சுவலி அயனைசேஷன் ஐசோமரிசம். வாட் இஸ் அயனைசேஷன் ஐசோமரிசம்? இட் இஸ் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லிகாண்ட் அண்ட் counter ion or counterpart. Okay, clear? This form of isomerism arise when the counter ion, okay, counter ion in the complex salt is itself in a potential ligand and can be displaced a ligand which can then become a counter ion. Simple. It is the interchange or exchange of counter ions. Yes, this is the definition. This is the definition. This is the definition. Clear? Is it clear? Clear now? We can move to next examples also. Examples, I think, yeah. Example அவ்வளோதான் இருக்கு. இது clear தானே? Doubt இல்லைல்ல? Then we are moving to next. If it is clear, give me some thumbs up da. கொஞ்சம் ஃபயர் எல்லாம் வேணும்ல, கொஞ்சம் ஃபயர். ஓகே, கிளியர் மேம். எனக்கும் எனர்ஜி வேணும்ல, நீங்க தான் என்னோட எனர்ஜி. கவாண்டா, உங்களோட ஃபயர் தான் என்னோட எனர்ஜி. ஹலோ லலித். எஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன, சால்வேட் ஐசோமெரிசம். ஸோ சால்வேட் ஐசோமெரிசத்தில் ஹியர் யூ கேன் சி ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் பார்க்கலாம். Solvate isomers differ by number of solvate molecule directly bonded to the metal ion and present as free solvate molecule in the ionization sphere. Okay, so yes, so inga parunga இந்த molecule okay, CrH2O 6 times Cl3. Okay, so இதுல என்ன நெக்ஸ்ட் என்ன நடக்குது, இங்க இருந்து வாட்டர் வெளியே போகுது. ஓகே, வாட்டர் என்ன எங்க போகுது, கவுண்டர் பார்ட்டில் போகுது. ஸோ இப்போ என்ன இருக்கு, CrH2O 5 times Cl பிகாஸ் இங்க 1H2 வந்திருக்கு. ஸோ இங்க இருந்து என்ன வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் நடக்குது. ஓகே, லிகாண்ட்ல இருந்து என்ன வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் ஃபார்முல மாறுது. வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் ஃபார்முல இது மாறுது. இங்க என்ன CrH2O 4 times, இங்க CrH2O 3 times. ஸோ அதனால தான் என்ன சொல்லி இருக்கு, this solvate isomerism is also known as hydrate isomerism. Hydrate, okay, hydrate na water. Okay, yes, water, crystallization of water molecule இங்க நடக்குது. ஸோ கிளியரா? ஸோ இங்கேயும்
ஏன்னா டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள் தான் இல்லை சேம் எக்ஸாம்பிள் தான் இருக்குது. ஓகே, ஸோ சேம் எக்ஸாம்பிள் தான். ஸோ இங்கே என்ன வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். ஓகே, இங்கே வாட்டர் என்ன வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைஸ்ட் ஆகி மாறுது. ஓகே, கிளியர். ஹைட்ரேட், எஸ் கிளியர். சால்வேட் ஐசோமரிசம் கிளியர் தானே? பக்கா doubt இல்லைன்னு நினைக்கிறேன். then we can move to next topic. Guys, are you ready for the next isomerism? Give me some thumbs up in the chat box if you are ready, if it is clear. So then we are moving to coordination isomerism. No thumbs up, no fire, nothing, no discussion. Clear? Okay, so yes, solvate isomerism. Next we are moving to linkage isomerism. Okay, linkage isomerism என்ன third isomerism தான். so இதுல என்ன சொல்றது? This type of isomerism is due to exchange of donor atom. Okay, exchange of donor atomத்தோட exchange நடக்குது. Okay, it is due to the exchange of donor atom of ambidendate ligand. Do you remember what is ambidendate ligand? ambidendate ligand என்ன? சேம் மாலிக்யூல். ஓகே, சேம் மாலிக்யூலுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. 2 donor part இருக்கு. பட் அட் எ டைம் 1 donor part தான் எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். ஓகே, ஸோ பட் என்ன டூ அந்த மாலிக்யூல்ல 2 donor part present தான். ஸோ this type of isomerism is due to the exchange of donor atom. Okay, exchange of donor atom of ambidendate ligand. Okay, it is the exchange of donor atom of ambidendate ligand used to coordinate with the central metal. So இங்க பாருங்க, இங்க cobalt and amine இருக்கு and NO2. Okay, NO2 இங்க நைட்ரஜன் தான். ஓகே, நைட்ரேட் O, ஆக்சிஜன் தான் என்ன எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது. NO2 னா that is ஆக்சிஜன் தான் இங்க என்ன எலக்ட்ரானை டொனேட் பண்ணியிருக்கு. ஓகே, எலக்ட்ரானை என்ன டொனேட் பண்ற யாருக்கு? கொபால்ட்டுக்கு. பட் இங்க பாருங்க CONH3 சேம் 5 ONO. What is ONO means? ONO means இங்க யாரு எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது? யாரு எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது? இட் இஸ் வெரி சிம்பிள். இங்க ஆறு நைட்ரஜன் தான் டொனேட் பண்ணுது. இங்க ஆக்சிஜன் டொனேட் பண்ணுது, இங்க நைட்ரஜன் டொனேட் பண்ணுது. ஓகே, ஸோ என்ன பென்டா அமீன் நைட்ரோ N. ஓகே, நைட்ரோ N cobalt 3 chloride. ஸோ இங்க பென்டா அமீன் நைட்ரோ O. ஓகே, நைட்ரோ O. நைட்ரோ ஓனா என்ன? நைட்ரோ O மீன்ஸ் ஆக்சிஜன் தான் டொனேட் பண்ணுது. நைட்ரோ N மீன்ஸ் நைட்ரோ N மீன்ஸ் நைட்ரஜன் தான் எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது. கிளியரா? ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க. கிளியர்னா ஓகே சொல்லுங்க. ஸோ ligand can be 7, பட் என்ன உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு மேக்ஸிமம் 6 இல்லை. எக்ஸாமுக்கு 6 ஒன்றும் வராது. ஆக்சுவலி உங்களுக்கு 6 வரைக்கும் தான் இருக்குடா. அப்போ நீங்கள் 6 வரைக்கும் பார்த்தா போதும். ஓகே, ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். ஓகே, உங்களுக்கு எக்ஸாமுக்கு இருக்கிறதே படிக்க முடியலை, அப்போ உனக்கு 7ம் தெரியணுமா? Okay, then we are moving to coordination isomerism. Coordination isomerismத்துல என்ன லாஸ்ட் isomerism தான் structural isomerismத்தோட. ஸோ இங்கே என்ன நடக்குது? This type of isomerism takes place due to interchange of ligand. ligand interchange பண்ணும். ஓகே, ஸோ இங்க ரெண்டுமே ஓகே anionic part-ம் cationic part-ம் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் தான். ஸ்கொயர் பிராக்கெட்ல வந்தா காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட். ஸோ இங்க ஆனியானிக் பார்ட்டும் கேட்டயானிக் பார்ட்டும் என்ன காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் தான். கிளியரா? ஸோ இங்க இந்த டூ கவுண்டர் அயன்ஸ்ல 2 காம்ப்ளெக்ஸஸ். ஓகே, காம்ப்ளெக்ஸஸ் என்ன பண்ணுது? லிகாண்ட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது. ஓகே, லிகாண்ட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது. ஸோ பாருங்க, இங்க NH3 6 டைம்ஸ், இங்க CN 6 டைம்ஸ் இருந்தது. ஸோ NH3 6 டைம்ஸ், CN 6 டைம்ஸ். இங்க என்ன சேஞ்ச் ஆயிருக்கு? என்ன ஆக்சுவலி லிகாண்ட் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ கொபால்ட். ஓகே, இங்க குரோமியம், இங்க கொபால்ட். ஓகே, இங்க கொபால்ட், இங்க குரோமியம். கிளியர்? ஆக்சுவலி நம்ம என்ன சொல்லணும்? லிகாண்டோட சேஞ்ச்னு தான் சொல்லணும். ஓகே கைஸ், லிகாண்டோட சேஞ்ச். எஸ் கைஸ், லைக் த செஷன். யா,
she is supporting. Okay, like the session. Okay, so இங்க என்ன நடக்குதுடா இங்க ஓகே நீங்க எல்லாரும் எப்படி எழுதும் exchange of central metal atom னு எழுதும் இல்ல so that is wrong அப்படி எழுதுனா I will give you நான் டீச்சர்னா I will give you 0 marks no doubt because it is the exchange of coordination isomerism means it is the exchange of என்ன ligands okay between complexes ligands தான் exchange ஆகுது clear ஆடா Jani thank you so much Jani is doing my PR work so இப்படி ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறது எனக்கு ரொம்ப ப்ரைட் ஃபீலாக இருக்குது ரொம்ப ப்ரைட் ஃபீலாக இருக்குது ஓகே எஸ் ஸோ இது வரைக்கும் கிளியர் தானே ஏதாச்சும் டவுட் இருக்கா ஐ ஹோப் இட்ஸ் கிளியர் என்ன கோஆர்டினேஷன் ஐசோமரிசம்னு ஓகே then we can move to stereoisomerism. What is stereoisomers? So stereoisomerism means next type of isomerism தான் ஓகே ஸ்டீரியோஐசோமரிசத்துல மாலிகுலார் ஜியாமெட்ரி எல்லாமே சேமாக இருக்கும் மாலிகுலார் ஃபார்முலா சேமாக இருக்கும் பட் ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஓகே ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஸோ ஜியாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் ஓகே ஜியாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் ஸோ மெயின்லி நார்மலி ஸ்டீரியோஐசோமரிசம் 2 டைப் தான் இருக்குது ஜியாமெட்ரிக்கல் அண்ட் ஒப்டிக்கல் ஜியாமெட்ரிக்கல்ல என்ன இருக்குது ஜியாமெட்ரிக்கல்ல சிஸ் ட்ரான்ஸ் ஐசோமரிசம் இருக்குது சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் ஓகே சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் ஐசோமரிசம் என்னடா சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் மீன்ஸ் சிஸ்னா சிஸ்டர்ஸ் ஓகே சிஸ்டர்ஸ் என்ன சேம் சைடில் இருக்கும்ல சிஸ்டர்ஸ் 2 சிஸ்டர்ஸ் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அம்மா ஏதாச்சும் பண்ணும்போது அம்மா லைக் ஏதாச்சும் நம்ம பண்ணிட்டு லைக் அப்போது சிஸ்டர்ஸ் ரெண்டுமே சேம் சைடில் இருந்த அம்மா அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லும்ல ஸோ அது மாதிரி தான் ஸ்டீரியோ ஐசோமரிசம் சிஸ்ஸில் சேம் சைடு இருக்கும் ஓகே சிஸ்ஸில் என்னடா சேம் சைடு ஓகே யூ கேன் சி chlorine cis form same side okay cis na என்னடா same sideல இருக்கும் okay same sideல same molecules அப்ப trans na என்ன different sideல இருக்கும் opposite sideல இருக்கும் அதுதான் trans okay so இதுல 2 sisters இருக்கிற யாராச்சும் இருக்கா எனக்கு ஒரு sister தான் எனக்கு ஒரு younger sister yes so cis na same side trans na opposite side diagonal or opposite side okay clear என்ன cis trans isomerism னு clear தானே so this geometrical isomerism is also called cis trans isomerism cis same side me ma'am okay Jenny you have also one sister okay clear இல்ல இது வரைக்கும் clear இல்ல ஏதாச்சும் டவுட் இருக்கா for me brother oh brother இருந்தா ஐயோ தலைவலி brother நாலே தலைவலி so cis trans இல்ல clear then we can move to next isomerism next isomerism is optical isomerism என்ன optical isomerism means optical isomerism means non-superimposable mirror images to each other two molecules எடுத்தா that should be non-superimposable okay non-impossible I'm saying non-superimposable mirror image what is non-superimposable mirror image so இது என்னோட like என்ன hands okay yeah so இதோட mirror image என்ன mirror image இப்படி தான் வரும் okay இதோட mirror image இப்படி தான் வரும் okay so இதோட mirror image என்ன இப்படி தான் வரும் so இது நான் வைக்கும்போது என்ன superimpose ஆகுதா இல்ல இது superimpose ஆகல so that's the reason it will call non-superimposable mirror images so proper for example என்ன ஓயோட என்ன மிரர் இமேஜ் என்ன ஜஸ்ட் ஓ ஸோ இது அப்படியே எடுத்து ஓ மேலே வச்சா கரெக்ட் ஓ மாதிரியே இருக்கும் ஓகே இது மாதிரியே இருக்கும் ஸோ இட் இஸ் ஆக்சுவலி சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ் தட் இஸ் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ் நான் சூப்பர் இம்போசிபிள் ஆப்டிக்கல் ஐசோமரிசம் என்ன நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜாக இருக்கணும் டு ஈச் அதர் அண்ட் கேன் ரொட்டேட் த plane of plane polarized light okay so I will tell you என்ன so
இங்கே பார்த்தா தெரியும் ஒரு அன்போலரைஸ் லைட் இருக்குது. ஓகே, அன்போலரைஸ் லைட் இருக்குது. ஸோ இந்த அன்போலரைஸ் லைட்டு நைக்கோல் ப்ரிசத்தில் என்ன பாஸ் பண்ணும்போது we will get polarized light. Polarized light means one direction மட்டும்தான் இருக்குது. ஓகே, one direction. ஸோ இது என்னோட சொல்யூஷன். எனக்கு சொல்யூஷன் இருக்குது. எந்த சொல்யூஷன்? ஸோ ஐசோமரிசத்தில் ஏதாச்சும் காம்பவுண்ட். ஓகே, காம்பவுண்ட் தான் இங்கே சொல்யூஷன் சொல்லியிருக்கு. ஓகே, ஏதாச்சும் காம்பவுண்ட், ஏதாச்சும் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டோட சொல்யூஷன். ஸோ காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டோட, ஸோ ஐம் ரைட்டிங் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டோட சொல்யூஷன். காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டோட சொல்யூஷன் சிசி. காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டோட சொல்யூஷனில் என்ன இந்த போலரைஸ் லைட் பாஸ் பண்ணியிருக்கு. ஸோ வாட் we will get என்ன டைரக்ட். இது டைரக்ஷன் இப்படி தான் இருக்குது. ஸோ சேம் டைரக்ஷனில் கிடைக்கலாம், இல்லைன்னா ரைட்டில் ரொட்டேட் பண்ணலாம், லெஃப்டில் ரொட்டேட் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த லைட் என்ன போலரைஸ் லைட் என்ன அதோட டைரக்ஷன் இங்கே இந்த சொல்யூஷனில் பாஸ் பண்ணும்போது மேபி சேமாக வரலாம். ஓகே, சேமாக வரலாம். அண்ட் என்ன இல்லைன்னா ரைட் சைடில் டீவியேட் பண்ணலாம், இல்லைன்னா லெஃப்ட் சைடில் டீவியேட் பண்ணலாம். சப்போஸ் ரைட் சைடில் டீவியேட் பண்ணியிருக்குன்னா, ஓகே திஸ் இஸ் ரைட் சைடு. ஓகே, ரைட் சைடில் டீவியேட் பண்ணியிருக்குன்னா we can say dextro rotatory. ரைட் சைடு இல்லைன்னா கிளாக் வைஸ் டீவியேஷன் நடந்திருக்குன்னா we can say dextro rotatory. சப்போஸ் லெஃப்ட் சைடில் டிவியேட் பண்ணியிருக்குன்னா we can say that it's levo rotatory. ஓகே, dextro rotatory and levo rotatory. சப்போஸ் சேஞ்சே இல்லை, போலரைஸ் லைட் அப்படியே என்ன வெளியே வருதுன்னா that we can say optically inactive. ஓகே, ஸோ சப்போஸ் என்ன dextro rotatory and levo rotatory என்ன optically active தான். பட் in the case of என்ன ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே பிளெயின் போலரைஸ் வந்தால் லைட் வந்தால் we can say that it is optically inactive. ஓகே, optically inactive. இது வரைக்கும் கிளியரா? இது வரைக்கும் கிளியரா? இது வரைக்கும் கிளியரா? இது வரைக்கும் கிளியரா? கிளியர்னா சொல்லுங்க, இல்லைன்னா சொல்லுங்க. கிளியர் இல்லை, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் சொல்லுங்க. லிவோ டெக்ஸ்ட்ரோ எல்லாமே கன்ஃபியூஷன் இல்லைன்னா we can move to next example. So optical isomerism. So இது ஒரு ஆப்ஜெக்ட் தான் AMB. ஓகே, AMB ஓட மிரர் இமேஜ் என்ன? இது என்ன மிரர் இமேஜ்? This is actually wrong. நான் தான் எழுதுனது, நானே தப்பாக எழுதியிருக்கு. ஸ்பீடில் எழுதுதில்ல. ஓகே, ஸோ ஏஎம்பியோட மிரர் இமேஜ் இஸ் எம் இங்கே வரும், பி இங்கே வரும், அண்ட் ஏ இங்கே வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த மிரர் இமேஜ். ஓகே, ஸோ மிரர் இமேஜ். ஸோ இது என்ன சூப்பர் இம்பாசிபிளா? சூப்பர் இம்பாசிபிளா? நோ, இட் இஸ் நாட் சூப்பர் இம்பாசிபிள். ஸோ வி கேன் சே தட் இட் இஸ் ஒப்டிக்கலி ஆக்டிவ். ஓகே, இட் இஸ் ஒப்டிக்கலி ஆக்டிவ். வி கேன் சே தட் optical isomerism இங்கே present. Okay, we can say that optical isomerism is present here. Okay, for this molecule. Okay, clear? So, and so two molecule இருக்கு. Okay, two molecules இருக்கு. இங்க PT centerல இருக்கு, BR மேல, and iodine கீழே இருக்கு. இங்க NO. Okay, not NO, NO2. NO2. Okay, so இங்க NO2 இருக்கு, இங்க NO2 இருக்கு. So இது சூப்பர் இம்பாசிபிளா? இந்த டெக்ஸ்ட்ரோவோட சூப்பர் இம்பாசிபிளா இல்ல. ஓகே, இங்க தான் NO2 இருக்கு, இங்க NO2 இருக்கு. ஓகே, ரெண்டுமே டிஃபரண்ட் சைடு, ஆப்போசிட் சைடுல இருக்கு. So we can say that one is dextrorotatory, another one is levorotatory. Dextrorotatory and levorotatory எப்படி கால்குலேட் பண்ண முடியும்? எக்ஸ்பெரிமெண்டலி மட்டும்தான் கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, டெக்ஸ்ட்ரோ அண்ட் லிவோரொட்டேட்டரி we can calculate through or experimentally only. எக்ஸ்பெரிமெண்டலி மட்டும்தான் அது எப்படி டெக்ஸ்ட்ரோவா லிவோனாவான்னு தெரிய முடியும். ஓகே, ஐடென்டிஃபை பண்ண முடியும். Then we can move to next. Enantiomers. Okay, there is one more type, that is FAC and MER. Okay, FAC and MER. FAC and MER. So இங்க பாருங்க ஒரு ட்ரையாங்கிள் எப்படி இருக்கு? மேலே and 3 பிளேன்ல இருக்கு. ஓகே, 3 பிளேன்ல இருக்கு, அதுதான் FAC.
ஓகே மெர்னு சொன்னால் என்ன சேம் பிளேனில் ட்ரையாங்கிள் வரைச்சா என்ன வரணும் சேம் பிளேனில் வருது ஓகே ஸோ தட் இஸ் mer. So the position of donor atom are around the meridian. Okay, meridian சொல்லும் மெரோட full form meridian of the octahedron. Okay, இது என்ன octahedronோட கேஸ் மட்டும்தான். Okay, octahedron is called meridional or mer isomer. Okay, clear? The position of donor atom are around the meridian. இது actually இந்த பொசிஷனை meridian தான் சொல்லும். So meridian னா இப்படி இருக்கும் மேலே கீழே and இப்படி okay இப்படி okay meridian okay so this is actually meridian and இது எப்படி இருக்கு so the similar group donor occupy adjacent position okay corner of one of the octahedral face so corner of எல்லா octahedral ஓடையும் cornerல so we can call that it's facial or fac okay fac isomer clear facial ஓட short form தான் where it is used என்னடா என்ன யூஸ் பண்றது புரியல என்ன யூஸ் பண்றது கௌரிஜா என்ன யூஸ் பண்றது புரியல என்ன யூஸ் பண்றது is it possible it is no it is not possible yes I can't understand your question can you please tell me again okay so next we are moving to valence bond theory okay valence bond theory the next important topic VBT okay VBT so valence bond theory லையும் கொஞ்சம் என்ன நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்குல்ல என்ன நாமென்க்ளேச்சர் எல்லாம் மாதிரி ஸோ இதுலேயும் கொஞ்சம் ரூல்ஸ் இருக்கு இட் இஸ் த தியரி விச் டிஸ்கிரைப் கெமிக்கல் பாண்டிங் ஓகே இட் இஸ் த தியரி ஹியர் it is describe chemical bonding normally chemical bonding நீங்க already valence bond theory எல்லாம் படிச்சிருக்குல்ல mer எங்க யூஸ் பண்ணுனா so mer like okay mer octahedronல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் okay we can use only in octahedron okay mer octahedronல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் okay mer மட்டும் இல்ல அது மாதிரி face or facial isomers எங்க போயிருக்கு ஓகே கெமிக்கல் பாண்டிங் ஓகே கெமிக்கல் பாண்டிங் டீட்டெயிலாக சொல்கிறது தான் ஆக்சுவலி வேலன்ஸ் பாண்ட் தியரி ஸோ விபிடி ஸ்டேட்ஸ் தட் ஓவர்லாப்பிங் நார்மலி என்ன சொல்லும் ஸோ ஓவர்லாப்பிங் எப்படி நடக்குது ஓகே ஸோ அதுதான் ஆக்சுவலி விபிடியில் சொல்லுது ஓகே விபிடியில் கம்ப்ளீட் ஓவர்லாப்பிங் தான் ஓகே ஸோ விபிடி ஸ்டேட்ஸ் தட் த ஓவர்லாப்பிங் ஆஃப் incomparable filled atomic orbital leads to the formation of chemical bonds between two atoms. So, two atoms almost energy, comparable energy இருக்கிற two atomic orbitals என்ன overlap பண்ணிட்டு new compounds or new chemical bonded between new atoms இல்லைன்னா new molecules form ஆகுது new orbitals form ஆகுது that is actually valence bond theoryல சொல்லுது okay so the unpaired electron are shared and hybrid orbital formed okay normally இங்க என்ன இருக்கும் unpaired electrons இருக்கும் unpaired electrons னா என்னடா for example 4s1 so இங்க this is unpaired electron paired electron னா அது ஃபுல்லா இருக்கணும் orbital கம்ப்ளீட்டா இருக்கணும் okay so the unpaired electron are shared and hybrid orbital is formed hybrid orbital new hybrid orbital form ஆகுது okay new hybrid orbital என்ன form ஆகுது unpaired electrons என்ன நடக்குது unpaired electrons share பண்ணிட்டு new hybrid orbital is forming clear yes இதுல கொஞ்சம் ரூல்ஸ் இருக்கு so நீங்க ப்ராப்பரா பாருங்க okay so 4 coordination number 4 தான் வருது so 4 வரும்போது 2 type hybridization இருக்கும் okay coordination number 4 வந்தா there is 2 different type of hybridization one is sp3 another one is dsp2 okay dsp2 and sp3 suppose sp3 na that is tetrahedral okay sp3 na that is tetrahedral dsp2 means that is square planar dsp2 means it is square planar when you consider 5 உங்களுக்கு இல்ல 6 தான் 6 is sp
sp3d2 அப்போ octahedral வரும் 6ல d2sp3 வரும்போதும் octahedral ரெண்டுமே octahedral but hybridization different தான் ஓகே and 1 இருக்கு ஓகே coordination number 1ல 2 ஓகே coordination number 2 வரும்போது அதோட hybridization என்ன symbol sp hybridization and அதோட structure என்ன linear structureம் வரும் இது important தான் ஓகே இது important தான் and bonding in இதோட structure I will draw okay so tetrahedralனா என்னடா tetrahedral structure எப்படி இருக்கும் tetrahedral structure எப்படி இருக்கு 1 2 3 4 tetrahedral and next என்ன octahedralனா 4 வரும் 6 வரும் so 1 2 3 4 5 6 இதுதான் octahedral linear shape linear இப்படி வரும் okay octahedral tetrahedral and square planar okay square planar இருக்கு okay இது வரைக்கும் clear தானே I hope it's clear. Then we are moving to next type bonding in 6 coordinate compounds. Okay, bonding in 6 coordinate compounds. So 6 coordinate compound la na already சொல்லிருக்கேன் 2 type of hybridization தான் இருக்கு. One is sp3d2 and another one is d2sp3. என்ன ரெண்டும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் மேம் 12 hours ஸ்டடி பிளான் எப்போ போடுவீங்க 12 hours ஸ்டடி பிளான் லாஸ்ட் தான் போடணும்ல 12 hours ஸ்டடி பிளான் என்னடா ஸோ நீ அப்போ லாஸ்ட் படிக்க போறதா அந்த 12 hours ஸ்டடி பிளான்ல படிக்க போறதா ஜெனி ஸோ sp3d2 and d2sp3 ஸோ sp3d2 மீன்ஸ் அது என்ன அதோட hybridization geometry is octahedral okay and என்ன d2sp3 ஆனாலும் ரெண்டுமே octahedral இது ரெண்டுமே octahedral தான் and outer orbital complex and இது inner orbital complex okay இது outer orbital and inner orbital complex so இங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் yes இது sp3d2 fill பண்ணது okay first s அதுக்கப்புறம் p அதுக்கப்புறம் d2 and இங்க d2 sp S அதுக்கப்புறம் P3 so this is outer orbital complex and this is inner orbital complex okay next in a high spin complex and it is low spin complex okay high spin and low spin இது நீங்க படிச்சே இருக்கு by heart படிச்சிருக்கணும் okay and spin free complex and spin paired complex spin paired னா என்ன electron pair ஆ இருக்கும் and spin free னா என்ன இங்க half filled இல்லனா partially filled electron இருக்கும் okay partially filled electrons இருக்கும் okay don't worry நான் அது 12 hours க்கு முன்னாடி okay 1 day க்கு முன்னாடி இடும் okay முன்னாடி போடும் okay high spin complex என்ன obviously spin என்ன spin இருக்குல்ல so இங்க obviously இங்க என்ன வரும் spin னா இதோட ஸ்பின் half நெகட்டிவ் half இதோட ஸ்பின் பாசிட்டிவ் half ஸ்பின் என்ன கேன்சல் ஆகும் ஓகே பிகாஸ் எல்லாமே பேயர்டு அப்போ என்ன லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் தான் வரும் ஓகே அதனால இங்க ஸ்பின் பேயர்டு எலக்ட்ரான் எல்லாமே பேயர்டு எலக்ட்ரான் ஆனதுனால it is low spin complex but இங்க என்ன unpaired electron இருக்கு okay spin free means unpaired presence of unpaired electron இருக்கு unpaired electron இருக்கும்போது obviously what will happen the spin complex or the spin will increase so obviously high spin complex okay it will become high spin complex okay last 12 hours is actually very crucial உங்களுக்கு வேணும்னா லைக் எக்ஸாம்க்கு மார்னிங் ஓகே நீங்க வரும்னா I will give you morning 5 AM class okay morning 5 AM class நீங்க வரும் ப்ராப்பரா வரும்னு சொன்னா மட்டும்தான் நான் என் ஹாஸ்டல்ல இருந்து இங்க வரணும் என் ஆஃபீஸ்ல வரணும் அண்ட் மார்னிங் 5க்கு வரணும் ஸோ நீங்க வரும் ஓகே உங்களுக்கு வேணும்னா டெஃபினெட்லி I will give you morning 5 class Jenny is saying I will come
ஸோ எல்லாரும் சொல்லணும்ல, ஒன் ஸ்டூடெண்ட்காக. ஸோ ஆஃபீஸில் யாரும் இருக்காது, நீங்கள் வரும்னு சொன்னால் மட்டும்தான் மார்னிங் எனக்கு கிளாஸ் போட முடியும். ஒரு 2 hours ஒரு மேக்ஸிமம் 3 hours கிளாஸ் மட்டும்தான் இருக்கும் மேம். பட் asking for 12. Yes, definitely I will give you 12 hours study plan. Okay, அது ஓகே. அந்த டைமில் I will give you 12 hours study plan. I will join, I will come ma'am. ஸோ நீங்கள் எல்லாரும் ஆல்மோஸ்ட் ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் வரும்னா I will definitely come. ஓகே, இந்த மார்னிங் ஆல்சோ. ஓகே, எனக்கு பிரச்சனை இல்லை. எஸ். ஸோ இதுக்கு ஆக்சுவலி இதுக்கு கொஞ்சம் ரூல்ஸ் இருக்குது. ஓகே, ரூல்ஸ் பார்க்கலாமா? ரூல்ஸ், ரைட் EC of, ஓகே, EC of CMA in ionic state. So first electronic configuration, EC means electronic configuration. Okay, write electronic configuration of central. எப்படி நீங்க ஸ்டார்ட் பண்ணணும், இது எல்லாமே தெரியணும்ல. இது sp3d2. ஸோ இதுக்காக நீங்க என்ன பண்ணணும், அவங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் கிடைச்சா அதோட சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட electronic configuration, எந்த ஸ்டேட்ல இருக்கிற electronic configuration, ionic stateல இருக்கிற electronic configuration you should write first. Then strong ligand. Okay, strong ligand, weak ligand னு யாருன்னு, ஓகே, உங்களுக்கு strong ligand இருக்கா weak ligand இருக்கான்னு தெரியணும். சப்போஸ் என்ன strong ligand, எதுக்கு weak ligand, யாரு strong ligand, யாரு weak ligand? Strong ligand means PCN. Okay, strong ligand is PCN, carbon nitrogen compounds, phosphorus compound. Okay, carbon compounds, phosphorus compound, nitrogen compound. Weak ligand is SOX, SOX. Okay, weak ligand is SOX. SOX is a weak ligand. And the sulfur complex, oxygen complex and halogen complex are weak ligands. So எதுனால weak ligand? Weak ligandக்கு இங்க ஒரு இங்க weak. Suppose strong ligand use பண்ணா என்ன நடக்கும்? Pairing நடக்கும். Okay, pairing, electron-ஓட pairing. If you are using strong ligand, என்ன electron-ஓட pairing நடக்கும். If you are using weak ligand, electron என்ன pair ஆகாது. Electron pairing நடக்காது. There is no pairing of electron. Okay, so அதனால தான் weak ligand strong ligand ரொம்ப important தான். Okay, the ligand will form coordinate bond. Obviously ligand என்ன form பண்ணும்? Coordinate bond தான் form பண்ணும். Paramagnetic moment. What is paramagnetic? Paramagnetic moment na anga unpaired electron இருந்தா we can say that paramagnetic moment. So suppose ஒரு molecule கொடுத்துட்டு இது paramagnetic diamagnetic னு கேட்டா எப்படி எழுத முடியும்? Paramagnetic means unpaired electrons இருக்கணும். And next is diamagnetic moment. Diamagnetic moment na என்ன? இது paired இருக்கணும். எல்லாமே paired electrons இருக்கணும். When a substance is repelled by an magnetic field due to the presence of paired electron. எல்லாமே போடும். And next n is equal to, and இதுக்கு என்ன? Magnetic moment calculate பண்றதுக்காக ஒரு equation இருக்கு. Nu is equal to root of n into n plus 1 Bohr magneton. இதோட யூனிட் தான் Bohr magneton. So n into n plus 2. n into n plus 2. So அதுதான் என்னடா? என்ன? magnetic moment ஓட, okay, magnetic moment calculate பண்றதுக்கான equation. Hey Jenny, okay, very nice, I can see. Okay, இது வரைக்கும் clear இல்ல? Then we can do one question பண்ணலாமா? So explain. Okay, already நான் இங்க எழுதி இருக்கு. Explain hybridization, geometry, magnetic moment, magnetic character, spin of the following compound. So tell me. So ஒரு compound இருக்கு. So compound ஓட geometry தெரியணும், hybridization என்னன்னு தெரியணும், magnetic moment தெரியணும், magnetic character தெரியணும், spin தெரியணும். How to calculate all these things? எப்படி calculate பண்ண முடியும்டா? எப்படி calculate பண்ண முடியும்? குயிக்கா சொல்லுங்க, எப்படி calculate பண்ண முடியும்டா? சிம்பிள். ரொம்ப சிம்பிள்ல.
கிளியரா? இது வரைக்கும் கிளியரா? ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லணும். இது வரைக்கும் கிளியராடா? எப்படி? நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? we can check the rule. first electronic configuration என்ன? அயனிக் ஸ்டேட்ல இருக்கிற. ஸோ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் என்ன? இங்க கோபால்ட் இல்ல நிக்கல் தான். சாரி, கோபால்ட் இல்ல நிக்கல் தான். ஸோ இந்த நிக்கலோட சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் நிக்கல் தான். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நிக்கலோட ஆக்சிடேஷன் நம்பர் கால்குலேட் பண்ணணும். ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி கால்குலேட் பண்ணணும்? நிக்கல் இங்க இது +2 தான். ஓகே, ஆக்சுவலி இந்த காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டோட சார்ஜ் என்னடா? +2 சார்ஜ். ஸோ வாட்டரோட எக்வாவோட சார்ஜஸ் ஆக்சுவலி இட் இஸ் நியூட்ரல். ஸோ என்ன? நிக்கலோட சார்ஜஸ் +2 ஃபார்மில் இருக்கு. ஸோ நிக்கலோட அட்டோமிக் நம்பர் என்னடா? நிக்கலோட அட்டோமிக் நம்பர் என்ன? கியூக்கா சொல்லுங்க, வேகம் ஸ்பீடா சொல்லுங்க. நிக்கலோட அட்டோமிக் நம்பர் என்ன? நிக்கலோட அட்டோமிக் நம்பர் கியூக் 28. ஓகே, ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதணும்? ஆர்கன் 4s2 3d8. ஸோ நிக்கல் என்ன? 2+ ஃபார்முலா இருக்கு. ஓகே, நிக்கல் என்ன? நிக்கல் 2+ ஃபார்முலா தான் இருக்கு. ஸோ ஐ எம் ரைட்டிங் ஹியர் நிக்கல் 2+ ஃபார்முலா தான் இருக்கு. ஸோ ஐ கேன் ரைட் ஆர்கன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆர்கன் 4s0. 4sல இருந்து தான் எலக்ட்ரான் என்ன லூஸ் ஆகும். ஓகே, 4sல இருந்து தான் எலக்ட்ரான் லூஸ் ஆகும். ஸோ இட் இஸ் 4s0 3d10. ஓகே, இட் இஸ் 4s0 3d10. கிளியரா? இது வரைக்கும் கிளியரா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? இது வரைக்கும் கிளியரா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஐ ஹோப் it's clear. So argon 4s0 3d10 வருது. Okay, argon 4s0 3d10 வருது. next stepல என்ன பண்ணணும்? So நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? Oh no, 3d10 இல்ல 3d8. Okay, 3d8, sorry. Okay, so 3d8 கிடைக்குது. So next stepல என்ன பண்ணணும்? ஸோ இங்கே எவ்வளோ லிகாண்ட் இருக்கு. ஸோ அது பார்க்கணும்ல, எவ்வளோ லிகாண்ட் இருக்கு. ஸோ ஐ எம் ரைட்டிங் திஸ் இஸ் 4s எலக்ட்ரான் இல்லை. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 3d தான் இருக்கு. ஸோ ஐ எம் திஸ் இஸ் 3d 1 3d தான் 1 2 3 4 5. So total 8 electron இருக்கு. So I am filling 8 electron. 1 2 3 4 5 6 7 8. Total எவ்வளோ electrons இருக்குடா? 8 electrons இருக்கு. Okay, டா actually nickel 2+. Okay, so we should consider இது calculate பண்ணும்போது என்ன consider பண்ணணும்? Write electronic configuration of central metal atom in ionic state. Okay, ionic stateல இருக்கிற central metal atomத்தோட electronic configuration தான் தேவை. So நிக்கலோட normal ground state electronic configuration is this. என்ன? Ni2+ ஓட electronic configuration தான் இது. Clear ஆ இது வரைக்கும்? Yes, H2 is a weak ligand. Very good. So H2O is a weak ligand. So இப்போ என்ன? electrons unpair என்ன pair பண்ண முடியாது. So no pairing of electron. இங்கே என்ன? pairing of electron இல்ல. Okay, so நடக்காது. So இங்கே என்ன இருக்கு? பாக்கி 6H2 இருக்கு. 6H2 means total எவ்வளோ lone pairs? எவ்வளோ lone pairs இருக்கும்? 6 lone pairs இருக்கும். That means 6 lone pairs இருக்கு. So 6 lone pairs எங்க வந்து fill ஆகும்? 6 lone pairs fill ஆகிறதுக்கு யார் இருக்கு? S இருக்கு. So I am writing the same. Okay, 1 2 3 4 5 3 4 5 6 ஆயிடுச்சு. So 1 2 3 4 5 6 7 8. இது 8. ஸோ இதுக்கப்புறம் இது ஆக்சுவலி என்ன? இது 3d தான். ஸோ 4s இருக்குல்ல, 4sல எலக்ட்ரான் இருக்குல்ல. ஸோ 4sல எலக்ட்ரான் ஃபில் பண்ண முடியும். அண்ட் என்ன? p இருக்குல்ல, வேக்கன்ட் p இருக்குல்ல, pலையும் எலக்ட்ரான் ஃபில் பண்ண முடியும். d இருக்குல்ல, dலையும் வேக்கன்ட் ஃபில் எலக்ட்ரான் இருக்கு. வேக்கன்ட் ஆர்பிட்டல்ஸ் தான் இருக்கு. ஸோ இந்த வேக்கன்ட் ஆர்பிட்டல்ஸில் ஃபில் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுக்கு கீழே நான் எழுதுகிறேன் இங்கே.
So I am writing 1 2 3 4 5. 1 2 3 4 5 6 ஆயிருக்கு. 1 2 3 4 5. Okay. So total number எவ்வளோ number of pair electron pair இருக்கு, எவ்வளோ lone pairs இருக்கு. So இங்க H2O 6 times தான் இருக்கு. 6 times means 12 electrons. Okay. So 1 2 3 4 5 6 7 8 9 10 no 9 10 11 12. Clear-ஆ? Clear-ஆ? இது வரைக்கும் clear-ஆ? ஏதாச்சும் டவுட் இருக்கா? Because இங்க என்ன 6H2O இருக்கு, 6H2O இருக்கு. So அந்த 6H2O means என்ன 6 lone pairs. Okay, 1H2O is donating 1 lone pair. So 6H2O means 6 lone pair. So you can write hybridization. So write the hybridization. இவ்ளோ நான் எழுதி இருக்குல்ல. So you can write the hybridization. You can write the hybridization right now. So write the hybridization. இது வரைக்கும் எழுதி இருக்குல்ல. So you can write the hybridization. So hybridization last point தான். And my dear students, like the session and subscribe பண்ணுங்க. உங்களுக்கு இது மாதிரி related videos, okay, content related, chemistry related, physics related and biology related video, neat oriented session உங்களுக்கு கிடைக்கும். Okay. So subscribe the session and subscribe the channel, like the session. So இது வரைக்கும் ஓகேயா? Come on guys. க்விக்கா சொல்லுங்க. யாராச்சும் ஆன்சர் சொல்லியிருக்கா? பார்க்கல, எனக்கு மெசேஜே இங்கே கமெண்ட்ஸே இல்லை. ஸோ ஐ எம் ஆஸ்கிங் வாட் இஸ் த ஹைப்ரிடைசேஷன்? டெல் மீ த ஹைப்ரிடைசேஷன். Tell me the hybridization. Tell me the hybridization. So valence bond theory க்கு அப்புறம் I will take rest. Break இருக்கு. Come on, hybridization யாரும் சொல்லலையா? sp2d3. Very good. sp2d3. ரீசனும் சொல்ல முடியுமா? ரீசன். Paramagnetic. Very good. Okay, I will write. Okay, this is S. S-ல 2 electron இருக்கு. So S-ல 2 electron இருக்கு. So 1 S தான் இருக்கு. P என்ன? P3 இருக்கு. Okay, P3Pயும் fill தான். And அதுக்கப்புறம் யாரு வருதுடா? அதுக்கப்புறம் D தான் வருது. But D-ஓட ஸ்பெஷாலிட்டி என்ன? D-ல pairing தான். Okay, D-ல என்ன நடக்குது? Pairing நடக்குது. Okay, D-ல pairing நடக்குது. Okay. So D-ல pairing நடக்குது. Total number என்ன? 4 electron வேணும். So it is sp3d2. Okay. So I will write sp3d2. Pairing நடக்குது. D-ல pairing நடக்குது. Okay. Lastல pairing நடக்குது. So sp3d2. Clear-ஆ? இது வரைக்கும் clear-ஆ? இது வரைக்கும் clear-ஆ? So first என்ன இருக்குங்க? ஹலோ, என்னோட क्वेश्चन எங்க போச்சு? என்னோட क्वेश्चन போயாச்சு. ஓகே, டோன்ட் வரி, என்கிட்ட நான் அதான். ஓகே, கொஸ்டின் இருக்கு. ஸோ சேம் கொஸ்டின் தான் இங்கே. ஹைப்ரிடைசேஷன் என்ன? sp3d2 and geometry என்ன? It is very simple. Geometry is octahedral. So magnetic moment எப்படி calculate பண்ணணும்? Magnetic moment calculate பண்ணுறதுக்காக என்ன? n into n plus 2. எவ்வளோ நம்பர் ஆஃப் unpaired electrons இருக்கு அது வச்சு calculate பண்ண போதும். இங்கே 2 unpaired electrons தான் இருக்கு. So n is equal to 2. So root of 2 into 2 plus 2 into
2 plus 2. So you will get 4, 4, 8. Root 8 கிடைக்கும். So you will get around 2 point something value. Okay. So paramagnetic because unpaired electron இருக்கு. Magnetic character என்ன? It is paramagnetic. Paramagnetic unpaired electron இருக்கு. பாரு இங்க unpaired electron இருக்கு. என்ன water aqua it is a weak okay weak ligand தான் weak ligand ஆனதுனால pairing நடக்காது okay weak ligand suppose இது ஒரு strong ligandனா இங்க என்ன இந்த electron இங்க வந்திருக்கும் okay pairing நடந்திருக்கும் because here என்ன weak ligand தான் இருக்கு so no pairing so spin என்ன high spin தான் spin என்ன high spin why because என்ன இருக்கு இங்க unpaired electron present na high spin clear இந்த question clear இந்த மாதிரி questions definite வரும் okay இந்த மாதிரி question definite வரும் clear clear okay so நாம என்ன VBT finish பண்ணிட்டேன் and VBT ஓட limitations இருக்கு VBT ல actually number of assumptions தான் இருக்கு okay so proper-ஆ ஒன்னும் like இது assume பண்ணிட்டு தான் okay இப்படி இருக்கும் like இந்த electron இப்படி போகும் pairing நடக்கும் strong ligand யூஸ் பண்ணா pairing நடக்கும் இது எல்லாமே assumption தான் okay assumption most of the things assumptionல தான் போகுது it does not give quantitative interpretation of magnetic data so நாம actually magnetic data calculate பண்ணிட்டு தான் எடுக்குது okay so இங்க assumptionல தான் போகுது pairing நடக்குது so எல்லாமே assumptionல தான் போகுது so assumptionல போகும்போது என்ன நடக்கும் so quantitative interpretation ஒரு proper என்ன like ஒரு error வரும்ல so that is quantitative interpretation of magnetic data ல okay next என்ன it does not explain color exhibit normally complex compound க்கு color இருக்கு so எதனால color வருது okay definitely I will drink so எதனால color வருதுன்னு யாருக்கு explain பண்ண முடியல இந்த VBT க்கு explain பண்ண முடியல next என்ன it does not give a quantitative interpretation of thermodynamic or kinetic stability of coordination compounds so thermodynamic இல்ல உங்களுக்கு yes thermodynamicல stability normally இது சொன்னா போதும் it does not give like proper data like why it is like of thermodynamic இல்லனா kinetic stability பத்தி சொல்ல முடியல எதனால இந்த molecule stable ஆகுது so unpaired electron ஒன்னும் ப்ராப்பரா சொல்ல முடியல ஒரு 3 point or 4 point மட்டும் நீங்க பார்த்தா போதும் okay இதுல almost like எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கு 6 பாயிண்ட்ஸ் இருக்கு நீங்க 3 பாயிண்ட்ஸ் இல்லனா 4 பாயிண்ட்ஸ் படிச்சா போதும் அவ்வளவுதான் ஓகே definitely I will drink water so இது வரைக்கும் clear then we are moving to last topic we are moving to crystal field theory okay crystal field theory க்கு அப்புறம் ஒரு break எடுக்கிறேன் okay அப்போ water I will drink water okay then we are moving to crystal field theory actually octahedral லையும் இருக்கும் tetrahedral லையும் இருக்கும் okay tetrahedral and octahedral ல தான் crystal field theory இருக்கு so I will tell you what is actually crystal field theory நமக்கு தெரியும் என்ன 5 orbitals இருக்கு okay d shell க்கு 5 orbitals இருக்கு okay this is our d orbitals so d orbital 5 orbitals இருக்கு 1 2 3 4 5 so ligand வருது okay ligand வரும்போது இது என்ன இந்த orbital split ஆகும் so split ஆகும் okay clear-ஆ இந்த orbital split ஆகும் so நமக்கு தெரியும் actually என்ன இருக்கு dxy dyz and dxz and இங்க என்ன இருக்கு dx square y square and dz square okay dx square so orbital க்கு different names இருக்கு so ligand வரும்போது ligand என்ன approach central metal approach பண்ணும்போது என்ன நடக்கும் இந்த orbital split ஆகும் okay இந்த orbitals என்னடா split ஆகும் clear-ஆ
இந்த ஆர்பிட்டல்ஸ் ஸ்பிளிட் ஆகும். ஸோ ஆக்டாஹெட்ரல்லையும் டெட்ராஹெட்ரல்லையும் 2 டைப் ஆஃப் ஸ்பிளிட் ஆகும். ஓகே, ஆக்டாஹெட்ரலில் ஸோ உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ஸோ dx and dy and dz ஸ்கொயரோட ஸ்பெஷாலிட்டி dx ஸ்கொயர் y ஸ்கொயர் dz ஸ்கொயரோட ஸ்பெஷாலிட்டி என்ன? This is, you can see along the axis. Okay, along the axis la, along the axis na enna? Along the axis means 2 lobes இருக்கும்ல, 2 lobes எப்படி இருக்கும்? Along the axis, axis மேலே இருக்கும். Okay, axis மேலே இருக்கும். So that is dx square y square. Okay, this is dx square y square. என்ன direct axis மேலே இருக்கும். So this is dx square dy square and dz square எப்படி இருக்கும்? So dz square again இப்படி இருக்கும். ஓகே, ஸோ dz ஸ்கொயர் எப்படி? இப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ இது எப்படி இருக்கும்? along the axis. பட் இந்த கேஸ் ஆஃப் dxy, dyz and dxz ஓட ஸ்பெஷாலிட்டி என்ன? இன் பிட்வீன் த ஆக்சஸில் தான் இருக்கும். ஓகே, ஸோ இன் பிட்வீன் த ஆக்சஸில் எப்படி இருக்கும்? லாப்ஸ். ஓகே, டபுள் டம்பிள்ஸ் இப்படி. என்னோட டம்பிள் அவ்வளோ நல்லா இல்லை. ஸோ டபுள் டம்பிள்ஸ் இப்படி தான் இருக்கும். dxy and dyz and dxz in between axisல தான் இருக்கும். ஓகே, in between axisல தான் place ஆயிருக்கு. ஓகே, ஸோ இது ஸ்பிளிட் ஆகும்போது 2 டைப் ஸ்பிளிட் ஆகும். ஸோ one is EG, another one is T2G. ஓகே, one is EG, another one is T2G. என்ன EG னா? EG means dx square y square dx square y square and dz square தான். dz square தான் EG னு சொல்லும். Okay, that is actually EG. T2G means dxy dyz dxz. Okay, so அதுதான் என்னடா T2G. So octahedrல்ல ligand approach பண்ணும்போது higher energy stateல யாரு போகும்? dx square y square and dz square high energy stateல போகும். lower energy stateல யாரு வரும்? dxy dyz and dxz. okay, அவங்க lower energy stateல வரும். so energyல ஒரு average point இருக்கு. okay, இந்த point. so this is average energy. average energy. So in the average energy to EG வரைக்கும் இருக்கிற energy is plus 0.6. okay, plus 0.6. அவ்வளோ energy change தான். okay, from average energy to EG வரைக்கும் இருக்கிற energy and average energy to T2G வரைக்கும் இருக்கிற energy என்ன? minus 0.4 delta naught. okay, change in energy. okay, change in energy. so கீழே வரும்போது எனர்ஜி கம்மி ஆகுது. ஓகே, கீழே வரும்போது என்னடா எனர்ஜி கம்மி ஆகுது, அதனால தான் மைனஸ் 0.4 டெல்டா நாட்னு போட்டிருக்கு. மேலே போகும்போது என்ன நடக்குது? எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பிளஸ் 0.66. ஓகே, பிளஸ் 0.6. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன? தட் இஸ் T2G minus 2/5 சொல்லும். EG என்ன? plus 3/5. so 3/5 2/5 னா என்ன? so 3/5 னா 3/5 இருக்கு and 2/5. okay, and இதோட just opposite தான் எங்க வருது? டெட்ராஹெட்ரல்ல வருது. டெட்ராஹெட்ரல்ல just opposite எல்லாமே சேம் தான். பட் இங்க 3 தான் வரும். இங்க 3, இங்க 2, because இங்க 2 தான் இருக்கு. ஓகே, டோட்டல். ஸோ இங்க 2 வரும். ஓகே, ஸோ எஸ், இங்க 3. ஓகே, எஸ், இதுவும் சேம் தான். என்ன மேலே? பட் டெட்ராஹெட்ரல்ல என்ன நடக்குது? மேலே எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கு.
T2Gக்கு எனர்ஜி ஜாஸ்தி. ஸ்பிளிட்டிங் நடக்கும்போது dx dy dx dxy dyz and dxz மேல போகுது and dx square y square and dz square தாழ வருது, கீழே வருது. ஓகே, கீழே வருது. Yes, I will definitely. So நமக்கு தெரியும் இதுதான் நம்மளோட d ஆர்பிட்டல். ஓகே, d ஆர்பிட்டல். ஸோ d ஆர்பிட்டல் யாருக்கு இருக்கு? சென்ட்ரல் மெட்டலுக்கு. ஸோ சென்ட்ரல் மெட்டலை தான் யார் அப்ரோச் பண்ணும்? லிகாண்ட் அப்ரோச் பண்ணும். ஓகே, ஸோ லிகாண்ட் அப்ரோச் பண்ணும்போது என்ன நடக்குது? ஸ்பிளிட்டிங் நடக்குது. ஓகே, ஆர்பிட்டல் d ஆர்பிட்டலோட ஸ்பிளிட்டிங் நடக்குது. ஓகே, ஸ்பிளிட்டிங் நடக்குது லிகாண்ட் அப்ரோச் பண்ணும்போது. ஸோ நீங்கள் சொல்லும்போது ப்ராப்பராக டவுட்டு சொல்லணும். ஓகே, எனக்கு புரியாது மேம் வை தேர்னு சொன்னால் லைக் நான் கொஞ்சம் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த லைக் உங்களோட டவுட் பார்க்குது. ஸோ நீங்கள் டவுட் இருந்தால் ப்ராப்பராக கேளுங்க. ஓகே, தென் ஐ கேன் சி. ஓகே, தென் ஐ கேன் எக்ஸ்பிளைன் ஆல்சோ. ஸோ ஒக்டாஹெட்ரல் என்ன சென்ட்ரல் மெட்டல், தட் மீன்ஸ் சென்ட்ரல் மெட்டல் கிட்ட யார் வருது? நம்மளோட லிகாண்ட் வரும்போது என்ன இங்க d ஆர்பிட்டல் ஸ்பிளிட் ஆகுது. எஸ், why negative? I will tell you negative. So split ஆகுது. So split ஆகும்போது two type split ஆகுது. நமக்கு தெரியும் d orbital எப்படி இருக்கு? d orbital dxy dyz and dxz and இது என்ன? along the axis. Okay, not along the axis, in between the axis. In between the ஆக்சிஸ்ல தான் இருக்கு. இன் பிட்வீன் த ஆக்சிஸ்ல தான் dxy dyz and dxz இருக்கு. ஆனா dx square y square and dz square என்ன? along the axis. ஓகே, ஆக்சிஸ் மேல தான் டம்பல்ஸ் இருக்கு. ஓகே, along the axis, ஆக்சிஸ் மேல தான் டம்பல் இருக்கு. ஓகே, so yes, so ஆக்சிஸ் மேல டம்பல் இருக்கு. ஸோ அதனால டூ டைப்பாக ஸ்பிளிட் ஆகுது. ஸ்பிளிட் ஆகும்போது dx square y square and dz square அப்படியும் ஸ்பிளிட் ஆகுது. அண்ட் என்ன? along the axis, in between the axis ஸ்பிளிட் ஆகுது. ஓகே, கிளியரா? ஸோ dx square y square dz square and dxy dyz and dxy. ஓகே, ஸோ ஸ்பிளிட்டிங் என்ன? டூ டைப் ஸ்பிளிட்டிங் இருக்கு. ஸோ இங்கே என்ன? ஒரு ஆவரேஜ் எனர்ஜி இருக்கு. ஓகே, நார்மல் d ஆர்பிட்டலோட ஆவரேஜ் எனர்ஜி இருக்கு. ஸோ அதுதான் என்ன? இந்த மிட் பாயிண்ட். ஓகே, அதுதான் என்னடா? இந்த மிட் பாயிண்ட். ஸோ அது தட் இஸ் ஆவரேஜ் எனர்ஜி. ஸோ அந்த ஆவரேஜ் எனர்ஜி டு என்ன? T2G. ஓகே, ஆவரேஜ் எனர்ஜி டு T2G வரைக்கும் இருக்கிற எனர்ஜி டிஃபரன்ஸ் இஸ் -0.4. பிகாஸ் எனர்ஜி கம்மி ஆகுது, அதனால we are giving minus. எனர்ஜி கம்மி ஆகுது, we are giving minus. That's the reason we are giving minus here. So இங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் +0.6 எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இங்க பார்த்தா தெரியும் ஆவரேஜ் எனர்ஜியை விட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ தென் வாட் வில் ஹேப்பன்? இங்க சிம்பிளா என்ன வரும்? இங்க சிம்பிளா +0.6ன்னு வரும் எனர்ஜி சேஞ்ச். ஓகே, கிளியரா? தர்ஷு இப்போ கிளியரா? எதனால பாசிட்டிவ் வருது, எதனால நெகட்டிவ் வருதுன்னு கிளியரா? நோ, ஐ ஃபீல் இது கெமிஸ்ட்ரி ரொம்ப ஈஸி தான்டா. இவ்வளோ படித்தா போதும். இந்த சாப்டர்லாக 4 டாபிக் 5 டாபிக் தான் இருக்குது. 5 டாபிக்கும் இல்லை, 4 டாபிக் தான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் கிளியர் இல்லை? ஸோ அது மாதிரி டெட்ராஹெட்ரலில் ஜஸ்ட் ஒக்டாஹெட்ரலோட ஜஸ்ட் ஆப்போசிட் தான் டெட்ராஹெட்ரலில் நடக்குது. டெட்ராஹெட்ரலில் T2Gக்கு மேலே போகுது எனர்ஜி, மோர் எனர்ஜி. அண்ட் என்ன? EG கீழே வருது பிகாஸ் லெஸ் எனர்ஜி. சஞ்சனா ஆஸ்கிங் you that. என்ன சஞ்சனா? சஞ்சனா ஓகே சஞ்சனா. ஓகே சஞ்சனா, கிளியர் தானே இப்போ? எதனால பாசிட்டிவ் வருது, எதனால நெகட்டிவ் வருதுன்னு? 14. அப்போ நெக்ஸ்ட் டார்கெட். தென் ஐ வில் கிவ் இன் நெக்ஸ்ட் டார்கெட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டார்கெட். ஓகே, ஸோ இது வரைக்கும் கிளியர் தானே? இது வரைக்கும் டவுட் இல்லைல்ல? எதனால EG, எதனால T2G, எதனால +0.6 and -0.4ன்னெல்லாம் ஏதாச்சும் டவுட் இருக்கா? இங்க ஸ்பிளிட்டிங்ல ஏதாச்சும் டவுட் இருக்கா?
clear-na give me some thumbs up in the chat box, okay? நீங்க தான் என்னோட எனர்ஜி. நீங்க எப்படி எனர்ஜி தரணும்? நீங்க ப்ராப்பரா இன்டராக்ட் பண்ணணும். அப்பதான் எனக்கு ஓகே. அச்சு, எஸ். My pet name is also Achu. இல்லையா மேம்? Hey, you from Malayali? Kerala? Malayali? Yes ma'am, clear. Okay. You from Kerala, I think. Okay. I hope it's clear. Yes. So, we can move to what? Limitation of crystal field theory. Crystal field theory okay ன்னு நினைக்கிறேன். So, yes. இங்கேயும் இருக்கு. dx, dxy, dyz, dzx. Okay. So, இது என்ன? So, lobes between the axisல இருக்கு. Lobes எல்லாம் along the axisல இருக்கு. So, இதெல்லாமே already discuss பண்ண. Next, limitation of crystal field theory. Oh my god, thank you. Lots of love. Can you give me some love also? So, from the assumption, okay, இதுவும் assumptionல தான் இருக்கு. So, from the assumption, the ligands are point charges. So, என்ன assume பண்ணிட்டு, we are considering ligand ஒரு point charge ன்னு we are assuming, okay. So, it follows that anionic ligand should exert greater splitting. Normally, என்ன we are assuming that என்ன anionic ligand, thank you. Anionic ligand என்ன actually இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ligand என்ன அப்ரோச் பண்ணும்போது தான் ஸ்பிளிட்டிங் நடக்குது. ஸோ we are assuming that ligand என்ன ஒரு பாயிண்ட் சார்ஜ் மாதிரி we are assuming, okay. We are assuming ligand is a point charge, okay. So the anionic, so என்ன நார்மலி anionic ligand வந்தா என்ன நடக்கணும்? greatest splitting நடக்கணும், okay. From the assumptionல இருந்ததா எல்லாம் சொல்றேன். ஸோ அந்த assumptionல என்ன anionic ligand வரும்போது greatest splitting நடக்கணும், okay. And the anionic ligand actually are found at low end of the spectrochemical series. Further, it does not take to account the covalent character of bonding between the ligand and central atom. So, in the anionic ligand வரும்போது, ஒரு anionic ligand வரும்போது like splitting and effective splitting நடக்கணும்னு சொல்லி இருக்குல்ல. So, அதுக்கு ரீசன் என்னன்னா anionic ligand எங்க இருக்கும்? ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸோட லோ எண்டில் தான் இருக்கு, ஓகே. ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸோட லோ எண்டில் தான் இருக்கு. ஸோ அதனால இட் டஸ் நாட் டேக் அக்கவுண்ட் ஆஃப் கோவாலன்ட் கேரக்டர், ஓகே. கோவாலன்ட் கேரக்டர் பிட்வீன் த லிகாண்ட்ஸ், ஓகே. இதுக்கு என்ன லிகாண்டும் அண்ட் த central atom. See, ligandum central atom என்ன covalent bondingல இருக்கணும், okay. So normally அப்படிதான் வரணும் என்ன, because spectrochemical series ஓட lower endல தான் anionic ligands இருக்கு. So lower endல இருக்கிறதுனால ligandum, okay, ligandum central metal atom என்ன touchல contactல வரும்போது normally எந்த bonding வரணும்? coordination, sorry, not coordination, covalent bonding தான் வரணும். But we are studying still என்ன coordination bond தான் படிக்குது, okay. நம்ம என்ன coordination bond பற்றி தான் பேசிட்டு இருக்கு, okay. Next we are moving to color of compound. So நமக்கு தெரியும் d orbital, especially coordination compoundsக்கு color இருக்கு, okay. So different type of color ஷோ பண்ணும். அதுக்கு ரீசன் என்ன? பிகாஸ் ஆஃப் டி டிரான்சிஷன், ஓகே. டியில் என்ன ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது, ஓகே. டி என்ன பார்ஷியலி ஃபீல்டு தான். ஸோ டி என்ன அங்கங்கே ஜம்ப் பண்ணும், டிரான்சிஷன் ஸ்டேட் என்ன ஜம்ப் பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணும், எனர்ஜி அப்சார்ப் பண்ணிவிட்டு ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டில் போகும், எனர்ஜி ரிலீஸ் பண்ணிவிட்டு லோவர் எனர்ஜி ஸ்டேட்டில் வரும், அப்படி, ஓகே. When an electron from a lower energy orbital excited to higher energy orbital, the energy excitation corresponding to the frequency of light is absorbed. Like என்னன்னா like lower energy electron என்ன higher energy electronக்கு போகணும்னா accept பண்ணிட்டு electron energy accept பண்ணிட்டு ஒரு particular wavelength accept பண்ணிட்டு தான் next levelல போக முடியும், ஓகே. ஒரு particular wavelengthல இருக்கிற energy accept பண்ணிட்டு தான் என்ன next level போக முடியும், ஒரு frequency, okay, particular levelல இருக்கிற frequency. ஸோ இது நார்மலி விசிபிள் லைட்ல இருந்து தான் அப்சார்ப் ஆகும். ஸோ அதோட கரஸ்பாண்டிங் ஆன லைட் என்ன
கரஸ்பாண்டிங்கான கலர் ஷோ பண்ணும். ஓகே, கிளியராடா. ஸோ அதுதான் ஹையர் எனர்ஜி அண்ட் லோவர் எனர்ஜி தான். ஸோ இம்பார்ட்டண்ட் என்னன்னா இது எல்லாமே நீங்கள் பை ஹார்ட்டாக படிச்சிருக்கணும். ஓகே, ஸோ எந்த காம்பவுண்டுக்கு எந்தெந்த கலர் இருக்குன்னு. ஓகே, ஸோ வேவ் லெங்க்த்தும் இருக்குது, yellow to கலர் ஆஃப் லைட் அப்சார்ப், எந்த கலர் லைட் அப்சார்ப் பண்ணும், எந்த கலர் லைட் ஷோ பண்ணும். ஓகே, அது இம்பார்ட்டன்ட் தான். ஸோ yes, we finished coordination compounds. ஸோ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ஃபினிஷ் பண்ணும்போதும் எனக்கு 100 லைக் ஆகலை இது வரைக்கும். why guys? ஸோ இது வரைக்கும் கிளியர் இல்லை? ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? இது படிக்கணும்டா. லைக் காம்பவுண்ட்ஸோட கலர் இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, காம்பவுண்ட்ஸோட கலர் இம்பார்ட்டன்ட் தான். வேவ் லெங்த் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் நீங்கள் கலர் படிச்சே ஆகணும், எந்த கலரில் லைக் அப்சார்ப் பண்ணும், எந்த கலர் ஷோ பண்ணுன்னு. ஸோ ஐ ஹோப் இது கிளியர்னு நினைக்கிறேன். தென் வி கேன் மூவ் டு டி பிளாக் எலமெண்ட்ஸ். ஸோ ஐ வில் கிவ் யூ ஒரு 20 minutes break I will give you. Okay, so resume at எவ்வளோ டைம் ஆயிருக்கு? 37. ஸோ ஒரு 57 எடுத்தால் 8 o'clock ஆகும். ஓகே, ஸோ ஒரு 57 வரைக்கும். ஓகே, 57 மீன்ஸ் 7:57. ஓகே, இப்போ டைம் என்ன ஆயிடுச்சு? 7:37. ஸோ 7:57 ஆகும்போது ப்ராப்பராக ரீச் பண்ணுங்க. ஓகே, ஸோ 20 minutes break. ஸோ அப்போது டார்கெட் என்ன? டார்கெட் லைக் up to 100. Target 100 likes. ஓகே, போய் டின்னர் எல்லாம் முடிச்சு வாங்க. ஓகே, ஷார்ப் 8 PM ஆடா.
Oh guys, we reached 100 likes. So next target 130 likes. So hello students. Physicsல எதுக்குடா இப்போ physicsடா? Physics முடிஞ்சாச்சு. Physics முடிஞ்சிருக்குல, எதுக்கு இப்போவும் physicsனு? So start பண்ணலாமா? So if you all are ready, give me some thumbs up, fire, love. A second. So today we become a vacation. Ma'am doubt. Yes. Tell me doubt. And my dear students, I just want to share one more important thing. So I will share right now. Okay. Yes. உங்களுக்கு இந்த செஷன் தான் ஆக்சுவலி செஷனோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் it's not showing. So description boxல போனா yes உங்களுக்கு last year PYQs okay live session no okay so my dear students உங்களுக்கு இங்க descriptionல போனா அங்க இருந்து chemistry organic chemistryயோட ஒரு 10 worksheet கிடைக்கும் ஓகே organic chemistryயோட worksheet எனக்கு போக முடியல
ஸோ டிஸ்கிரிப்ஷனில் போனா ஏன்னா போக முடியலடா. ஸோ எஸ் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் போனால் உங்களுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட ஒர்க் ஷீட் கிடைக்கும். ஓகே, உங்களுக்கு பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இங்கேருந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட ஒர்க் ஷீட் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் த ஒர்க் ஷீட். ஸோ இதில் நேம் போட்டால் உங்களுக்கு இங்கேருந்து என்ன ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட ஒர்க் ஷீட் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அந்த ஒர்க் ஷீட்டில் question with answers இருக்குது. ஓகே, கொஸ்டின்ஸும் இருக்குது, ஆன்சர்ஸும் இருக்குது. ஸோ ஆர்கானிக் கம்ப்ளீட் சாப்டர் வரும். ஓகே, ஆல்கஹால், ஃபீனால், ஈத்தர்ஸ், ஹாலோ ஆல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரீன்ஸ், ஆல்டிஹைட், கீட்டோன், கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் அமீன்ஸ் பயோமாலிக்யூல்ஸோட கம்ப்ளீட் கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சருக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு இங்கே வந்து டவுன்லோட் பண்ணால் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸும் இருக்குது வித் ஆன்சர்ஸ். ஓகே, டீட்டெயில்டு ஆன்சர்ஸில் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாரும் வேகமாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ரிக்வெஸ்ட் படி தான் நேற்று நைட்டு கம்ப்ளீட்டாக இருந்து ப்ரிப்பேர் பண்ணது. ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட்டாக பார்த்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்து ஸோ அது பண்ணது உங்களுக்கு அங்கேருந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஓகே, எஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமாடா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட் சாட் பார்க்க முடியல இப்போ. ஹலோ லைவ் சாட் பார்க்க முடியல. ஓகே, வீடியோஸ் ஃபான் எனக்கு லைவ் சாட் பார்க்க முடியல. கைஸ், ஆர் யூ ரெடி? எல்லாரும் ரெடியா? So our target like is 150. Okay, so we are moving to next chapter. So the chapter is D block elements. Okay, so D and F block elements. So D and F block elements la, so உங்களுக்கு தெரியும் என்ன group number 3 to 12 வரைக்கும் இருக்கிற elements தான் என்ன D block elements. So F block elements separate வச்சிருக்கு. So F block elements க்கு character almost similar and D block எதனால D block, F block, S block, P block ன்னு divide பண்ணியிருக்கு. So அதுக்கு reason என்ன? So D block க்கு last electron will enter into D subshell. Okay, last electron will enter into D subshell. In the case of F block க்கு எப்படி இருக்கும்? F block க்கு last electron will enter into F subshell. Okay, last electron எங்க enter ஆகும்? last electron D ல enter ஆயிடுச்சுன்னா we can say that it is D block. Okay, last electron D subshell ல enter ஆயிடுச்சுன்னா tomorrow session timing ma'am. Tomorrow session timing 9 o'clock, sorry 5 to 10. Okay, 5 to 10 வரைக்கும் இருக்கும். So tomorrow like we are doing almost 10 year PYQ. Okay, 10 year PYQ தான் நாம நாளைக்கு பண்ண போறது. Okay, electrochemistry video voice is very low. Okay, but கேட்க முடியுதுல்ல? அமீன்ஸ்க்கு எடுத்தாச்சா? அமீன்ஸ் லைக் அமீன்ஸ் எல்லாம் கொஸ்டின் கூடயே போகலாம். ஓகே, கொஸ்டின் பண்ணும்போது அமீன்ஸ் பண்ணலாம். ஓகேடா, அமீன்ஸ் எல்லாம் கொஸ்டின் பண்ணும்போது பண்ணலாம்.
என்ன ஏதோ ஆயிடுச்சு. ஓகே போட்டோம். ஸோ எஸ் நான் இங்கேருந்தே பார்த்துக்கிறேன். ஓகே தேங்க்யூ மேம். what about chemical kinetics? So chemical kinetics, so I will give you in between la na I will give you chemical kinetics session allame, and chemical kinetics alla ninga ena PYQ paatha podum. Okay, PYQ paatha podum chemical kinetics oda. So we can start. Okay, time waste panna venda. So இதுதான் transition metals இல்லனா transition elements னு சொல்லலாம். D block elements is also called transition elements or transition metals. So எதனால? So D block total எவ்வளவு elements இருக்கு? Total 40 elements இருக்கு. Okay, D blockல 40 elements இருக்கு. So இது first, இது third series. Okay, 3D series னு சொல்லும். This is 4D series, this is 5D series, this is 6D series. Okay, so 3D, 4D, 5D, 6D series இருக்கு. Okay, total 60 series வரைக்கும் இருக்கு. And in a D block element is also known as transition elements. So transition D block elements complete transition elements னு சொல்ல முடியுமா? D block elements complete transition elements னு சொல்ல முடியுமா? முடியாது. அதுக்கு எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. என்ன எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு? So transition elements fully, okay, partially n-1 d orbitals தான் இருக்குல்ல, d orbitals னா. So இந்த n-1 d orbitals partially fill ஆகணும். Okay, partially fill ஆகணும். அதோட ground stateல இல்லனா stable oxidation stateல, okay, ground stateல இல்லனா stable oxidation stateல okay, n-1d partially fill இருக்கணும். partially filled இருக்கணும். Okay, partially filled இருக்கணும். next என்ன? All D block elements are transition elements or transition metal except என்ன? Except our 13th group. Okay, except our 13th group. என்ன 13th groupல எந்தெந்த element இருக்கு? Zinc இருக்கு, cadmium இருக்கு, mercury இருக்கு, and copernicium இருக்கு. Okay, so copernicium, cadmium, mercury and zinc. Okay, இது எல்லாமே exception தான். We can't say that என்ன transition metals இல்லனா this is not transition metals or transition elements. So அதுக்கு reason என்ன? I will tell you. Zinc ஓட atomic number என்ன? Zinc ஓட atomic number 30. So electronic configuration எப்படி எழுதலாம்? Electronic configuration is argon 4s2 3d10. Okay, 4s2 3d10 தான் zinc ஓட oxidation number. So zinc ஓட stable oxidation state எது? So that is very easy. Zn2+ ல தான் Zn is more stable. Okay, or we can say stable oxidation state is Zn2+. So Zn2+ ஓட oxidation number எப்படி எழுத முடியும்டா? So Zn2+ ஓட oxidation number is argon 4s0 3d10. Okay, 4s0 3d10. So என்ன நார்மலி எலக்ட்ரான் போகும்போது எலக்ட்ரான் டொனேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எங்க இருந்து பண்ணும்? 4sல இருந்து தான் எலக்ட்ரான் டொனேட் பண்ணும். தென் என்ன 3dல இருந்து தான். So 4sல 2 electron போயிருக்கு, 3dல 10 தான் இருக்கு. ஸோ இப்போவும் 3d completely filled தான். ஓகே, 3d என்னடா completely filled தான். மேம் 200 லைக் போடு சொல்லுங்க. ஓகே, I will. ஓகே, டோன்ட் வரி. இப்போ 150. ஓகே, 150 vote வந்திருக்கு, ஆனால் 150 லைக் வரல. ஓகே, ஸோ இது வரைக்கும் கிளியர் இல்லை. ஸோ அதனால we can't say என்ன Zn transition metal இல்லைன்னா transition elements னு சொல்ல முடியாது. அதுக்கு ரீசன் புரியுது இல்லை? அதுக்கு ரீசன் என்னன்னு புரியுது இல்லை? ஸோ இதோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஓகே, இது என்ன ஜென்ரல் எலக்ட்ரானிக்? நார்மலி 3D சீரீஸில் நார்மல் ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன? டியோடது. So that is 4s இல்லை ns n-1d 1 to 10. Okay, n is 0 to 1. So 0 to 2, not 1, 0 to 2. So 0 to 2 na நமக்கு என்ன எல்லா மெட்டலும். ஓகே, பலேடியம் ஆக்சுவலி 0 தான். ஓகே, ஆக்சுவலி பலேடியம் ns 0 வருது. ஓகே, பலேடியம் 0 தான் வருது. ஸோ 0 வருதுனால
என்ன we can consider எல்லா மெட்டல்ஸையும் எல்லா எலிமெண்ட்ஸையோடையும் டி பிளாக் எலிமெண்ட் ப்ராப்பராக எழுத சொன்னால் you can write NS01202 and N-1D 1 to 0. சப்போஸ் உங்களுக்கு ஆப்ஷனில் இந்த ஆப்ஷன் இல்லை, ஸோ என்ன ஆப்ஷன் டிக் பண்ணலாம்? NS1 to 2 N-1D 1 to 10 இதானாலும் கரெக்டு தான். ஓகே, பல்லேடியத்துக்கு மட்டும்தான் 0 வருது, பாக்கி எல்லாமே 1 or 2 தான் வருது. ஓகே, கிளியரா? இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? இது வரைக்கும் ஓகே தானே? ஓகே, ஸோ ஜிங்க் எதனால டிரான்சிஷன் மெட்டல் அல்லாது எல்லான்னு புரிஞ்சிருக்குல்ல, கிளியர் இல்லை? ஸோ did you had? No, I didn't. கைஸ் நீங்கள் சாப்பிட்டாச்சா? NCERT கொஸ்டின் மேம் சில்வர் எப்படி டிரான்சிஷன் சில்வர் NCERT கொஸ்டின் மேம் சில்வர் எப்படி டிரான்சிஷன் மெட்டல் எலிமெண்ட்? சில்வர் எப்படி பார்ஷியலி ஃபில்ட் ஆனதுனால இட் இஸ் என்ன டிரான்சிஷன் எலிமெண்ட் இல்லைன்னா டிரான்சிஷன் மெட்டல்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஏஜி, எஸ் ஏஜி. ஸோ ஏஜியில் எப்படி இருக்குது? ஏஜி அட்டோமிக் நம்பர் 47 தான் வருது. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன வருது ஏஜியோடது? தட் இஸ் 5s 4d no AG is not a transition metal. Okay, AG actually transition metal தான். என்ன AG இதோட electronic configuration எழுதும்போது என்னென்ன 9 தான் வரும். ஓகே, 5s to 4d 9 வரும். ஸோ electronic configuration. ஓகே, ஸோ பட் இங்கே ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. ஏஜியோடது எங்கே போச்சு? ஏஜி எங்கே இருக்குது? ஓகே, ஏஜியில் electronic configuration. AG is not a transition element னு சொல்லலாம். AG is not a transition element னு சொல்லலாம். ரீசன் என்ன? அதில் 5 ஓகே 5s1 4d 10 தான் அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஏஜியோடது. ஸோ ஏஜி என்ன? ஏஜி ப்ளஸ் ஆகும்போது, ஓகே கைஸ், ஏஜி என்ன? ஏஜி ப்ளஸ் ஃபார்மில் வரும்போது இங்கேருந்து 1 எலக்ட்ரான் வரும். அப்போ என்ன 5s0 என்ன 3d 10 தான் வரும். ஸோ இதுதான் ஏஜியோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ ஏஜி என்ன? ஏஜி ஆஃப் போ பிரின்சிபல் என்ன ஒபே பண்ணாது. ஆஃப் பிரின்சிபல் ஒபே பண்ணாது. ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. ஓகே, ஏஜிக்கு என்ன ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. கிளியரா? 4d10 எஸ் மேம். அதோட +2 ஸ்டேட்லையா? +2ன்னு சொன்னால் ஏஜி +2 ஸ்டேட்டில் ஏஜி நார்மலி என்ன ஏஜி ப்ளஸ் ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஓகே, ஏஜி ப்ளஸ் ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஏஜி +2 ஸ்டேட் வராது ஏஜிக்கு. ஓகே, ஏஜி நார்மலி +2 ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஏஜி +2 ஸ்டேட் கம்மி தான், ஸ்டெபிலிட்டி கம்மியாகும். ஆனாலும் +2 ஸ்டேட்டில் வரும்போது ஏஜி எப்படி வரும்? ஏஜி 5s0 and 4d9 வரும். 4d9 வரும். ஓகே, 4d9 வரும். Okay, then we can start. Okay, from start. Okay, so இது ஓகே தானே? ஸோ இது எல்லாமே முடிச்சாச்சு, இதுவும் முடிச்சாச்சு, இதுவும். ஸோ ஜிங்க், கேட்மியம், மெர்க்குரி என்ன காப்பர்னீசியம் ஆர் நாட் ஏ டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். டைரக்டாக கேட்டால் யூ கேன் சே தட் காப்பர், cadmium, mercury and copernicium is not a transition elements because d block elements என்ன d block elementsல 40 elements இருக்கு. they may ask okay transition elements எவ்வளோ இருக்குன்னு. okay so என்ன 1 2 3 4 elements except 4. அப்போ 40 minus 4 பண்ணா you will get 36 elements தான் transition elements. okay 36 elements தான் transition elements. okay so yes, so உங்களுக்கு லைக் இன்க்ரீசிங் ஆர்டரில் ஓகே என்ன எலக்ட்ரான்ஸை எப்படி ஃபில் பண்ண முடியும், ஸோ நார்மலி அதுக்கு ஒரு கோடு இருக்குது. உங்களுக்கு வேணும்னா சொல்லித்தரேன், உங்களுக்கு வேண்டானா அது விட்டுக்கோங்க. ஓகே
श्याम श्याम पंडित श्याम पंडित श्याम 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 पंडित श्याम डी पंडित श्याम फादर डी पंडित श्याम फादर डी पंडित श्याम क्लियरा सो இந்த கோட் வச்சு உங்களுக்கு என்ன ஈஸியா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத முடியும் ஓகே சோ இந்த கோட் வச்சு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஈஸியா எழுத முடியும் ஓகேடா 1 செகண்ட் பார்க்க முடியல chat done yes இப்போ எனக்கு chat பார்க்க முடியுது ஓகே படிச்சிடும் ஓகே சோ இது எப்படி எழுதலாம் சோ a1 2 ஜம்ப் பண்ணிச்சாம் and 3 this is 4 this is 5 this is 6 okay and இது 7 இது 8 so என்ன p என்ன எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணனும் p starting with 2 okay 2p6 and 2 இது 2 இது 2 இது 2 what I am writing 2 இது 2 இது 3 இது 4 இது 5 இது 6 இது 7 and next என்ன next electronic configurationல so d start ஆகுது so d start ஆகும்போது 3 தான் ஓகே 3d ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் 4d 5d 6d ஓகே next யார் வருது next ஃப்ளூரின் வருது ஃப்ளூரின் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகணும் 4 ல இருந்து 4 5 கிளியரா சோ இது உங்களுக்கு ஈஸியா வேணும்னா என்ன சோ 1s ல 2 எலக்ட்ரான் 2s ல 2 எலக்ட்ரான் 1s2 2s2 2p6 3s2 3s2 3p6 4s2 இதுதான் ஆர்டர் உங்களுக்கு வேணும்னா இந்த ஆர்டர்ல படிச்சு வைக்கலாம் ஓகே ss schools public school revise okay so different yes school different public school that trick also we okay எந்த ட்ரிக் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இது இப்படியும் இருக்குன்னு சொன்னது ஓகே so next நீங்க என்ன இந்த d block elementsல இருந்து electronic configuration exceptions தான் அவங்க கேக்கும் டெஃபினட்டா exceptionல இருந்து தான் question வரும் ஓகே exceptionsல இருந்து தான் question வரும் so நீங்க பாருங்க இதுல first okay 3d சீரிஸ்ல exception நமக்கு எல்லாருக்குமே தெரியும் காப்பருக்கும் இருக்கு குரோமியத்துக்கும் இருக்கு ட்ரிக் இல்ல நிமோனிக்ஸ் இது எஸ் ட்ரிக் இல்ல நிமோனிக்ஸ் ஓகேடா so என்னடா so என்ன காப்பரும் குரோமியம் ஓகே காப்பரும் இருக்கு குரோமியம் இருக்கு ஸோ எது வேணாலும் உங்களுக்கு தெரியும் 3D சீரீஸ் ரொம்ப ஃபெமிலியர் தான் காப்பர் அண்ட் குரோமியத்தில் எக்ஸெப்ஷன் இருக்கு இட் டஸ் நாட் ஒபே ஆர் இட் வயலேட் ஆஃப்-போ பிரின்சிபல் ஓகே இட் டஸ் நாட் ஒபே ஆஃப்-போ பிரின்சிபல் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க ஸோ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கு அது போய் பாரு அண்ட் அது மாதிரி ஃபாலோ பண்ணு ஓகே ஸோ எஸ் ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான் எஸ் இது 4D சீரீஸ் ஸோ 4D சீரீஸில் இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறதுக்கு எல்லாரும் ரெடியா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறதுக்கு கைஸ் நீங்கள் ரெடியா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறதுக்கு ஸோ வி ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 4D சீரீஸ் ஸோ 4D சீரீஸோட எலிமெண்ட்டோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுத போகிறேன்னு பார்க்கலாம் ஸோ நமக்கு தெரியும் என்ன ஸோ இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது ஸோ கிரிப்டன்
ஆர்கன் ஆர்கன் அண்ட் ஆர்கனில் என்ன 4s2 4s2 இந்த முன்னாடி 4s2 ஸ்காண்டியத்தில் இருந்து ஸ்டார்ட் பண்ணது 4s2 and 3d1 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு ஸ்காண்டியத்தில் இருந்து ஸ்டார்ட் பண்ணது ஓகே ஸ்காண்டியம் இட்ரியத்துக்கு மேலே தான் இருந்தது ஸ்காண்டியம் ஸோ இட்ரியத்தில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா இட்ரியத்தில் ஃபர்ஸ்ட் என்ன வரும் 4s2 தான் வரும் 3d இது எல்லாமே 4s2 வரும் ஓகே 4s2 பட் எக்ஸப்ஷன் இருக்குது ஐ வில் டெல் யூ ஓகே எக்ஸப்ஷன் இருக்குது ஐ வில் டெல் யூ எது எது எக்ஸப்ஷன் ஸோ ஃபர்ஸ்ட் யூ கேன் ரைட் எல்லாத்துலேயுமே 2 எலக்ட்ரான்ஸ் ஓகே நெக்ஸ்ட்டு இங்கே என்ன வரும் இங்கே என்ன வரும் ஸோ 1 electron 2 electron 3 electron 4 electron 5 electron 6 electron 7 electron 8 9 10 எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது ஸோ எங்கெல்லாம் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது அதுதான் இம்பார்ட்டன்ட் யாருக்கெல்லாம் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது அதுதான் இம்பார்ட்டன்ட் ஓகே ஸோ இதில் இந்த ஃபோர்த் சீரீஸில் 2 எக்ஸப்ஷன் தான் இருக்குது ஓகே 2 எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது ஸோ அந்த எக்ஸப்ஷன் யாரெல்லாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் திஸ் ஓகே இது ஒரு எக்ஸப்ஷன் ஸோ இது ஒரு எக்ஸப்ஷன் அண்ட் செகண்ட் எக்ஸப்ஷன் இஸ் பலேடியம் ஓகே செகண்ட் எக்ஸப்ஷன் என்ன பலேடியம் ஸோ இங்கே எக்ஸப்ஷனில் என்ன நடக்குது எக்ஸப்ஷனில் இங்கே 4sல இருந்து 1 எலக்ட்ரான் ஓகே 4sல இருந்து 1 எலக்ட்ரான் 4sல 1 எலக்ட்ரான் ஆகுது 5dல 5 6 எலக்ட்ரான் ஆகுது ஓகே அண்ட் இங்கேயும் சேம் தான் பலேடியத்தில் என்ன பலேடியம் 5s1 ஆகுது பலேடியத்தில் என்னடா 5s1 ஆகுது அண்ட் 4d என்ன 9 ஆகுது ஓகே 4d 9 ஆகுது 10 தான் என்ன 4d 8 தான் வேணும் அதுக்கு பதிலாக 9 வருது எலிமெண்ட்ஸ் எல்லாம் படிக்க வேண்டாம் இது ஜஸ்ட் தந்தது ஸோ எக்ஸப்ஷன்ஸ் தெரியணும் ஓகே உங்களுக்கு எக்ஸப்ஷன்ஸ் தெரியணும் எலிமெண்ட்ஸ் தெரிய வேண்டாம் எக்ஸப்ஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும் ஓகே எக்ஸப்ஷன்ஸ் என்ன தெரிஞ்சிருக்கணும் ஓகே கிளியரா எக்ஸப்ஷன்ஸ் இம்பார்ட்டன்ட் தான் எலிமெண்ட் தெரிய வேண்டாம் எலிமெண்ட் எல்லாமே படிக்க வேண்டாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன சேம் ஜெனன் தான் வருது ஜெனன் வரும்போது எல்லாமே என்ன 2 2 2 2 2 2 6sல 2 2 2 2 2 எலக்ட்ரான் பட் ஆனா 5dல 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓகே ஸோ இதில் எங்கே எக்ஸப்ஷன் வருது ஸோ எக்ஸப்ஷன்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் பலேடியம் அண்ட் கோல்டு பிளாட்டினம் அண்ட் கோல்டு ஓகே பலேடியமில் பிளாட்டினம் அண்ட் கோல்டு பலேடியத்துக்கும் எக்ஸப்ஷன் தான் அண்ட் பிளாட்டினம் அண்ட் கோல்டு தான் இங்கே வருது ஸோ என்ன வரும் பிளாட்டினம் அண்ட் கோல்டுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் ஆகும் பிளாட்டினத்துக்கு என்ன 6s1 அண்ட் கோல்டுக்கு என்ன 6s1 ரெண்டுமே 1 1 ஸோ இங்கே 9 இங்கே 10 கிளியரா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கிளியரா ஏதாச்சும் டவுட் இருக்கா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கிளியரா ஏதாச்சும் டவுட் இருக்கா எப்படி வருதுன்னு கிளியர் தானே ஸோ என்ன இருக்குது பிளாட்டினத்துக்கும் கோல்டுக்கும் எக்ஸப்ஷன் இருக்குது கிளியரா எதனாலனா ஸோ அவங்க ரீசன் கேட்க மாட்டேன் electrons ஓகே electrons என்ன ஆக்சுவலி 6s2 and 6s2 தான் வரணும் பட் ஆனால் 6sல இருந்து 1 எலக்ட்ரான் இங்கே வந்திருக்கு 6sல இருந்து 1 எலக்ட்ரான் இங்கே வந்திருக்கு ஓகே கிளியரா இப்போ கிளியரா டவுட்டு கிளியர் ஆயிடுச்சா நோ டவுட் மேம் ஓகே ஸோ தென் வி ஆர் மூவிங் டு நெக்ஸ்ட் இப்போ என்ன 4D சீரீஸ் அண்ட் 5D சீரீஸ் முடிச்சாச்சு தென் வி ஆர் மூவிங் டு 6D சீரீஸ் ஸோ 6D சீரீஸில் ஒரு எலிமெண்ட் மட்டும்தான் எக்ஸப்ஷன் இருக்கு 6D சீரீஸில் 1 எலிமெண்ட் மட்டும்தான் எக்ஸப்ஷன் இருக்கு ரோஜியம் ஓகே RG ஓகே ஸோ இதுவும் சேம் தான் என்ன
நார்மலி 4s2 தான் வரணும். ஓகே, பட் இங்கே என்ன 1 இருக்கு. ஓகே, 4s2க்கு பதிலாக 1 இருக்கு. பிகாஸ் 1 எலக்ட்ரான் எங்கே வந்திருக்கு, 6dல என்டர் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு ரிமெம்பர் பண்ணுறதுக்காக ஐ வில் கிவ் யூ இது ஒரு கீ மாதிரி இருக்குல்ல. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், இதான ஒரு கீ மாதிரி இருக்கு. ஒரு ப்ராப்பர் ஒரு கீ மாதிரி இருக்கு. ஸோ இது வச்சு படிச்சா போதும். ஓகே, ஃபர்ஸ்ட் குரோமியம் அண்ட் காப்பர். ஓகே, காப்பர் அண்ட் குரோமியம் அண்ட் 11th குரூப்பில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே அண்ட் 12th குரூப்பில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே எக்ஸப்ஷன்ஸ் தான். ஓகே, 12th குரூப்பில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுமே நமக்கு தெரியும் என்ன ஆஃப் பவர் பிரின்சிபல் ஒபே பண்ணாது. ஓகே, இது என்ன டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷன் வருது. பட் ஆஃப் பவர் பிரின்சிபல் அவங்க ஆஃப் பவர் பிரின்சிபல் ஒபே பண்ணலைன்னு கேட்டா, ஓகே, ஆஃப் பவர் பிரின்சிபல் எந்த எலிமெண்ட் ஒபே பண்ணலைன்னு கேட்டா யூ கேன் ரைட் காப்பர். ஓகே, ஸோ ஃபுல் கம்ப்ளீட் 11th குரூப். ஓகே, 10th குரூப்ல இருந்து 2 எலிமெண்ட்ஸ். ஓகே, பலேடியம் அண்ட் பிளாட்டினம். அண்ட் பலேடியத்துக்கு ஒரு எகெயின் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, நான் அது சொல்லலை. So 4D series, palladium, yes. Palladium actually, palladiumத்துக்கு exceptions of exception தான் சொல்லணும் palladiumத்தை. Because ரொம்ப important. Okay, 4s எந்த கலர் வச்சு எழுதும், 5sல 0 வருது அண்ட் 4dல 10 வருது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்ததுல எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சொன்ன போது பலேடியம் எக்ஸப்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸப்ஷன்னு சொல்லும். ஓகே, பிகாஸ் எல்லாத்துல இருந்து 1 எலக்ட்ரான் தான் எங்க வருது, 1 எலக்ட்ரான் தான் டி ஆர்பிட்டல்ல வருது. ஓகே, நார்மலி 1 எலக்ட்ரான் தான் டி ஆர்பிட்டல்ல வரும். பட் பலேடியத்துல இருந்து 2 எலக்ட்ரானும் எங்க வந்திருக்கு, டி ஆர்பிட்டல்ல வந்திருக்கு. ஓகே, அது இந்த டி ஆர்பிட்டல்ல டி பிளாக்ல பார்க்கும்போது அப்படி ஒரு 1 எலிமெண்ட்டுக்கு மட்டும்தான் என்ன எஸ் பிளாக்ல இருந்து 2 எலிமெண்ட்ஸ்க்கும் 2 எலக்ட்ரான்ஸும் வந்திருக்கும். ஸோ அது பலேடியம் தான். ஸோ பலேடியம் we can call that exceptions of exception சொல்லும். ஓகே, ஸோ இது நீங்க ப்ராப்பராக பார்த்தா போதும். அண்ட் உங்களுக்கு பார்த்தா தெரியும் 4D சீரீஸில், ஓகே, 4D சீரீஸில் மோஸ்ட் ஆஃப் தி எலிமெண்ட்ஸும் என்ன எக்ஸப்ஷன் தான். இட் டஸ் நாட் ஒபே ஆஃப் போ பிரின்சிபல். ஓகே, ஸோ இட் டஸ் நாட் ஒபே ஆஃப் போ பிரின்சிபல். ஸோ எஸ், நெக்ஸ்ட் என்ன ப்ராப்பர்ட்டிஸ், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஸோ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் ஃபர்ஸ்ட் என்ன மெல்டிங் பாயிண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன மெல்டிங் பாயிண்ட் தான். ஸோ உங்களுக்கு மெல்டிங் பாயிண்ட் பார்த்தா தெரியும், நார்மலி லெஃப்ட் டு ரைட் போகும்போது மெல்டிங் பாயிண்ட் என்ன ஆகும், மெல்டிங் பாயிண்ட் ஜாஸ்தி ஆகும். ஸோ பிகாஸ் என்ன இங்கே ஜாஸ்தி ஆகும், எகெயின் என்ன டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இங்கே பாருங்க டைட்டானியம் டு குரோமியம் வரைக்கும் மெல்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. சடனாக ஒரு டிக்ரீஸ் வருது. ஓகே, சடனாக ஒரு டிப் வருது மேங்கனஸில். ஸோ சடனாக ஒரு டிப் வருது மேங்கனஸில். அதுக்கு ரீசன் என்ன, அதோட ஃபுல்ஃபில். ஓகே, அது ஃபுல்ஃபில்லாக இருக்குது. ஸோ அதனால தான். ஓகே, மேங்கனஸ் என்ன ஃபுல்ஃபில்லாக இருக்குது. ஸோ அதனால. ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் என்ன எகெயின் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதில் எல்லாமே எப்படி இருக்குது, இது எல்லாமே அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ். ஓகே, இதில் எல்லாமே அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் தான். ஸோ ஒப்வியஸ்லி என்ன பாய்லிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும் அன்பேர்ட் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும்போது. ஸோ என்ன டி பிளாக் எலிமெண்ட் அண்ட் பி பிளாக் எலிமெண்ட் கன்சிடர் பண்ணும்போது பி பிளாக் எலிமெண்ட் டி பிளாக் அண்ட் எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ் கன்சிடர் பண்ணும்போது இங்கே என்ன மெட்டல்ஸ்னா பாய்லிங் பாயிண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, நார்மலி மெட்டல்ஸ்னா என்னடா பாய்லிங் பாயிண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். பட் என்ன இங்கே எஸ் பிளாக்கு கம்பேர் பண்ணும்போது டி பிளாக்கு மெல்டிங் பாயிண்ட் ஜாஸ்தி. பிகாஸ் எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸில் சாஃப்ட் மெட்டல்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸில் சாஃப்ட் மெட்டல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ பாய்லிங் பாயிண்ட் என்ன கம்மி தான். பட் டி பிளாக் எலிமெண்ட்ஸ்க்கு டி பிளாக் மெட்டல்ஸ்க்கு பாய்லிங் பாயிண்ட் ஜாஸ்தி தான். அண்ட் இதுக்கு ரீசன் தான், இதுக்கு இங்கே மேங்கனஸ்க்கு என்ன சடன் ஒரு டிப்பு வருதுல்ல. ஸோ அதுக்கு ரீசன் தான் அட்டோமைசேஷன். ஓகே, அட்டோமைசேஷன் தான் ரீசன். ஓகே, atomization. ஸோ மேங்கனீஸ்க்கு ஒரு டிப்பு வருது அண்ட் டெலூரியத்துக்கு ஒரு டிப்பு வருது. ஸோ சடனாக இன்க்ரீஸ் ஆகுது. பட் என்ன ஒரு பாயிண்டில் டிப்பு வருது. ஓகே, அதுக்கு ரீசன் என்ன அட்டோமைசேஷன் தான். ஸோ கிளியர் தானே, டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ
melting point is directly proportional to enthalpy of atomization. Okay, melting point increase ஆகும்போது enthalpy of atomization increase ஆகும். Okay, enthalpy of atomization increase ஆகும். So melting point 3D 4D and 5D series பார்க்கும்போது melting point யாருக்கு ஜாஸ்தியா இருக்கும்? melting point யாருக்கு ஜாஸ்தியா இருக்கும்? 3D 4D and 5D series பார்க்கும்போது க்யூக்கா சொல்லுங்க, because we have only 1 hour left. Okay, க்யூக்கா. So 3D அதுக்கப்புறம் 4D அதுக்கப்புறம் 5D தான். ஓகே, 5Dக்கு தான் என்ன மெல்டிங் பாயிண்ட் ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, மெல்டிங் பாயிண்ட் இந்த கிராஃப்லயே பார்த்தா தெரியும். ஸோ மெல்டிங் பாயிண்ட் என்ன 5Dக்கு ஜாஸ்தியா இருக்கு. இது 3D 4D 5D. ஓகே, 5Dக்கு மெல்டிங் பாயிண்ட் ஜாஸ்தியா இருக்கு. மேபி they will ask the order. ஓகே, ஸோ down the group என்ன நடக்குது? down the group enthalpy of atomization increase ஆகுது. ஓகே, enthalpy of atomization கீழே வரும்போது increase ஆகுது. ஸோ மெட்டல் பாண்டிங் என்ன? மெட்டல் பாண்டிங் ஸ்ட்ராங் ஆகுது. ஓகே, மெட்டல் பாண்டிங் ஸ்ட்ராங் ஆகுது. ஸோ என்ன enthalpy of atomization increase ஆகுது. ஸோ obviously what will increase? melting point will increases. ஓகே, நெக்ஸ்ட் அட்டோமிக் சைஸ் அண்ட் அயனிக் சைஸ் தான். ஸோ நமக்கு தெரியும் லெஃப்ட் டு ரைட் வரும்போது அட்டோமிக் சைஸ் கம்மி ஆகணும். ஓகே, அட்டோமிக் சைஸ் கம்மி ஆகணும். ஸோ இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் இது 3D சீரீஸ். ஸோ 3D சீரீஸில் ஸ்காண்டியம் டு ஆல்மோஸ்ட் அயன் வரைக்கும், ஓகே, அயன் வரைக்கும் கம்மி ஆகுது. பட் அயன் cobalt and nickel. Okay, iron, cobalt and nickel பாருங்க, it is almost similar. Okay, பாருங்க almost similar. பாக்கி எல்லாமே கம்பேர் பண்ணும்போது it is almost similar. boiling point என்ன? almost similar தான் iron, cobalt and nickel ஓடது. Okay, iron, cobalt and nickel ஓடது. and so 3D சீரீஸ்ல நார்மலி லெஃப்ட் டு ரைட் வரும்போது அட்டோமிக் சைஸ் டிக்ரீஸ் ஆகும். எஸ், சைஸ் டிக்ரீஸ் ஆகுது. அண்ட் அட் அ பாயிண்ட் அயன், காப்பர், நிக்கல் ஆல்மோஸ்ட் சிமிலர் சைஸ் தான். அதுக்கப்புறம் என்ன இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் அப்போ என்ன 3D சீரீஸில் சைஸ் கேட்கலாம். ஓகே, 3D சீரீஸில் நாளையிலிருந்து, ஓகே, நாளையிலிருந்து we can do questions. Okay, so 3D சீரீஸ்ல ஸ்காண்டியத்தோட சைஸ் இஸ் மோர். ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், மேங்கனீஸ். ஓகே, எஸ்டி விக்ராமன், ஃபெக்கோ நீ வேற பிரச்சனை. ஓகே, ஆல்மோஸ்ட், பிகாஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கு. ஏன்னா அயன், கொபால்ட் உங்களுக்கு இங்கேயே பார்த்தா தெரியும். அயன், கொபால்ட் அண்ட் நிக்கலோட சைஸ் என்ன? ஆல்மோஸ்ட் சிமிலர். ஓகே, ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். ஸோ அயன், கொபால்ட் அண்ட் நிக்கலோட சைஸ் என்ன? ஆல்மோஸ்ட் சிமிலர். ஸோ இங்கே பார்த்தா தெரியும் என்ன? அதுக்கப்புறம் காப்பர் அண்ட் ஜிங்கோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. காப்பர் அண்ட் ஜிங்கோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுதான் ஆர்டர். ஓகே, ஸோ மெட்டாலிக் ரேடியஸ் என்ன? மெட்டாலிக் ரேடியஸ் குரோமியம் அண்ட் மேங்கனீஸோட, ஸோ அங்கே தான் டிஃப்ரென்ஸ் வருது. குரோமியம் அண்ட் மேங்கனீஸில் மெட்டாலிக் ரேடியஸ், பாக்கி எல்லாமே சேம் தான். மெட்டாலிக் ரேடியஸ் பார்க்கும்போது குரோமியம் அண்ட் மேங்கனீஸ் வரும்போது மேங்கனீஸோட மெட்டாலிக் ரேடியஸ் இஸ் மோர் தேன் குரோமியம். ஓகே, மெட்டாலிக் ரேடியஸ், திஸ் இஸ் அயனிக் அண்ட் அட்டோமிக் ரேடியஸ். மெட்டாலிக் ரேடியஸ் வரும்போது குரோமியம் அண்ட் மேங்கனீஸ் பார்க்கும்போது மேங்கனீஸோட atomic size is more. பாக்கி எல்லாமே சிமிலர் தான். down the group என்ன நடக்கும்? atomic size, down the group atomic size நமக்கு தெரியும். down the group atomic size increase ஆகும். அப்ப 3D 4D 5D இருக்கு. so more, okay, like எதுக்கு greater atomic and ionic radius இருக்கும்? greater atomic and ionic radius யாருக்கு இருக்கும்? 3D 4D 5D 3D 4D 5D யாருக்கு greater atomic radius இல்லனா ionic radius இருக்கும்? so சொல்லுங்க, come on க்யூக்கா. so 5D, so நாம எப்படி நினைக்கும்? 5D ன்னு தான் நினைக்கும். actually 3D 4D பார்க்கும்போது 3D 4D பார்க்கும்போது எஸ் 4D ஓட என்ன atomic size இல்லனா ionic size பெருசா இருக்கும். but 4D and 5D பார்க்கும்போது it is almost similar. you know why it is almost similar? size of 4D and size of 5D elements are almost similar. why? because of tell me in the chat box reason. why? because of, come on da க்யூக்கா சொல்லுங்க.
இல்லைன்னா நான் சொல்லிடுவேன், நீங்கள் சொல்லலைன்னா நான் சொல்லிடுவேன். Because of, come on, I'm expecting the answer from your side. No answer. So because of lanthanoid contraction, because of lanthanoid contraction, lanthanoid contraction. So lanthanoid contraction இருக்கிறதுனால 4D and 5D ஓட size is, yes, because of poor shielding. Yes, correct தான், because of poor shielding. So lanthanoid contraction எதனால இருக்கு ஸ்ரீமுருகன்? Yes, correct தான், ஆன்சர் ஆக்சுவலி கரெக்ட் தான். எதுக்கு டிலீட் பண்ணது? கரெக்ட் தான், நீ சொன்னது கரெக்ட் தான்டா. என்ன lanthanoid contraction எதனால வருது? poor shieldingனால, poor shieldingனால. very good, poor shielding effectனால. yes, clear, இது வரைக்கும் clearனு நினைக்கிறேன். then we are moving to ionization enthalpy. so what is ionization enthalpy na என்னடா? so ionization enthalpy means electron remove பண்ணும்போது, okay, energy is required to remove a electron, that is ionization enthalpy. so ionization enthalpy 1 இருக்கு, ionization enthalpy 2 இருக்கு, ionization enthalpy 4 இருக்கு. so இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், இங்க இருந்து questions வர்றதுக்கு தான் ஜாஸ்தி chances இருக்கு. so ionization enthalpy 1, what is ionization enthalpy 1? if one energy required to remove one electron. what is ionization enthalpy 2? energy required to remove second electron. what is ionization enthalpy 3? energy is required to remove third electron. ionization enthalpy 4, அதெல்லாம் தெரியும்ல, fourth electron remove பண்றதுக்கு தேவையான energy. so copper and zinc இருக்கு. so ionization enthalpy 1 and ionization enthalpy 2. so copper ஓட ionization enthalpy and zinc ஓட ionization enthalpy 1ல, so zinc க்கு தான் ionization enthalpy is greater, okay, and இங்க copper க்கு தான், so ionization enthalpy 2ல copper க்கு. and may I know the reason? tell me the reason in the chat box. so tell me the reason in the chat box. 1 second. yes, so எதனால ionization enthalpy copper, ionization enthalpy 1 zinc க்கு ஜாஸ்தியா இருக்கு, ionization enthalpy 2 copper க்கு ஜாஸ்தியா இருக்கு? come on, நீங்க சொல்லுங்க மேம். என்னடா எக்ஸாம் வருது, நான் சொல்லணுமா? so yes, இங்க பாருங்க, இங்க காப்பரோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நார்மலி 4s1 3d5, இது நமக்கு தெரியும்ல. so 3d5. so காப்பரோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன? காப்பரோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அட்டாமிக் நம்பர் என்ன? so STV கிராமன், ஓகே, STV கிராமன் ஃபெகோனிகுசன், ஓகே. so இதோட காப்பரோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன? so this is actually wrong guys, this is wrong. so this is actually என்ன 10 தான் வரும், இங்க 10 and இங்க 1, okay, 10 and இங்க 1 தான் வருது. so first electron, okay, first electron இங்க
Sல 1 electron. Okay, Sல 1 electron போனா, okay, Sல இருந்து 1 electron போனா என்ன? Sல இருந்து 1 electron போனா என்ன? 3D outermost shell. Okay, 3D outermost shell ல 10 electron ஆகும். Okay, so 10 electron means it's a stable configuration. Okay, so it is a stable configuration. 1 electron போனா 10 electron வரும். So it is a stable electronic configuration. So அதனால 1 electron remove பண்றதுக்கு அவ்வளோ எனர்ஜி தேவை இல்லை. ஓகே, அவ்வளோ எனர்ஜி தேவை இல்லை. ஆனா ZNல 1 electron ஃபர்ஸ்ட். இது SN ஃபுல்ஃபில்டு தான், என்ன DN ஃபுல்ஃபில்டு தான். ஸோ இங்கிருந்து 1 electron ரிமூவ் பண்ணணும்னா we need more energy. Okay, more energy is required to 1 electron from zinc. செகண்ட் பாருங்க, செகண்ட் எலக்ட்ரானிக் அயனைசேஷன் என்தால்பி. செகண்ட் அயனைசேஷன் என்தால்பியில் உங்களுக்கு பார்த்தா தெரியும், இங்கே 0 ஆயிடுச்சு. ஓகே, காப்பரில் இங்கே 0 ஆயிடுச்சு அண்ட் இங்கே ஜிங்கில் 1. ஸோ காப்பரில் ஆக்சுவலி இது நான் என்ன பண்ணியிருக்கேங்க. ஸோ இப்போ என்ன 4s03d10. ஓகே, 4s03d10. ஓகே, 10 electron ஆல்ரெடி என்ன, ஆல்ரெடி ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல இருந்து 1 electron போகணும்னா, ஓகே, ரிமூவ் பண்ணணும்னா we need more energy required. Okay, we need or more energy required to remove 1 electron. Okay, second electron from copper because என்ன 3d10 is a stable electronic configuration. ஒரு stable electronic configurationல இருந்து 1 electron remove பண்றேன்னா it is very difficult. Okay, so அதனால காப்பர். ஓகே, செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி காப்பருக்கு ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அப்போ என்ன, குரோமியம் அண்ட் மேங்கனஸ் பாருங்க. குரோமியம் அண்ட் மேங்கனஸ்ல என்ன இருக்கு? ஸோ குரோமியத்துல 4s1 3d5. ஓகே, அண்ட் மேங்கனஸ்ல 4s2 3d5. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் எங்க இருந்து ஈஸியா போகும்ல, பிகாஸ் 3d5 என்ன half filled. ஓகே, 1 electron போனா 3d5 என்ன half filled outer most electron ஆகும்ல, 3d தான் outer most electron ஆகும். இப்போ இங்க இருந்து 1 electron போனா, ஓகே, half filled, more stable. ஸோ இந்த 1 electron டொனேட் பண்றதுக்கு யாருக்கு, குரோமியத்துக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ பட் இந்த கேஸ் ஆஃப் மேங்கனஸ்ல என்ன 4s2 தான் இருக்கு. ஸோ அங்கிருந்து 1 electron ரிமூவ் பண்ணணும்னா more energy is required. ஸோ more energy. செகண்ட் எலக்ட்ரான்னா இங்கே 1 தான் இருக்கு. ஸோ இங்கே 1 electron போனால் என்ன 3dல 5 electron ஆகும். ஓகே, 3dல 5 electron ஆகும். இட் இஸ் மோர் ஸ்டேபிள். ஓகே, 3d 5ல வந்தா அவுட்டர் மோஸ்ட்ல வந்தா மோர் ஸ்டேபிள், ஹாஃப் ஃபில்டு தான், ஹாஃப் ஃபில் கான்ஃபிகரேஷன், மோர் ஸ்டேபிள். பட் இங்க பாருங்க, இங்க 4s0 தான் இருக்கு, 3d5 இருக்கு. ஓகே, 3d5 that means half filled தான். half filled means it is more stable. Okay, it's stable. So stable configuration ல இருந்து, so stable electronic configuration ல இருந்து 1 electron போகும்போது எனர்ஜி என்ன, ஜாஸ்தி எனர்ஜி தேவை. ஓகே, ஜாஸ்தி எனர்ஜி தேவை. ஸோ இதுக்கு E2K, that means second ionization enthalpy இங்க குரோமியத்துல ஜாஸ்தியா இருக்கும். இது வரைக்கும் கிளியரா? நெக்ஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா என்ன? ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் நமக்கு தெரியும் என்ன, D block elements will show variable oxidation state. So why D block is showing variable oxidation state? அதுதான் question. Okay, why D block is showing variable oxidation state? I will tell you the reason. So இங்க NS and N-1D orbitals இருக்கு and அதோட orbitals ஓட energy is almost similar. Okay, it is almost similar. So energy similar இல்லனா energy difference என்ன, அவ்வளோ energy difference இல்ல. Okay, so NS and N-D orbital ஓட energy difference is very less. Okay, so energy difference between this and this is subshell is very less. So என்ன, அதனால தான் different type of oxidation state show பண்றாங்க. கிளியரா? ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எந்த எலமெண்ட் ஷோ பண்ணும்? விச் எலமெண்ட் ஷோஸ் மோர் மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்? Which element shows maximum oxidation state? Come on, tell me quickly. So which element shows maximum oxidation state?
சார்ட்டே இங்கே இருக்குடா. ஸோ அப்போ சொன்னால் என்ன? ஸோ a target like is 150 128 தான் இருக்கு. ஸோ manganese, very good. So manganese will almost show 6 different oxidation state from +2 to +7. okay, so manganese என்ன +2ல இருந்து +7 வரைக்கும் different type of oxidation state show பண்ணும். So but in the case of scandium and zinc, scandium and zinc ஓட specialty என்ன? So scandium and zinc என்ன? only one oxidation state தான் இருக்கு. ஸோ அந்த oxidation state என்ன? stable oxidation state தான். ஓகே, stable oxidation state தான். ஸோ stable oxidation state என்ன? ஸ்காண்டியத்தோடது +2 and zinc-ஓடது என்ன? zinc-ஓடது ஸ்காண்டியத்தோடது +3 and zinc-ஓடது +2. ஓகே, ஸோ டைட்டானியத்துக்கு 3 இருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இதில் மேக்ஸிமம் ஸ்காண்டியத்தோட மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் +3. ஸோ டைட்டானியத்தோட மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட், ஸோ டைட்டானியத்தோட மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் +4. ஸோ வெனேடியத்தோட மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் +5. குரோமியத்தோட மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் +6. மேங்கனீஸோட மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் +7. ஸோ என்ன குரூப்? ஓகே, ஸ்காண்டியத்தோட குரூப் என்ன? 3rd குரூப். ஸோ டைட்டானியத்தோட குரூப் 4th குரூப், வெனேடியத்தோட குரூப் 5th, குரோமியம் 6th அண்ட் மேங்கனீஸ் 7th. ஸோ இந்த குரூப் நம்பர் தான் மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் நம்பராக வருது. ஓகே, அப் டு மேங்கனீஸ் வரைக்கும், ஸ்காண்டியம் டு மேங்கனீஸ் வரைக்கும். கிளியராடா ஹரி? ஹரி என்ன ஹரி? புரியலை, எதுக்காக ஹரி? ஸோ நீங்கள் ப்ராப்பராக கிளாஸ் பார்க்கணும். ஓகே, என்ன நடக்குதுங்க? ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் எலமெண்ட் ஷோஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட்? நமக்கு தெரியும் என்ன? மேங்கனீஸ் தான். மேங்கனீஸ் வில் ஷோஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, ஸோ காப்பர் கேன் ஷோ +1 as well as, நமக்கு தெரியும் காப்பருக்கு என்ன +1 ஷோ பண்ண முடியும், +2 ஷோ பண்ண முடியும். ஓகே, ஸோ காப்பர் என்ன +1 ஷோ பண்ணும், +2 ஷோ பண்ணும். மை கொஸ்டின் இஸ் விச் காப்பர் 1+ or copper 2+, which one is more stable? Copper 1+ or copper 2+, which one is more stable? Copper 1+ or copper 2+, which one is more stable? காப்பர் 1+ காப்பர் 2+, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஓகே, என்ன ஹரி? So tell me which one is more stable, copper 1+ or copper 2+? क्यूका சொல்லுங்கடா. copper 1+, copper 2+. copper 1+ copper 2+, copper 1+. இங்க எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. எக்ஸெப்ஷன்ஸ் இருந்தா அங்க இருந்து क्वेश्चन வர்றதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி, எஸ்பெஷலி டி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல. சோ காப்பர் 2+ இஸ் மோர் ஸ்டேபிள். வை? பிகாஸ் ஆஃப் ஹைட்ரேஷன் எனர்ஜி. வை? பிகாஸ் ஆஃப் ஹைட்ரேஷன் எனர்ஜி. நமக்கு தெரியும் எஸ் காப்பர் 1+ல எப்படி இருக்கு? ஹாஃப் ஃபில்டு, ஃபுல் ஃபில்டு தான். ஃபுல் ஃபில்டு மீன்ஸ் இட் இஸ் மோர் ஸ்டேபிள் மேம். பட் இன் த கேஸ் ஆஃப் ஹைட்ரேஷன் எனர்ஜி, டியூ டு ஹைட்ரேஷன் எனர்ஜி, Cu2+ is more stable. Okay, because of this in a hydration energy, Cu2+ is more stable. In the case of gaseous state, okay, gaseous state la enna nadakudhu? Copper 1+ da stable, okay, gaseous state la. But in the case of aqueous state, enna Cu2+ ku hydration energy, high hydration enthalpy irukkiradinaala, hydration energy irukkiradinaala Cu2+ is more stable. Clear? So இது important தான். எக்ஸெப்ஷன் எங்க இருக்கோ அங்க क्वेश्चन வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, so stability of higher oxidation state increases down the group in D block elements. So D block elementsல so இங்க பாருங்க
6 plus இருக்கு, molybdenum 6 plus and tungsten 6 plus இருக்கு. So இதுல which element is more stable? Which element is more stable? Cr 6 plus, molybdenum 6 plus, tungsten 6 plus. இதுல யாரு more stable? Hari, Cu2 plus is more stable. Okay, Hari, Cu2 plus. நான் already சொல்லியிருக்கேன், நீ class proper பார்க்கலன்னு நினைக்கிறேன். Because of hydration energy, Cu2 plus is more stable. So my next question is Cr6 plus, MO6 plus, W6 plus, which element, which ion is more stable? Which ion is more stable? Q-ka சொல்லுங்க. கௌரிஜா 1 plus இல்ல, 1 plus இல்ல, copper இல்ல, copper 2 plus தான் more stable டா. Copper 2 plus தான் more stable. I will write here. More stable because of hydration energy. Because of hydration energy. Because of hydration energy. Clear? So which one is more stable? This is 3D series, this is 4D series, this is 5D series. Cr6 plus, Cu2 plus. Hey, still you are saying Cu2 plus. நான் இப்போ வந்து கடச்ச இப்போ நான் Cr6 plus, no. Actually W, okay, so tungsten 6 plus is more stable. Okay, tungsten 6 plus is mine. Feeling too tired, ma'am. So too tired na உங்களுக்கு இஷ்டமான கெமிஸ்ட்ரியில ஏதாச்சும் சப்ஜெக்ட் லைக் இன்ஆர்கானிக் ஏதாச்சும் பிடிக்கும்னா அந்த சாப்டர்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. லோ எனர்ஜி டைம்ல உங்களுக்கு பிடிச்ச சாப்டர்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஹை எனர்ஜி டைம்ல உங்களுக்கு எனக்கு பிடிக்காத சாப்டர் இருந்துருச்சுன்னா ஹை எனர்ஜி டைமில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இப்போது லோ எனர்ஜியாக ஃபீல் பண்ணுறேன்னா லைக் இன்ஆர்கானிக் எல்லாமே ப்ராப்பராக பார்க்க முடியும். ஓகே இன்ஆர்கானிக்கோட ப்ராப்பர் டைம் தான் லோ எனர்ஜி டைம். ஸோ ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே இது என்ன ஹையர் ஆக்சிடேஷன் state increases down the group. Okay, down the group the stability of higher oxidation state. 6 plus na it's a higher oxidation state. So down the group and a higher oxidation state oda stability will increases. So in a stability jaasti tungsten ku. Okay, tungsten. Yes ma'am, told table video. Yes, same thing. Clear ah? Idu varaikum clear ah? Idu varaikum clear ah? Hi Lalita. Hi. Session like பண்ணுங்க and channel subscribe பண்ணுங்க ப்ராப்பரா and sessions ப்ராப்பரா watch பண்ணுங்க. ஓகே and இந்த செஷன்ல இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? PDF ஆர்கானிக்கோட PDF கிடைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போய் ஆர்கானிக்கோட PDF டவுன்லோட் பண்ணுங்க. ஓகே ஆர்கானிக்கோட PDF டவுன்லோட் பண்ணுங்க. யா லலித் okay I said Lalita alla. Yes Lalit. So okay hi Lalit. So proper watch pannu session watch pannu. Okay Lalita. Okay sorry yes I have seen. Yes so idu varaikum clear. Then we can move to next question. Trends in Mn2 plus and Mn2 plus to M standard electrode potential. Okay so idile exceptions irukku. So exception idu avlo important illa. Then also I will tell you. So Mn க்கு எக்ஸெப்ஷன் இருக்கு, நிக்கலுக்கு எக்ஸெப்ஷன் இருக்கு, காப்பருக்கு எக்ஸெப்ஷன் இருக்கு, ஜிங்குக்கு எக்ஸெப்ஷன் இருக்கு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸெப்ஷன் காப்பர்ல இருந்துதா. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸெப்ஷன் காப்பர்ல இருந்துதா. பிகாஸ் இங்க என்ன இருக்கு? காப்பரோட ஓகே ஸோ இங்கே என்ன இருக்கு? காப்பரோட வேல்யூ ஓகே E0 வேல்யூ பாசிட்டிவாக இருக்கு. பிகாஸ் ஆஃப் ஹைட்ரேஷன் எனர்ஜி இருக்கிறதுனால காப்பரோட வேல்யூ என்ன? E0 வேல்யூ இஸ் பாசிட்டிவ்டா. காப்பரோட E0 வேல்யூ இஸ் பாசிட்டிவ் பிகாஸ் ஆஃப் ஹைட்ரேஷன் எனர்ஜி. ஸோ மேங்கனஸ் ஜிங்க் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன? ஜிங்கோட வேல்யூ எக்ஸ்பெக்ட் பண்ண விட கம்மி தான். ஓகே கம்மி
கம்மி இல்லை, ஜாஸ்தி தான். ஓகே, மோர் தான். ஸோ அதுக்கு ரீசன் என்ன, ZNனா என்ன, ZN2 ப்ளஸ்னா என்ன, ZN2 ப்ளஸில் நமக்கு தெரியும் 3D10 தான் வருது. ஓகே, ZN2 ப்ளஸில் 3D10 வருது. ஸோ இட்ஸ் அ ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேல்யூக்காலும் வேல்யூ வச்சு கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் மோர். ஓகே, E0 வேல்யூ இஸ் மோர். ஸோ நெக்ஸ்ட் என்ன, நிக்கலில் எக்ஸ்பெக்ட் பண்ண வேல்யூக்காலும் கம்மி தான். அதுக்கு ரீசன் என்ன, நிக்கல்லையும் ஹைட்ரேஷன் எனர்ஜி இருக்குது. ஓகே, நிக்கலில் ஹைட்ரேஷன் எனர்ஜி இருக்குது. அண்ட் மேங்கனஸில் Mn2 ப்ளஸ், Mn2 ப்ளஸ்னால் என்ன, D5 வருது. D5ஓட ஸ்டெபிலிட்டி என்ன, ஹை தான். ஓகே, D5ஓட ஸ்டெபிலிட்டி இஸ் ஹை பிகாஸ் ஆஃப் ஹாஃப் ஃபில்ட். ஓகே, ஹலோ சஞ்சீவன், கிளியர்? இது வரைக்கும் கிளியரா? Then next trends in Mn3 plus to Mn2 plus. Mn3 plusல இருந்து Mn2 plus மாறுது. அதில் நீங்கள் இது மட்டும் படித்தா போதும். லோ வேல்யூ ஆஃப் ஸ்கேண்டியம், ஸ்கேண்டியத்துக்கு நாம் எக்ஸ்பெக்ட் பண்ண வேல்யூ விட கம்மி தான் வருது. பிகாஸ் ஸ்கேண்டியத்தில் SC3 plus is more stable. ஓகே, அதுக்கு 1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் மட்டும்தான் இருக்குது, ஆல்ரெடி சொல்லியிருக்கு. ஸோ அதில் மோர் ஸ்டேபிளாக இருக்குது. ஓகே, 9:30 ஆகும்போது எனக்கு ஓகே. So scandium is more stable. So highest value for zinc. Zinc ஓடது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேல்யூ விட ஹை வேல்யூ தான். அதுக்கு ரீசன் என்ன, Zn2 plus என்ன, Zn2 plus என்ன, ஃபுல்ஃபில்டு தான். D10 ஃபார்ம் ஆகுது. ஸோ Zn2 plus is more stable. ஸோ நெக்ஸ்ட் கம்பேரிட்டிவ்லி ஹை ஃபார் Mn கம்பேர் பண்ணும்போது Mn ஓடது லைக் நம்ம கம்பேர் பண்ண விடுறது என்ன, ஹை எக்ஸ்பெக்டட் வேல்யூக்காலும் ஹை வேல்யூ தான். ஸோ அதுக்கு ரீசன் என்ன, Mn2 plus. ஓகே, Mn2 plus என்ன, D5. ஓகே, D5 ஹாஃப் ஃபில்டு தான். ஓகே, ஹாஃப் ஃபில்டு தான். ஸோ இட் இஸ் மோர் ஸ்டேபிள். ஓகே, ஹாஃப் ஃபில்டுனா மோர் ஸ்டேபிள், ஃபுல்ஃபில்டுனா மோர் ஸ்டேபிள். ஓகே, நெக்ஸ்ட் என்ன, கம்பேரிட்டிவ்லி லோ ஃபார் அயன். அயனை கம்பேர் பண்ணும்போது என்ன, அயனுக்கு லோ வேல்யூ தான். பிகாஸ் அயன் ஓகே Fe3 ப்ளஸ் ஸ்டேட்டில் அயன் ஸ்டேபிள். ஓகே, Fe3 ப்ளஸ் ஸ்டேட்டில் அயன் ஸ்டேபிள்னா அந்த Fe3 ப்ளஸ் ஸ்டேட்டில் அயனுக்கு டி ஆர்பிட்டலில் 5 எலக்ட்ரான் தான் வருது. half filled தான் வருது. half filled means it is more stable. Okay, half filled என்னடா, it is more stable. Then we are moving to already இதெல்லாம் சொல்லிட்டேன். yes, trends in stability of higher oxidation state. Okay, higher oxidation state. So higher oxidation state na manganese-க்கு தான் higher oxidation state இருக்குல்ல. so என்ன இருக்கு, manganese up to +7 வரைக்கும் show பண்ணும். okay guys, everyone please like the session, subscribe the channel. so we need more like to achieve our target. okay, so D block elements show higher oxidation state like +7, manganese க்கு +7 எல்லாம் இருக்கு. okay, from +2 to okay. so for example manganese க்கு +7 வரைக்கும் manganese க்கு show பண்ண முடியும். okay, so இங்க oxidation நடக்குது, high state இருந்தாலும் it will only bond or it only form compound with the fluorine and oxygen. okay, so because என்ன fluorine ஓடையும் oxygen ஓடையும் electronegativity and small size ரெண்டுமே small size தான், and electronegativity என்ன high electronegativity தான். so manganese க்கு என்ன MnF7 Mn2O7 ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இங்கே பாருங்க MnF7 மீன்ஸ் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ். ஓகே, ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் ஜாஸ்தி. ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இங்கே என்ன ஜாஸ்தியாக இருக்கும், பல்கியாக இருக்குல்ல, F7 வரைக்கும் இருக்குது, அண்ட் எல்லாமே எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட்ஸ். ஸோ ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் ஜாஸ்தி. ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் ஜாஸ்தி மீன்ஸ் லெஸ் ஸ்டெபிலிட்டி. ஓகே, less stability. so 1 manganese க்கு 7 fluorine இருக்கு. பட் இங்க பாரு Mn2O7 பார்த்தா உங்களுக்கு தெரியும் 1 manganese க்கு. ஓகே, 1 manganese க்கு ஆல்மோஸ்ட் 3.5 ஆக்சிஜன் தான் கிடைக்குது. ஓகே, 1 manganese க்கு எவ்வளோ ஆக்சிஜன் கிடைக்குது, 3.5 oxygen. 3.5 oxygen. okay, ஜீரோ மாதிரி இருக்கு. ஓகே, 3.5 ஆக்சிஜன் கிடைக்குது. அப்போ இது என்ன லெஸ்
less steric hindrance தான். okay, less steric hindrance. so அதனால இந்த compound form ஆகும், இந்த compound form ஆகாது. okay, because என்ன steric hindrance more and less stability. okay, so bulky group வரும்போது so that's 3.50 not 0, 3.50. okay, not 3 point, yes, 3.5 oxygen. so அதனால oxygen is more preferable. அதுக்கு reason என்ன? it is due to oxygenக்கு multiple bond form பண்ண முடியும். okay, oxygenக்கு என்ன? multiple bond form பண்ண முடியும். so என்ன? oxygen தான் என்ன? more preferable. okay, fluorine விட. okay, reset. then we are moving to next, that is oxides. so oxide different type of oxides இருக்கு. so உங்களுக்கு இங்க பார்த்தா தெரியும் ஒரு ஸ்டார் எல்லாம் போட்டுட்டு different type of oxides இருக்கு. so இந்த oxide ஓட speciality என்ன? it's a mixed oxide. என்ன mixed oxide னா? so இங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் Fe3O4 இருக்கு. so இந்த Fe3O4 ல actually it is a mixture of Fe2O2 and Fe2O3 and FeO ஓட mixture தான் இது. okay, Fe2O3 and FeO ஓட mixture தான் இது. okay, clear ஆ? so clear ஆ? yes. so இது வரைக்கும் clearன்னு நினைக்கிறேன். so it's a mixed oxide. so mixed oxide means it's more than one oxides அதுல இருக்கும். okay, so normally நமக்கு தெரியும் metal oxidesனா என்னடா? obviously basic nature தான். metal oxidesனா என்ன? basic nature. yes Lalit? yes definitely. so இன்னையில இருந்து நமக்கு almost ஒரு 80% or 75% கண்டென்ட்டும் finish பண்ணிட்டேன். so நாளையில இருந்து question practice தான். okay, so question practiceல என்ன கண்டென்ட்டும் டிஸ்கஸ் பண்ணும். okay, question practiceல கண்டென்ட்டும் டிஸ்கஸ் பண்ணும். clear? so metallic oxide means it is basic in nature. okay, basic in nature. and chemical reactivity and E0 value. so chemical reactivity E0 value இருக்கிற relation என்ன? so Mn3+ and CO3+. so normally இது என்ன? oxidizing. இது நீங்க படிச்சா போதும். Mn3+ and CO3+ will act as a oxidizing agent. so definitely I will discuss almost 10-year question paper tomorrow. so இன்னைக்கு போய் அந்த 10-year question paper எல்லாம் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும். எது அனலைஸ் பண்ணி ஒரு 10 year அனலைஸ் பண்ணிவிட்டு அதில் ரிப்பீட்டடாக வர்ற questions, இம்பார்ட்டன்ட் questions எல்லாமே அனலைஸ் பண்ணிவிட்டு I will like ஒரு 10-year question paper எல்லா சாப்டர்ல இருந்து ஒரு 10-year question paper நாளையோட செஷன். ஓகே, நாளைக்கு இருக்கிற செஷன் அதுதான். அண்ட் என்ன, ஸோ எஸ், இப்போ உங்களுக்கு போர்டு எக்ஸாம் இருக்கிறதுனால எல்லா டீச்சர்ஸும் ரொம்ப பிஸி, எல்லாரும் ரொம்ப எஃபர்ட் போட்டுட்டே இருக்கு. ஓகே, எல்லா டீச்சர்ஸும் உங்களுக்காக, ஓகே, உங்களுக்காக எல்லா டீச்சர்ஸும் எஃபர்ட் போட்டுட்டே இருக்கு. ஓகே, யாரு நான் மட்டும் இல்லை, ஸோ எல்லா ஃபேக்கல்ட்டிஸும், எங்களோட சேனல் மட்டும் இல்லை, எல்லா சேனல்லையும் ஆஃப்லைன் ஃபேக்கல்ட்டிஸும் எல்லாரும் உங்களுக்காக எஃபர்ட் போட்டுட்டே இருக்கு. ஓகே, ஸோ யாரோட எஃபர்ட்டும் நீங்கள் அந்த டீச்சர் அவ்வளோ எஃபர்ட் போடலைன்னு சொல்ல முடியாது. எல்லா டீச்சர்ஸும், ஈச் அண்ட் எவ்ரி டீச்சர்ஸ் என்ன எஃபர்ட் போட்டுட்டே இருக்குது. லைக் 10-year question பேப்பர் அனலைஸ் பண்ணணும், உங்களுக்காக பிபிடி ப்ரிப்பேர் பண்ணணும், அண்ட் உங்களுக்காக எப்படி கிறிஸ்பாக கண்டென்ட் உங்களுக்கு சொல்ல முடியணும், எல்லாம் ஒன் ஷாட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், மேரத்தானுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணணும், 10-year PYQs செக் பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். என்ன ஒரு கொஸ்டின் என்ன இந்த வாட்டி எக்ஸாம் ஈஸியாக வருமா இல்லைன்னா டஃப்பாக வருமா, உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்ட்ராட்டஜி, நேம்டு ரியாக்ஷன், எந்தெந்த நேம்டு ரியாக்ஷன் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, ஸோ எல்லாமே ப்ராப்பராக உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி எல்லா டீச்சர்ஸும் ரொம்ப எஃபர்ட் போட்டு இருக்குது. ஓகே, ஸோ இந்த டைம் இஸ் டீச்சர்ஸுக்கும் ரொம்ப டிஃபிகல்ட் டைம் தான். அண்ட் நீங்கள் ஆக்சுவலி நாங்களும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக உங்களுக்காக எஃபர்ட் போட்டுகிட்டே இருக்குது. ஓகே, எல்லா டீச்சர்ஸும் உங்களுக்காக எஃபர்ட் போட்டுகிட்டே இருக்குது எவ்ரி டே, ஈச் அண்ட் எவ்ரி ஹார்ஸ். ஓகே, ஸோ எவ்ரி மினிட்ஸில் எல்லா டீச்சர்ஸும் உங்களை நினச்சி, ஐயோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும் எக்ஸாம், ஸோ லெரின் மேம் எல்லாம் நான் பார்த்துருக்கேன், ஐயோ எக்ஸாம் டிஃபிகல்ட்டாக இருக்கா, அப்படி இருக்கா, ஸோ எல்லாரும் ரொம்ப எஃபர்ட் போட்டுகிட்டே இருக்குது. ஓகே, ஃபிசிக்ஸ் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு போகுது. ஸோ
எல்லா டீச்சர்ஸும் ஓகே எல்லா டீச்சர்ஸும் உங்களுக்காக இப்போ அவ்வளோ எஃபர்ட் போட்டுகிட்டே இருக்குது. ஸோ நீங்களும் என்ன பண்ணணும், ப்ராப்பராக படிக்கணும். அவ்வளோதான். நாங்கள் எஃபர்ட் போடுறதுக்கு ரெடியாக இருக்குது. பட் நீங்கள் என்ன படித்தா போதும். ஓகே, ஸோ ப்ராப்பராக படித்து நீங்கள் மார்க் எடுத்தால் உங்களை விட நாங்கள் ஆக்சுவலி ஹாப்பியாக இருக்கும். ஓகே, இது என்னோட ஸ்டூடெண்ட்னு சொல்லும்போது இருக்கிற ஒரு ப்ரைட் ஃபீல் இருக்கும்ல, சூப்பர் ஃபீலுடா. ஸோ அந்த ஃபீல் இஸ் ஹை ஃபீலு தான். ஓகே, ஸோ அதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ எஃபர்ட் போட்டுகிட்டே இருக்குது. ஓகே, இவ்வளோ எஃபர்ட் போடுறதுக்கு ரீசன் தான் உங்களுக்கு நல்லதாக கிடைக்கணும், உங்களுக்கு நல்ல மார்க் எடுக்கணும். ஸோ உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அதுக்காக எல்லா டீச்சர்ஸும் ரெடி தான். ஓகே, எஃபர்ட் இருக்கிறதுக்கு யாருக்கும் பிரச்சனையும் இல்லை. ஓகே, யாருக்கும் ஒரு ப்ராப்ளம் இல்லை எஃபர்ட் இருக்கிறதுக்கு. நீங்கள் படித்தா மட்டும் போதும்டா, நீங்கள் படித்தா மட்டும் போதும், நல்ல மார்க் எடுத்தால் போதும். தென் we are happy. We all teachers are happy. Okay, so we all teachers are happy if you are getting good score. Okay, yes, I am from Kerala. Okay, so chemical reactivity la இந்த 2 points மட்டும்தான் படிச்சா போதும். so இங்க oxidizing agent யாரு, reducing agent யாரு, okay 3D series la oxidizing agent யாரு, reducing agent யாரு. Okay, so oxidizing agent is Mn3 plus, CO3 plus, okay, cobalt 3 plus and manganese 3 plus. But in the case of reducing agent, who is reducing agent? Titanium, vanadium, chromium. Okay, yes, we will give you support. திருப்பி நீங்க மார்க் எடுத்தா மட்டும் போதும். ஓகே, மார்க் மட்டும் போதும் எங்களுக்கு. ஓகே, ஸோ அவ்வளோ மட்டும் போதும். நீங்கள் அவ்வளோ எஃபர்ட் எடுத்தால் போதும், நல்ல மார்க் வாங்கணும், அவ்வளோதான். நீங்கள் நல்ல மார்க் வாங்கினா எங்களுக்கு ஹாப்பி. ஸோ எஸ், ஸோ இது அன்பேர்டு எலக்ட்ரான் மேக்னெட்டிக் மொமெண்ட் கேல்குலேட் பண்ணுறது தான். மேக்னெட்டிக் மொமெண்ட் எப்படி கேல்குலேட் பண்ணணும், மேக்னெட்டிக் மொமெண்ட் கேல்குலேட் பண்ணுறதுக்காக ஸோ மியூ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் n இன்டூ n + 2. ஸோ ஆல்ரெடி நான் இது எங்கே சொல்லியிருக்கு, ஆல்ரெடி கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்லேயே இந்த சேம் இக்குவேஷன் இருந்தது. ஸோ பார் மேக்னெட்டான் இஸ் தான் என்ன யூனிட். ஸோ அது கேல்குலேட் பண்ணால் போதும், இது நீங்கள் பை ஹார்ட்டாக படிக்க வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் catalytic property. Catalytic property na like normally D block elements, most of the like vanadium pentoxide, nickel, cadmium, platinum, இது எல்லாமே catalyst ஆக்ட் பண்ணும். ஓகே, catalyst ஆக்ட் பண்ணும். அதுக்கு ரீசன் என்ன, catalytic property ki reason enna, the ability to act catalyst is also because the transition metal ions can exchange, okay, change their oxidation state. So because of different variable oxidation state irukkiradinaala da catalytic property irukku. Okay, different type of like manganese ku up to 7 varaikum irukku. Okay, so +2 to +7 varaikum manganese ku irukku. So you are great. Okay, yes, I am great. Please do well. Okay, please do well. ஸோ நீங்களும் எஃபோர்ட் போட்டே ஆகணும். ஸோ இந்த டைமில் ஹை டைம் தான். எஸ், எனக்கு தெரியும் ரொம்ப டயர்டாக இருக்கும், ரொம்ப டென்ஷனாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும், இது எல்லாமே இருக்கும். ஓகே, இது எல்லா டீச்சர்ஸுக்கும் இருக்குது. பட் நீங்கள் உங்களோட 100% ஆர் 200% போட்டே ஆகணும், வேறு ஆப்ஷனே இல்லை. ஓகே, உங்களுக்கு நல்ல மார்க் வேணுமா, நீங்கள் போட்டே ஆகணும். ஓகே, எஸ், டிஎன்எஃப் பிளாக் பயமா இருக்கா? டிஎன்எஃப் பிளாக் ஆக்சுவலி ரொம்ப சிம்பிளான சாப்டர் தான். இது மட்டும் படித்தா போதும். ஓகே, இது மட்டும் படித்தா போதும். இதுல இருந்து இவ்வளோதான் கொஸ்டின் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. Yeah, definitely I will give you chemical kinetics. Okay, chemical kinetics I will give you. Okay, so ability different type of oxidation state இருக்கிறதுனால தான் it will show catalytic property. Okay, இது மட்டும் படிச்சா போதும். Why it shows different catalytic property? Why it shows catalytic property? Because it have variable oxidation. It can show variable oxidation state. Okay, organic chemistry I will give you questions. Okay, almost important questions எல்லாம் organic chemistryல இருந்து ஒரு session I will give you. Okay, so named reaction and named reaction எல்லாம் ரொம்ப important. So அதோட PDF I will give you tomorrow. Okay, tomorrow named reaction ஓட PDF I will give you.
Next, the formation of interstitial compound. Interstitial compound na சின்ன compounds இருக்குல்ல, சின்ன atoms இருக்கு, like hydrogen, carbon, nitrogen. So அந்த சின்ன carbon, சின்ன atoms என்ன interstitial void space ல, இங்க void space, this is actually void space ல வந்து trap ஆகும். Okay, so this void space is actually called interstitial void. So இந்த interstitial void ல என்ன atoms, small atoms வந்து trap ஆகும். That is actually, oh really? That's so nice. 𝐿𝐴𝐻𝐿 is my another PR worker. So yes. So எனக்கு இங்க like PR students எல்லாம் இருக்கு PR workக்காக. So like Jenny, 𝐿𝐴𝐻𝐿. Yes. Okay, so in the void la சின்ன என்ன atoms வந்து occupy பண்ணும். Okay, that is actually interstitial compounds. Okay, அதுதான் என்னடா interstitial compounds. So interstitial compounds la yes, small atoms like hydrogen, boron, carbon, nitrogen. Okay, so இது எல்லாமே trap ஆகும். So interstitial compound actually என்ன interstitial compounds okay, example தான் TiCMN4N and VH 0.56. okay, VH 0.56. so hydrogen 0.56 அவ்வளோ percentage தான் total amount consider பண்ணும்போது வரும். okay, so yes, so formulas like ஒரு 2 formulas படிச்சா போதும். interstitial compounds என்னன்னா so என்ன compounds குள்ள. okay, so they are usually non-stoichiometric. அதுவும் தான். so non-stoichiometric தான். non-stoichiometric னா என்ன? so நாம எழுதுவோம்ல A plus. so இப்படி calculate பண்ண முடியாது because அது என்ன, அது டிஃப்ரெண்டா, அது அங்க ப்ராப்பரா இல்லை. okay, அது ஒரு ப்ராப்பர் மாலிக்யூல் கிடையாது. அந்த அங்க ட்ராப் ஆகி இருக்கிற என்ன atoms தான். okay, அங்க ஃப்ரீ ஸ்பேஸ்ல என்ன ட்ராப் ஆகி இருக்கிற atoms தான். okay, ட்ராப் ஆகி இருக்கிற atoms தான் actually என்ன interstitial compounds. so interstitial compounds இங்க வரும்போது boiling point, melting point எல்லாம் increase ஆகும். okay, yes, priority video ma'am upload பண்ணிட்டேன். so போய் watch பண்ணுங்க. okay, so அதில் important chapters எல்லாம் இருக்கு. so உங்களுக்கு அப்போ தெரியும் எந்த chapter importantா இருக்கு, எங்க weightage ஜாஸ்தியா இருக்குன்னு எல்லாமே. so இது வேண்டாம். yeah, so metallic conductivity, they are retain metallic conductivity, they are chemically inert. interstitial compounds என்ன, they are chemically inert. okay, because of their nature of their composition, the compounds are referred to as interstitial compound because of their nature of their composition. these compounds, எந்த compounds? these compounds means இங்க இருக்கிற compounds எல்லாமே we are considered as a interstitial compounds. okay, so அந்த video I will upload. okay, so எனக்கு ஒரு like ஒரு 5 years ஓட question paper எல்லாம் analyze பண்ணிட்டு I will tell you. okay, then alloy formation. என்னடா alloy formation னா? alloy formation னா more than one metal atom metals combine பண்ணிட்டு form ஆகும். okay, more than one metals combine பண்ணிட்டு form ஆகிறது தான் alloys. so alloysல ஒரு important point இருக்கு. so yes, ஒரு குட்டி atom இருக்கு and ஒரு பெரிய atom இருக்கு. இது alloy-ஆ form பண்ண முடியுமா? இல்ல. so alloy atoms, alloy metalsக்கு ஒரு என்ன நார்மலி alloy metals எப்படி இருக்கணும், கேரக்டர் என்னன்னா இங்க ஆல்மோஸ்ட் 15%, அதோட சைஸ் என்ன 15%, அட்டோமிக் ரேடியஸ் என்ன ஒரு 15% டிஃப்ரென்ஸில் தான் வரணும். ஓகே, 15% டிஃப்ரென்ஸில் தான் அட்டோமிக் ரேடியஸ் இல்லைன்னா மெட்டாலிக் ரேடியஸ் வர முடியும். ஓகே, ஸோ 15% டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இருக்க முடியும். ஓகே, one separate video for 5 marks. okay, I will give you 5 marks ellame. I will give you 1 mark, 5 mark, 3 mark, 2 mark ellame I will give you. okay, don't worry. so ninga naaliki proper class attend panna podum. okay, so yes, so inga metallic radius enna almost 50% difference, maximum enna 50% difference mattum da irukka mudiyum. okay, 50% ku mele irundha adu mudiyadu, alloy form panna
முடியாது. அது ரொம்ப ரொம்ப important. Okay, so such alloy are formed atoms with metallic radii that are within about 50% of each other. Okay, so 50% மேல வந்து actually அது alloy form பண்ண முடியாது. difference maximum 50% தான் இருக்கணும். Okay, ma'am, new follower. Okay, are you new follower? Definitely you can watch my old videos also. So few days தான் இருக்கு. So I will give you everything. Okay, challa. Okay, then oxides and oxoanions. Oxides and oxoanions எல்லாம் நமக்கு தெரியும். நார்மலி என்ன பேசிக். ஓகே, பேசிக்னா லைக் மெட்டாலிக் ஆக்சைட்னா எல்லாரும் சொல்லி என்ன பேசிக்னு தான். பட் என்ன ஆம்ஃபோடெரிக்கும் இருக்கு, அசிடிக்கும் இருக்கு, அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்போது அது என்ன பேசிக்ல இருந்து ஆம்ஃபோடெரிக் ஆகுது, ஆம்ஃபோடெரிக்ல இருந்து அசிடிக் ஆகுது. ஸோ இது எல்லாமே பேசிக். ஓகே, சிஆர், எம்என்ஓ, டிஐஓ எல்லாமே பேசிக் தான். ஸோ இது ஆம்ஃபோடெரிக் அண்ட் இது அசிடிக். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ப்ரீவியஸ் இயர் குவெஸ்டன்ல வந்திருக்கு. ஓகே, ஸோ already subscribe, very good da. So yes. Okay, so acidic, amphoteric and basic. Clear? Doubt irka? So and my dear students, இன்னைக்கு செஷன் முடியும் போது, செஷன் முடியல இப்போவே உங்களுக்கு என்ன ஆர்கானிக்கோட, எனக்கு தெரியும் உங்களுக்கு ஆர்கானிக் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, டிஃபிகல்ட்டாக இருக்குது, எப்பவும் சொல்லிகிட்டே இருக்குது. ஸோ அதனால் ஐ மேட் ஒன் என்ன complete organic worksheet. Okay, so worksheet with answers. Okay, with answers இருக்கு, ஆர்கானிக்கோட worksheet தான். ஸோ உங்களுக்கு இந்த லிங்க்ல கிளிக் பண்ணா, ஓகே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, ஃபர்ஸ்ட் லிங்க்ல கிளிக் பண்ணா உங்களுக்கு அங்கிருந்து கெமிஸ்ட்ரியோட worksheet கிடைக்கும். ஓகே, கெமிஸ்ட்ரியோட worksheet கிடைக்கும். ஸோ போய் எல்லாருமே கிளிக் பண்ணி மேம் ஐயூபிஎஸ்சி நேம், ஏடா ஐயூபிஎஸ்சி நேம் ஆக்சுவலி அவ்வளோ மார்க்குக்கு வராது. ஓகே, மேக்ஸிமம் ஒரு 2 or 3 மார்க்குக்கு தான் ஐயூபிஎஸ்சி நேமிங் வரும். ஓகே, ஸோ ஐயூபிஎஸ்சி நேம் நோ டவுட்ஸ் மேம். ஓகே, ஸோ ஐயூபிஎஸ்சி நேம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஐயூபிஎஸ்சி நேம் படிக்கணும்னா ஆல்மோஸ்ட் என்ன ஒரு 5 hours கம்ப்ளீட் ஈச் அண்ட் எவ்ரி என்ன ஐயூபிஎஸ்சி நேம்ஸோட ரூல்ஸ் எல்லாமே படிக்கணும்னா மினிமம் ஒரு 3 hours உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும் ப்ராப்பராக படிக்கணும்னா. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஐயூபிஎஸ்சி நேம் கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பண்ணும்போது ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஓகே, ஐயூபிஎஸ்சி நேம் எப்போ ஃபோக்கஸ் பண்ணணும், ப்ராப்ளம்ஸ் பண்ணும்போது ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஓகே, கிளியரா? ப்ராப்ளம்ஸ் பண்ணும்போது ஐயூபிஎஸ்சி நேமிங் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். கிளியரா? ஓகே, எஸ். ஸோ இது ஆம்ஃபோடெரிக் ஏது, அசிடிக் ஏது, பேசிக் ஏது, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஓகேடா? ஸோ அண்ட் இந்த செஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருந்து என்ன டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என்ன டவுன்லோட் பண்ணணும் நீங்கள், ப்ராப்பராக ஆர்கானிக்கோட ஒர்க் ஷீட் வித் ஆன்சர்ஸ். ஓகே, வித் ஆன்சர்ஸ் உங்களுக்கு அங்கேருந்து கிடைக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணி படிங்க. ஓகே, அது படிங்க, ப்ராப்பராக படிங்க. ஸோ ப்ராப்ளம் பண்ணி பாருங்க, வித் ஆன்சர்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். ஓகே, என்ன சொல்லணும் மேம் சொல்லுங்க, என்ன சொல்லணும், என்ன சொல்லணும் எனக்கு தெரியல, என்ன சொல்லணும்னு சொல்லு, நான் சொல்றேன். ஸோ எஸ், வி ஆர் மூவிங் டு பொட்டாசியம் குரோமேட், பொட்டாசியம் டைக்ரோமேட் எல்லாம் இருக்கு. ஸோ அது நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பொட்டாசியம் குரோமேட், பொட்டாசியம் டைக்ரோமேட் இருக்கு. So we can discuss tomorrow potassium chromate, potassium dichromate alla, because questions la potassium chromate, potassium dichromate varudhu. So we can move to inner transition metals or inner transition elements. So inner transition elements la namakku theriyum lanthanoids irukku, actinoids irukku. So lanthanoids layum 14 elements irukku, actinoids layum 14 elements irukku. Okay, so நெக்ஸ்ட் எஸ், இதில் நீங்கள் எந்தெந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இம்பார்ட்டன்ட், எக்ஸப்ஷன் மட்டும் படித்தா போதும். யூரோப்பியம், கடலோனியம், ஓகே கடலோலியம், அண்ட் ஒன் மோர் டெர்பியம். ஓகே, இந்த 3 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, இந்த 3 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் in this lesson coordination 7 marks, DNF block 7 marks, coordination 7 marks. So actually இந்த சாப்டர் ரொம்ப ஈஸி சாப்டர் தான். ஓகே,
So next we are moving to atomic size. Okay, atomic size and ionic size. So Z effect increase ஆகும்போது left to right என்ன ஆகும்? Z effect nuclear charge increase ஆகும். Ma'am reply possible. Definitely 60 plus possible da, but நீங்க 100 how much mark will come from this lesson? இந்த லெசன்ல இருந்து 7 marks. So 60 plus possible தான்டா. ஸோ நீ ஆல்ரெடி படிச்சிருக்குன்னா என்னை இந்த 4 daysல ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணு, ஆல்ரெடி படிச்சிருந்துச்சுன்னா. ஸோ ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணு, மேக்ஸிமம் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணு. ஆர்கானிக்கோட ஓகே, ஆர்கானிக்கோட கொஸ்டின் நான் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கு. ஆர்கானிக் கைஸ் ப்ளீஸ் டவுன்லோட் அண்ட் ப்ராக்டிஸ் ஆர்கானிக். ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் ஆர்கானிக் கொஸ்டின் எல்லா ஆர்கானிக் சாப்டரோடையும் கொஸ்டின்ஸ் இருக்குது, ஒர்க் ஷீட் இருக்குது வித் ஆன்சர்ஸ். ஓகே, வித் ஆன்சர்ஸ் உங்களுக்கு ஒர்க் ஷீட் அங்கேருந்து கிடைக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் இருந்து அந்த லிங்க் கிடைக்கும். அந்த பிடிஎஃப் ஆக்சுவலி ஃப்ரீ ஆக்சஸ் தான். ஓகே, அந்த பிடிஎஃப் ஃப்ரீ ஆக்சஸ் தான், ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணலாம். பிகாஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ணும், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நார்மலி ஒரு லைக் கைடெல்லாம் ஆல்மோஸ்ட் 500 rupees 400 rupees 1000 rupeesக்கெல்லாம் கைடு, கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் பயாலஜி கைடெல்லாம் வாங்குது. ஸோ ஆனால் வி ஆர் கிவிங் ஃப்ரீ. ஓகே, ஃப்ரீ பிடிஎஃப். ஓகே, ஃப்ரீ பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்குது, கம்ப்ளீட் ஃப்ரீ ஆக்சஸ் தான். போய் ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிவிட்டு அது ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். ஓகே, ஸோ ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். எஸ், ஃபிசிக்ஸில் விட்டதை கெமிஸ்ட்ரியில் பிடிக்கணும், அதுதான், அந்த மைண்ட் இருந்தால் போதும். ஸோ லெஃப்ட் டு ரைட் என்ன ஆகும், ஒப்வியஸ்லி நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது சைஸ் டிக்ரீஸ் ஆகும். அண்ட் 4Fல என்ன இருக்குது, புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் இருக்குது அண்ட் லாந்தனாய்ட், அதனால லாந்தனாய்ட் கண்ட்ராக்ஷன் வருது. ஓகே, லாந்தனாய்ட் கண்ட்ராக்ஷன் வருது. ஓகே, ஸோ எஸ், ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா நார்மலி என்ன, ஆக்சிடேஷன் ஸ்டேட் இதுக்கு +3 தான். ஓகே, லாந்தனாய்ட்ஸ்க்கு. ஓகே, பட் என்ன, some element will show +2 and some elements will show +4 also. ஓகே, அவ்வளோதான். and then next is ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் +3. ஸோ இந்த +3ல இருந்து என்ன, +2ல இருந்து +3 வரணும் அண்ட் +4ல இருந்து +2ல இருந்து +3 வரணும் அண்ட் +4ல இருந்து +3 வரணும். ஸோ +2ல இருந்து +3 மீன்ஸ் எலக்ட்ரானை அகெயின் ஒன் மோர் எலக்ட்ரானை டொனேட் பண்ணணும். ஸோ எலக்ட்ரானை டொனேட் பண்ணணும் அண்ட் இங்கே என்ன, எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணணும். ஸோ எலக்ட்ரானை டொனேட் பண்ணணும் மீன்ஸ் என்ன, இட் இஸ் ஏ ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகே, அப்போது என்ன, லாந்தனாய்ட்ஸில் ரெடியூசிங் ஏஜென்ட் யாருன்னு கேட்டால் இவங்க தான் லாந்தனாய்ட்ஸில் ரெடியூசிங் ஏஜென்ட். யூரோப்பியம், ஸோ யூரோப்பியம் டு SM வரைக்கும். அண்ட் ஆக்டினாய்ட்ஸில் யார், ஆக்டினாய்ட்ஸில் என்ன, ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு கேட்டா. ஓகே, ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எல்லாருமே, இவங்க எல்லாருமே ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தான். ஓகே, அண்ட் இங்கே சீரியம். ஓகே, சீரியத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன, ஸோ இட் இஸ் எ குட் அனலிட்டிக்கல் ஏஜென்ட். ஓகே, இட்ஸ் எ குட் அனலிட்டிக்கல் ஏஜென்ட். ஓகே, yes, we will finish soon. So chemical reactionல இருந்து அவ்வளோ கொஸ்டின் இது வரைக்கும் வரலடா. ஸோ we can skip this topic, but டெக்ஸ்டில் இருக்குது அதனால எடுத்து வந்தது. அண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஆக்டினாய்ட்ஸ். ஆக்டினாய்டுக்கு என்ன, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது. ஓகே, ஸோ டி பிளாக் எலிமெண்ட்ஸ் மாதிரி தான் டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது. எல்லா எலிமெண்ட்ஸும் என்ன, +3 ஷோ பண்ணும் வித்தவுட் TH. ஓகே, TH மட்டும் என்ன, தேர்ட் ஆக்சிடேஷன் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இல்லை. ஓகே, yes, we finished D block and F block. So D block and F block finish பண்ணிட்டேன் guys. So from tomorrow we will discuss question practice. Okay, question practice ரொம்ப important தான். உங்களுக்கு டைம் கிடைச்சா and இங்க description boxல chemistry-ஓட என்ன ஒர்க் ஷீட் இருக்கு, போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் வித் ஆன்சர்ஸ். ஓகே, வித் ஆன்சர்ஸ் இருக்கு, டவுன்லோட் பண்ணிட்டு ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய் தி செஷன். தேங்க் யூ ஸோ மச். பாய் எவ்ரி ஒன்.